74 സങ്കീർത്തനം 19 വാക്യം ഇന്ന് പകൽ നമ്മുടെ ധ്യാനത്തിനായി വായിക്കാം. இந்த பகலிலே நம்முடைய தியானத்திற்காக 74 சங்கீதம் 19 வசனத்தை வாசிப்போம். உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கொடாதேயும், உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதேயும். നിന്റെ കുറുപ്രാവിനെ കാട്ടുമൃഗത്തിന് ഏൽപ്പിച്ചു കൊടുക്കരുതേ. உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கொடாதேயும். നിന്റെ എളിയവരുടെ ജീവനെ എന്നേക്കും മറക്കരുതേ. உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதேயும். എന്നെ സഹായിപ്പാൻ ആരുമില്ലയോ എന്ന ചോദ്യം എവിടെയും ഉയരുന്നത് ഇന്ന് നമുക്ക് കേൾക്കുവാനായിട്ട് കഴിയും. எனக்கு உதவி செய்கிறவர் ஒருவருமே இல்லை என்கிறதான கேள்வியானது எல்லா இடங்களிலும் வந்து கொண்டிருப்பதை நாம் கேட்கிறோம். വലിയവ ചെറിയവയെ കീഴ്പ്പെടുത്തുന്നു. பெரியவைகள் சிறியவைகளை அடக்குகிறது. വലിയ മത്സ്യങ്ങൾ ചെറിയ മത്സ്യങ്ങളെ വിഴുങ്ങുന്നു. பெரிய மனுஷர்கள் சிறிய மனுஷர்களை வீழ்த்துகிறார்கள். വലിയ മത്സ്യങ്ങൾ മീന് ചെറിയ മത്സ്യങ്ങളെ വിഴുങ്ങുന്നു. பெரிய மீன்கள் சிறிய மீன்களை விழுங்குகிறது. ഭൂരിപക്ഷമായ ജനങ്ങൾ ന്യൂനപക്ഷമായ ജനങ്ങളെ ഭരിക്കുന്നു, പീഡിപ്പിക്കുന്നു. The majority torching the minority. பெரும்பான்மையான ஜனங்கள் சிறுபான்மையான ஜனங்களை வீழ்த்துகிறார்கள், அடக்குகிறார்கள். ശക്തിയേറിയ മൃഗങ്ങൾ ബലഹീന മൃഗങ്ങളെ വേട്ടയാടി ആഹാരമാക്കുന്നു. பலமுள்ளதான மிருகங்கள் பலமில்லாததான மிருகங்களை வேட்டையாடி ஆகாரமாக்கிக் கொள்கிறது. സിംഹം, കടുവ, പുലി ആദിയായ ശക്തിയേറിയ മൃഗങ്ങൾ, சிங்கம், கரடி, புலி போன்றதான இப்படி வல்லமை வாய்ந்த மிருகங்கள், മാൻ, ആട് മുതലായ ബലഹീന മൃഗങ്ങളെ വേട്ടയാടി പിടിച്ച് തങ്ങളുടെ ആഹാരമാക്കുകയാണ്. மான், ஆடு போன்றதான பலவீனமான மிருகங்களை வேட்டையாடி பிடித்து தன்னுடைய ஆகாரமாக மாற்றிக்கொள்கிறது. ഇങ്ങനെയുള്ളതായ ശക്തിയേറിയ ദുഷ്ടമൃഗങ്ങളുടെ മുൻപിൽ ഒരു പ്രാവിന് എന്ത് സുരക്ഷിതത്വമാണ് ഉള്ളത്? இப்படிப்பட்டதான வல்லமை வாய்ந்த பலன் வாய்ந்ததான மிருகங்களுக்கு முன்பாக ஒரு சிறிய புறா எப்படி சுகமாக இருக்க முடியும்? മലയാളത്തിൽ നിന്റെ കുറുപ്രാവിനെ ദുഷ്ടമൃഗത്തിന് ഏൽപ്പിക്കരുത് എന്നാണ് എഴുതിയിരിക്കുന്നത്. மலையாளத்திலே உமது காட்டுப்புறாவை துஷ்ட மிருகத்திற்கு கொடுக்க வேண்டாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. വായും പിളർന്ന് പല്ലും കാട്ടി തന്നെ തുറിച്ചു നോക്കുന്ന വന്യമൃഗത്തിന് മുൻപിൽ നിന്ന് ഒരു കുറുപ്രാവിന്റെ പ്രാർത്ഥന ഇങ്ങനെ ഉയരുകയാണ്. வாயை பிளந்து பற்கோரமான பற்களை காட்டி மிக கோபமாக பார்த்து கொண்டிருக்கிறதான ஒரு துஷ்ட மிருகத்திற்கு முன்பாக ஒரு காட்டுப்புறா இப்படி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். പ്രാർത്ഥന ഇങ്ങനെ ഉയരുകയാണ്. அதனுடைய ஜெபம் இப்படி உயர்கிறது. നിന്റെ കുറുപ്രാവിനെ ഈ ദുഷ്ടമൃഗത്തിന് ഏൽപ്പിച്ചു കൊടുക്കരുത്. உமது காட்டுப்புறாவை இந்த துஷ்ட மிருகத்திற்கு ஒப்பு கொடுத்து விட வேண்டாம். ഒരു നീതിമാന്റെ ലോകത്തിലുള്ള ജീവിതം വളരെ അപകടകരമാണ്. இந்த உலகத்திலே ஒரு நீதிமானுடைய ஜீவியம் மிகவும் ஆபத்தானது. കാരണം ഒരു നീതിമാൻ ദൈവത്തെ ഭയപ്പെടുന്നവനാണ്. ഒരു നീതിമാൻ നീതിയോടും ന്യായത്തോടും കൂടെ ജീവിക്കുന്നവനാണ്. ஏனென்றால் ஒரு நீதிமான் என்று சொல்லப்படுகிறவன் அவன் தேவனுக்கு பயந்து நீதியோடும் நியாயத்தோடும் வாழ்ந்து வருகிறவன். പ്രവൃത്തി കൊണ്ടോ വാക്കുകൊണ്ടോ ആർക്കും ഒരു തിന്മയും ദോഷവും വരുത്താതെ ദൈവത്തെ ഭയപ്പെട്ട് ജീവിക്കുന്ന നീതിമാന് ഈ ലോകത്തിലെ ജീവിതം വളരെ അപകടകരമാണ്. கிரியைகளின் மூலமாகவோ வார்த்தைகளின் மூலமாகவோ எந்த ஒரு தீங்கும் மற்றவர்களுக்கு செய்யாதபடிக்கு இந்த உலகத்திலே ஜீவித்து வருகிறதான அப்படிப்பட்ட ஒரு நீதியுள்ள ஜீவியம் ஆபத்தானது. ഒരു വിശ്വാസിയുടെ ഈ ലോകത്തിലെ ജീവിതം ആപത്തുകളുടെ നടുവിലാണ്. ஒரு விசுவாசி இந்த உலகத்திலே ஜீவிக்கிறான் என்றால் ஆபத்துகளின் மத்தியில் தான் அவர் ஜீவிக்கிறார். ഇവിടെയായിരിക്കുന്ന വിശ്വാസികളായ ഈ മക്കൾക്കറിയാം, നമ്മുടെ ജോലി സ്ഥലങ്ങളിൽ, നാം താമസിക്കുന്നതായ സ്ഥലങ്ങളിൽ, ഇടപെടുന്നതായ സ്ഥലങ്ങളിലൊക്കെ ഏതെല്ലാം തരത്തിലുള്ള ആപത്തുകളുടെ നടുവിലാണ് നമ്മൾ കടന്നു പോകുന്നതെന്ന്. இப்படி ஜெபிக்கிறதான விசுவாசிகள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் வேலை செய்கிறதான இடங்களிலும் உத்தியோகத்தின் இடங்களிலும் அவர்களுடைய சுற்றுவட்டாரங்களிலும் அவர்களை சுற்றிலும் ஆபத்துகள் நிறைந்திருக்கிறது. அதன் மத்தியில் தான் அவர்கள் ஜீவிக்கிறார்கள் என்று. ഇങ്ങനെയുള്ള ആപത്തുകളുടെ നടുവിൽ ദൈവജനമായിരിക്കുമ്പോൾ നാം എന്താണ് ചെയ്യേണ്ടത്? இப்படிப்பட்டதான ஆபத்துகளின் நடுவிலே தேவஜனங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்களே, இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. நாம் ஜெபிக்க வேண்டும். ഒറ്റയ്ക്കിരുന്ന് പ്രാർത്ഥിക്കാം. தனியாக இருந்து ஜெபிக்க வேண்டும். പലരായി ഒന്നിച്ചു കൂടി പ്രാർത്ഥിക്കാം. பலராக ஒன்று கூடி ஜெபிக்க வேண்டும். എന്റെ കുടുംബത്തെ ദുഷ്ടമൃഗത്തിന് ഏൽപ്പിച്ചു കൊടുക്കരുത്. என்னுடைய குடும்பத்தை துஷ்ட மிருகத்திற்கு ஒப்பு கொடுத்து விட வேண்டாம். എന്റെ കുഞ്ഞുങ്ങളെ ദുഷ്ടമൃഗത്തിന് ഏൽപ്പിച്ചു കൊടുക്കരുത് എന്ന് നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. என்னுடைய பிள்ளைகளை துஷ்ட மிருகத்திற்கு ஒப்பு கொடுத்து விட வேண்டாம் என்று ஜெபிக்க வேண்டும். എന്നെ കാത്തുകൊള്ളണമേ, എന്റെ സഹവിശ്വാസികളെ കാത്തുകൊള്ളണമേ, എന്റെ ശുശ്രൂഷകരെ കാത്തുകൊള്ളണമേ, ദുഷ്ടമൃഗത്തിന് അവരെ ഏൽപ്പിച്ചു കൊടുക്കരുതേ നമുക്ക് പ്രാർത്ഥിക്കുന്നവരായിരിക്കാം. ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ள வேண்டுமே, என்னுடைய சக விசுவாசிகளை காத்துக்கொள்ள வேண்டும், எங்களுடைய தெய்வ ஊழியர்களை காத்துக்கொள்ள வேண்டும், துஷ்ட மிருகங்களுக்கு நீர் இவர்களை ஒப்பு கொடுத்து விடக் கூடாது என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ഞങ്ങൾ കേവലം ഒരു ചെറിയ പ്രാവിനെ പോലെ അല്ലയോ, എന്നെ, സഭയെ, ദൈവജനത്തെ, എന്റെ കുഞ്ഞുങ്ങളെ, കുടുംബത്തിലുള്ളവരെ എല്ലാവരെയും
കാത്തുകൊള്ളണമേ നമുക്ക് പ്രാർത്ഥിക്കുന്നവരായിരിക്കാം. ஆண்டவரே, நான் அற்பமான ஒரு சிறிய காட்டுப்புறாவை போலத்தான் இருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னையும் என் குடும்பத்தையும் சக விசுவாசிகளையும் ஊழியர்களையும் என்னுடைய சபையும் பத்திரமாய் காத்துக்கொள்ள வேண்டுமே என்று ஜெபிக்க வேண்டும். ഇവിടെ ഒരു സങ്കീർത്തനക്കാരൻ പ്രാർത്ഥിക്കുകയാണ്, നിന്റെ കുറുപ്രാവിനെ നീ ദുഷ്ട കൂട്ടത്തേക്ക് വായിക്കാം. உமது காட்டுப்புறாவின் ஆத்மாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கூடாதேயும். ദുഷ്ടന്മാരുടെ സംഘത്തിന് ഏൽപ്പിച്ചു കൊടുക്കരുതേ എന്നാണ് പ്രാർത്ഥിക്കുന്നത്. துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கொடுக்க வேண்டாம், ஒப்புக்கொடுத்து விடக் கூடாதே என்று ஜெபிக்க வேண்டும். ദുഷ്ട മൃഗങ്ങൾ എന്നത് പൈശാചികമായ ദുഷ്ടശക്തികളെയാണ് വെളിപ്പെടുത്തുന്നത്. துஷ்ட மிருகங்கள் என்று சொல்லுவது பிசாசுகளாகிய பொல்லாத தீய ஆவிகளை குறிக்கிறது. ദുഷ്ട പിശാച് ഒരു ക്രൂര മൃഗത്തെ പോലെ ഇന്ന് ദൈവജനത്തിന് ചുറ്റും നടക്കുകയാണ്. துஷ்டனாகிய பிசாசு ஒரு கொடூரமான மிருகத்தை போல தேவஜனங்களை சுற்றிலும் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். പത്രോസിന്റെ 1-ാം ലേഖനം 5-ാം അധ്യായത്തിന്റെ 8-ാമത്തെ വാക്യത്തിൽ 1 பேதுரு 5-ാം அதிகாரம் 8-ാം വചനത്തിലെ പിശാച് അലറുന്ന സമൂഹം എന്ന പോലെ ആര് വീങ്ങേണ്ടുവെന്ന് ചുറ്റി നടക്കുന്നു. വായിച്ചാണ്. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். അവൻ അലറുന്ന സിംഹം എന്ന പോലെ ചുറ്റി നടക്കുകയാണ്. அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். എന്തുകൊണ്ടെന്നാൽ നാം ഈ സിംഹം ആരെ വിഴുങ്ങുണ്ടുവെന്ന് ചുറ്റി നടക്കുന്നു. പക്ഷേ നമ്മൾ ഭയപ്പെടേണ്ട ആവശ്യമില്ല. இந்த சிங்கமானது எவனை விழுங்கலாம் வேண்டும் என்று அது சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. നമുക്കെല്ലാവർക്കും അറിയാം, നല്ല ബലമുള്ള പല്ലുകൾ ഉള്ളതായ സിംഹം സാധാരണ വിഴുങ്ങുകയല്ല, സാധാരണ കടിച്ച് കീറിക്കൊണ്ടുപോയി കടിച്ച് മുറിച്ച് തിന്നുകയാണ്. நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம், வல்லமை வாய்ந்ததான ஒரு சிங்கம் தன்னுடைய இரையை பிடிக்கும் போது அது அப்படியே விழுங்குகிறது இல்லை, தன்னுடைய கோரமான பற்களினாலே அந்த மிருகத்தை கிழித்து அவைகளை பட்சித்து அவைகளை முறித்து போட்டு உண்கிறது. എന്നാൽ ഇവിടുത്തെ സിംഹം എന്ന് പറയുന്നത് അത് കടിച്ചു മുറിച്ച് തിന്നുകയല്ല, വിഴുങ്ങാനായിട്ട് ചുറ്റി നടക്കുകയാണ്. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான சிங்கமானது கடித்து பட்சித்து போட்டு விழுங்குகிறது இல்லை, அது விழுங்கும்படியாகவே சுற்றி கொண்டிருக்கிறது. പിശാചായ സിംഹത്തിന് പല്ല് പോയി കിടക്കുകയാണ്, അതാണ് വിഴുങ്ങാനായിട്ട് ശ്രമിക്കുന്നത്. இந்த பிசாசாகிய சிங்கத்திற்கு பல் போய்விட்டது, அதனால் தான் அது விழுங்கும்படியாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. പല്ല് വയസ്സ് എന്നതുകൊണ്ടൊന്നും വ്യാധി പിടിച്ചൊന്നും പോയതല്ല. ഇത് കാൽവറിയിൽ കർത്താവായ യേശു ക്രിസ്തു പിശാചാകുന്ന സിംഹത്തിന്റെ പല്ല് തകർത്ത് കളഞ്ഞു. இந்த பிசாசுக்கு வயதாகி விட்டது, வியாதி வந்து விட்டது, அதனால் தான் பற்கள் போய்விட்டது என்று அல்ல. கர்த்தர் கல்வாரியிலே இந்த பிசாசின் தலையை நசுக்கினார், அவருடைய பற்களை உடைத்து போட்டார். അഥവാ കാൽവറിയിൽ പിശാചിന്റെ എല്ലാ ശക്തിയും കർത്താവ് ക്ഷയിപ്പിച്ചിരിക്കുകയാണെന്ന്. സാത്താൻ ബലവാനല്ല, സാത്താൻ ബലഹീനനാണ്. அதாவது கல்வாரியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா தீய வல்லமைகளையும் ஜெயித்திருக்கிறார். அவன் பலவான் அல்ல, அவன் பலவீனப்பட்டவன். അങ്ങനെ വിശ്വസിക്കുന്നവർ ഹല്ലേലൂയ പറഞ്ഞാട്ടെ. அப்படி விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா என்று சொல்லுங்கள். ഇത് പറഞ്ഞാലും ദൈവമക്കൾക്കിടയിലെ ബലഹീനതയിലേക്ക് ഞാൻ വീണ്ടും കടന്നു വരികയാണ്. இப்படி சொன்னாலும் தெய்வ மக்களுக்கு இருக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு இடையே இருக்கிறதான பலவீனத்துக்கு நான் மறுபடியும் அதை கடந்து வருகிறேன். ഉത്സാഹമായി പ്രാർത്ഥിക്കണമെങ്കിൽ, ആത്മാവ് നിറയണമെങ്കിൽ പോരാട്ടം എന്നുള്ള വാക്ക് ഉപയോഗിക്കണം. தெய்வ ஜனங்கள் உற்சாகமாக ஆவியிலே நிரம்ப வேண்டும் என்றால், ஜெபிக்க வேண்டும் என்றால் போராட்டம் என்கிற வார்த்தை நிச்சயமாக இருக்க வேண்டும். പിശാച് നമുക്കെതിരെ വരുന്നുവെന്ന് കണ്ണും പിടിച്ച് റൂളിക്കാനും പറഞ്ഞാൽ ഉടൻ ആവിയിൽ നിറമ്മി അന്യഭാഷ പേശി കയ്യും കാലും എല്ലാം കുടച്ച് ഉടൻ നല്ല അലർട്ടാവും. தெய்வ ஊழியர் பிசாசு நமக்கு விரோதமாக வந்து கொண்டிருக்கிறான் என்று ஜெபத்திலே சொன்னால் உடனே கண்களை மூடி ஆவி நிரம்பி கைகளை அசைத்து மிகவும் வல்லமையாய் ஜெபிப்போம். എന്നാൽ ഇന്നലെ കേട്ടതുപോലെ കാൽവറിയെ കുറിച്ച് ഒരു നല്ല പ്രസംഗം കേട്ടാലൊന്നും ഇങ്ങനെ അനങ്ങാതിരിക്കും. അങ്ങനെ ഒരു ഉണർവും സന്തോഷവും വരുന്നില്ല. ஆனால் நேற்று நாம் கேட்டதான கல்வாரியின் பிரசங்கத்தை போல பிரசங்கங்களை கேட்டால் ஒரு அசைவும் இருக்காது, தலையை அப்படியே போட்டுக் கொண்டிருப்போம். നമ്മളെല്ലാം വഞ്ചിക്കപ്പെട്ടിരിക്കുന്നു. നമ്മളിൽ വന്നിരിക്കുന്ന പരിശുദ്ധാത്മാവ് അല്ല, ഭയത്തിന്റെ ആത്മാവാണ്. நாம் யாவரும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மேல் வந்திருக்கிறது பரிசுத்தாவின் ஆவி அல்ல, அது பயத்தின் ஆவி. പിശാചെന്ന് കേട്ട ഉടനെ നീ ആത്മാന്തരം എന്റെ ഭാഷ പറയുന്നത് വരികിൽ നിന്നിൽ ഭരിക്കുന്നത് ഭയത്തിന്റെ ആത്മാവാണ്, പരിശുദ്ധാത്മാവേ അല്ല. பிசாசு என்ற வார்த்தை கேட்டவுடனே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நிரம்பி ஜெபிப்பது என்றால் உனக்குள் வியாபரித்திருப்பது பரிசுத்த ஆவி அல்ல, பயத்தின் ஆவி. കർത്താവ് ചെയ്തതായ നന്മകളെ ഓർക്കുമ്പോൾ നിന്റെ കണ്ണു നിറയുകയും നീ ഇരിക്കുന്നിടം മറന്ന് സ്തുതിസ്തോത്രങ്ങളെ സ്വർഗത്തിൽ ഉയർത്തുകയും ചെയ്യുന്നെങ്കിൽ,
கர்த்தர் செய்திருக்கிற நன்மைகளை நினைத்து பார்க்கும்போது கண்கள் நிறைந்து கர்த்தருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட தேவனுடைய சமூகத்திலே நீ ஏறெடுப்பாய் என்றால் കാൽവരിയിലെ യേശു നമുക്ക് വേണ്ടി മരിച്ചതും പാടുപെട്ടതും കേൾക്കുമ്പോൾ നമ്മുടെ ഉള്ളം തുടിക്കുന്ന വരികിൽ നമ്മളെ ഭരിക്കുന്നത് പരിശുദ്ധാത്മാവാണെന്ന് സംശയമില്ല. கல்வாரியிலே இயேசு நமக்காக மரித்தார், பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார் என்கிறதான விஷயங்களை நாம் கேட்கும்போது நம்முடைய இருதயம் துடிக்கும் என்றால் அதுதான் பரிசுத்த ஆவி. നോക്കിയാട്ടെ, ഇന്ന് നമ്മൾ എത്ര പേര് ദൈവത്തിന്റെ സത്യ ആത്മാവ് ഭരിക്കുന്നു, സ്നേഹത്തിന്റെയും ശക്തിയുടെയും ആത്മാവ് എത്ര പേരെ ഭരിക്കുന്നു? நமக்குள்ளே எத்தனை பேருக்கு அன்பின் ஆவியும் சத்தியத்தின் ஆவியும் பரிசுத்த ஆவியும் வியாபரித்துக் கொண்டிருக்கிறது? വിശുദ്ധന്മാർക്കറിയാം പിശാചിനെ പേടിക്കേണ്ട ആവശ്യം ഒന്നുമില്ല. അവന്റെ പല്ലെല്ലാം കാൽവറിയിൽ പോയി, പല്ലും പോയി, ഒരു പടുകിളവനായ ഒരു സിംഹത്തെ പോലെ ആരെങ്കിലും കിട്ടിയാ വിഴുങ്ങാന്ന് വിചാരിച്ച് ഇങ്ങനെ ആടി 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 നടക്കുകയാണ്. பரிசுத்தவான்கள் யாவரும் நன்றாய் அறிந்திருக்கிறார்கள். ஏனென்றால் பிசாசாகிய சிங்கம் பலவீனம் அடைந்தவன். அவன் கல்வாரியிலே அவனுடைய பற்கள் எல்லாம் உடைந்து போய்விட்டது. அவன் வயதான கிழவனை போல, பலவீனம் அடைந்ததான சிங்கத்தை போல யார் கிடைத்தால் விளங்கலாம் என்றுதான் அவன் காத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்திருக்கிறார்கள். ഈ വേല ആരംഭിച്ച പാസ്റ്റർ പോളിന്റെ കാലത്ത് ജീവിച്ചിരുന്ന ഒരു മിഷണറി ഉണ്ടായിരുന്നു. இந்த ஊழியத்தை ஆரம்பித்ததான நம்முடைய பாஸ்டர் பால் அவர்களுடைய வாழ்நாட்களிலே அவர் ஜீவித்த காலத்திலே ஒரு மிஷனரி இருந்தார். സ്മിത്ത് വിഗിൾസ്വർത്ത് എന്നാണ് തന്റെ പേര്. ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்பது அவருடைய பெயர். വലിയ വിശ്വാസ വീരനായ സിംഹതുല്യനായ ഒരു മനുഷ്യനായിരുന്നു. அவர் ஒரு பெரிய விசுவாச வீரனாக சிங்கத்திற்கு ஒப்பானவராய் இருந்தார். അദ്ദേഹം ഒരിക്കൽ ലണ്ടനിൽ ഒരു ഹോട്ടലിൽ താമസിക്കുമ്പോൾ ஒரு முறை அவர் லண்டன் தேசத்திலே ஒரு ஹோட்டலிலே வசித்துக் கொண்டிருந்த போது രാത്രിയിൽ താൻ കട്ടിലിൽ ഇങ്ങോട്ട് ചുവരിന് നേരെ ചരിഞ്ഞിങ്ങനെ കിടക്കുകയായിരുന്നു. அவர் ராத்திரியிலே கட்டிலில் படுத்து சுவர் பக்கமாக சரிந்து விழுந்து கிடந்தார். അങ്ങനെ അങ്ങ് ഉറങ്ങി. அப்படியே அவர் தூங்கிவிட்டார். ഉറക്കത്തിൽ പെട്ടെന്ന് ഏതോ ഒരു ശബ്ദം പോലെ കേട്ടിട്ട് താൻ ഇങ്ങോട്ട് തിരിഞ്ഞു നോക്കി. എന്താണ് ഈ ശബ്ദം കേട്ടത്? அவர் தூங்கிக் கொண்டிருக்கும் போது திடீர் என்று ஒரு சத்தம் கேட்டது. மறுபடியும் இந்த புறம் திரும்பி என்ன இது சத்தம் என்று பார்த்தார். നോക്കുമ്പോൾ അവൾ ഇട്ടിരുന്നതായ കസേരയിൽ ഒരാൾ ഇരിക്കുന്നു. அவர் பார்த்தபோது அங்கே வைக்கப்பட்டிருந்ததான நாற்காலியிலே ஒரு ஆள் வீற்றிருந்தான். ആരുമല്ല, പിശാച് തന്നെയാണ് ഇരിക്കുന്നത്. அது வேறு யாரும் அல்ல, பிசாசுதான் வீற்றிருந்தான். ഓ, നീയായിരുന്നോ എന്ന് പറഞ്ഞിട്ട് തിരിച്ചങ്ങോട്ട് തിരിഞ്ഞു കിടന്നങ്ങ് ഉറങ്ങി. அப்பொழுது அவர் அவனை பார்த்து, ஓ நீதான் இங்கே உட்கார்ந்திருக்கிறாய் என்று சொல்லி மறுபடியும் அந்த பக்கம் திரும்பி தூங்கிவிட்டார். ഇവിടുത്തെ വിശ്വാസികളാണെങ്കിൽ എങ്ങനെ ഇരിക്കും? இப்படிப்பட்ட விசுவாசிகள் எத்தனை பேர் இங்கே இருப்பீர்கள்? ആ സന്ദർഭത്തിൽ നിങ്ങളോ ഞാനോ ആണെങ്കിൽ എങ്ങനെയായിരിക്കും? அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே நீங்களும் நானுமாக இருந்திருந்தால் என்ன சம்பவித்திருந்திருக்கும்? പിശാച് എന്ന പേപ്പറിൽ എഴുതി കാണിച്ചാൽ തന്നെ ഇങ്ങനെ വിറയ്ക്കുന്നതായ വീരന്മാരാണ് നമുക്കുള്ളത്. பிசாசு என்கிறதான பெயரை பேப்பரில் எழுதி காட்டினாலே அதை கண்டு பயப்படுகிறதான വീരന്മാർ தான் நம்முடைய மத்தியில் உண்டு. അപ്പോസ്തലനായ പൗലോസ് പറയുന്നു, സാത്താന് പല്ലില്ല, സിംഹത്തിന് പല്ലില്ലാത്ത ഒരു പടുകളവുമായ ഒരു സിംഹത്തെ പോലെയാണ് പിശാച്. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், சாத்தானுக்கு ஒரு பல்லும் இல்லை, அவன் கிழ சிங்கத்தை போல படுகிழவனாக இருக்கிறான், அவன் மிகவும் பலவீனம் அடைந்தவன் என்று. നാം അവനെ ഭയപ്പെടേണ്ട ആവശ്യമില്ല. அவனை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. രണ്ടാമതായി നാം വായിക്കുന്ന അവൻ ആരെ വിഴുങ്ങാമോ എന്ന് ചുറ്റി നടക്കുന്നു എന്നാണ്, അല്ലേ? இரண்டாவதாக எவனை விழுங்கலாமோ என்று அவன் சுற்றி திரிகிறான். ഏത് സഭയെ വിഴുങ്ങാമെന്നല്ല, ഏത് കുടുംബത്തെ വിഴുങ്ങാമെന്നല്ല, ഏത് നവരെ ഇൻഡിവിജ്വൽ ആണ്, ഏത് വ്യക്തിയെ വിഴുങ്ങാമെന്നാണ്. எந்த சபையை விழுங்கலாமோ என்று அல்ல, எந்த குடும்பத்தை விழுங்கலாமோ என்று அல்ல, ஒரு தனி நபரை, எந்த ஒரு நபரை விழுங்கலாமோ என்று அவன் சுற்றி திரிகிறான். പല്ലോ ഇല്ല, ചവയ്ക്കാനോ വയ്യ, കിട്ടിയാ വിഴുങ്ങാം. പക്ഷേ രണ്ടുപേരെ ഒന്നിച്ച് കിട്ടിയാൽ വിഴുങ്ങാൻ പറ്റത്തില്ല, ഒരാളെ കിട്ടിയാലേ വിഴുങ്ങാൻ പറ്റത്തുള്ളൂ. அவனுக்கு பல்லும் இல்லை, சவிக்கவும் முடியவில்லை. ஆனாலும் இரண்டு பேர் சேர்ந்து அவனால் விழுங்க முடியாது. யாராவது ஒருவரையாவது விழுங்கலாமா என்றுதான் அவன் சுற்றி திரிகிறான். വിചാരം പിശാചിന്റെ വായ ഭയങ്കരമായ, അയ്യോ എന്റെ കുടുംബത്തെ വിഴുങ്ങുമോ, എന്റെ 5 പിള്ളാരെ ഒന്നിച്ച് വിഴുങ്ങുമോ, സഭയെ മൊത്തം ഒന്നിച്ചില്ലാതാക്കുമോ, അങ്ങനെ ഒന്നും പേടിക്കാതെ ചെറിയൊരു വായേ ഉള്ളൂ. ഒരു ചെറിയ ആളെ കിട്ടിയാൽ വല്ല കഷ്ടപ്പെട്ട് വിഴുങ്ങും, അത്ര തന്നെ. சிலருக்கு இப்படிப்பட்டதான கவலைகள் இருக்கிறது. பிசாசுக்கு பெரிய வாய் இருக்கிறது, அவன் என்னுடைய குடும்பத்தை முழுவதுமாக விழுங்கி விடுவானா, நாங்கள் 5 பேர் இருக்கிறோம், எங்கள் 5 பேரையும் விழுங்கி விடுவானா, எங்களுடைய சபையை முழுவதுமாக விழுங்கி விடுவானா என்று நீங்கள் அப்படியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அவனுக்கு ஒரே ஒரு சிறிய வாய் தான் இருக்கிறது. എന്നെ ഒറ്റയ്ക്ക് കിട്ടിയാൽ വിഴുങ്ങാൻ കഴിവുള്ളതായ ആ സാത്താൻ വായ് പിളർന്ന് വന്നാൽ രക്ഷപ്പെടാൻ എനിക്കൊരു മാർഗമുണ്ട്. நான் ஒருவனாக இருக்கிறேன், என்னை விழுங்கும்படியாக சாத்தான் வருகிறான். அவன் விழுங்கும்படியாக வந்தால் நான் அவனுடைய வாய்க்கு தப்பித்துக் கொள்ளக்கூடியதான மார்க்கம் உண்டு. நான் இவரை கட்டிப்பிடித்துக் கொண்டு எங்கள் 2 பேரையும் சாத்தான் விழுங்கலாம் என்று வாய் திறந்தால் சாத்தானால் அப்படி விழுங்க முடியாது. പിശാച് ആരെ വിഴുങ്ങേണ്ടി വന്ന ഒറ്റക്കൊറ്റയ്ക്ക് തിരിഞ്ഞു വരുമ്പോൾ ഒരു കുടുംബത്തിൽ ഭാര്യയും ഭർത്താവും ഒന്നായി കാണപ്പെടട്ടെ.
பிசாசு விழுங்கும்படியாக வரும்போது அவன் ஒரு நபரை தான் விழுங்க வரும்படியாக வருவான். எனவே குடும்பத்தில் இருக்கிற கணவனும் மனைவியும் ஒரு மனதோடு கூட ஒன்றாய் இருப்பீர்களாக. மாதாபிதாக்களும் மக்களும் ஒന്നാய் காணப்படട്ടെ. பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஒரு மனதோடு ஒன்றாய் இருப்பீர்களாக. ഒരു അപ്പനും അമ്മയ്ക്കും ഒന്നിലധികം മക്കളുണ്ടെങ്കിൽ ഒന്നിനെ ചേരാതെ ഒന്നൊന്നിനോട് എതിർത്തും എല്ലാവരും ഒന്നായി കാണപ്പെടട്ടെ. ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒன்றுக்கும் அதிகமான பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக இருக்காமல் அவர்கள் ஒருவரோடு ஐக்கியமாய் ஒன்றாய் இருப்பார்களாக. സഭയിലെ വിശ്വാസികളെല്ലാം ഒറ്റ മനുഷ്യരെ പോലെ കാണപ്പെടട്ടെ. சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் ஒரே மனுஷரை போல இருப்பீர்களாக. വിശ്വാസികൾ വേറെയും വേലക്കാർ വേറെയല്ല, വിശ്വാസികളും ശുശ്രൂഷകരും ചേർന്ന ഒറ്റ മനുഷ്യരെ പോലെ കാണപ്പെടട്ടെ. விசுவாசிகள் வித்தியாசம், தெய்வ ஊழியர்கள் வித்தியாசம் என்று அல்ல, விசுவாசிகளும் தெய்வ ஊழியர்களும் ஒன்றாய் சேர்ந்து ஒரே ஆளாய் இருப்பீர்களாக. ഈ നൂറ്റുകണക്കായ ആളുകൾ നമ്മൾ എല്ലാവരും കൂടെ ഒന്നായിരുന്നാൽ ഇതിനെ വിഴുങ്ങാൻ പറ്റിയ ഏതെങ്കിലും ഒരു സിംഹം ഈ ലോകത്തിലുണ്ടോ? இப்படி நூற்றுக்கணக்கான பேர் இங்கே வந்திருக்கிறோம். இவர்கள் யாவரும் ஒரே நேரத்தில் விழுங்கக்கூடியதான சிங்கம் இந்த உலகத்திலே இருக்கிறதா? നാം ഒറ്റപ്പെട്ടു പോകാതിരിപ്പാനായി ശ്രദ്ധിച്ചുകൊള്ളുക. நாம் பிரிந்து போகாமல் இருக்கும்படியாக கவனமாய் இருப்போமாக. സഹവിശ്വാസിയോട് ഐക്യപ്പെട്ടിരിക്കുക. உங்கள் சக விசுவாசிகளோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாய் இருங்கள். ശുശ്രൂഷകരോട് ഐക്യപ്പെട്ടിരിക്കുക. தெய்வ ஊழியர்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாய் இருங்கள். കുടുംബജീവിതത്തിൽ യാതൊരു ഭിന്നതയില്ല. എല്ലാ നാളും രാവിലെയും വൈകിട്ടും ഒരുമിച്ച് ഭാര്യയും ഭർത്താവും കുഞ്ഞുങ്ങളും ചേർന്ന് മുടങ്ങാതെ മടക്കി പ്രാർത്ഥിക്കത്തക്കവണ്ണം നിങ്ങൾ സ്നേഹത്തോടെ ജീവിക്കുക. குடும்ப ஜீவியத்திலே எந்த பிரிவினையும் இல்லாமல் காலையிலும் மாலையிலும் இரவு நேரத்திலும் யாவரும் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கக்கூடியதான ஜெப ஜீவியத்தோடு கூட ஒரு மனதோடு கூட காணப்படுங்கள். ഈ പിശാചിന് നിങ്ങളെ ഒന്നും ചെയ്യുവാൻ സാധ്യമല്ല. இந்த பிசாசினால் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. രണ്ടാമത് അവിടെ വായിക്കുന്നത്, இரண்டாவதாக நாம் வாசிக்கிறோம், ഇവൻ വാ പിളർന്ന ചുറ്റി നടക്കുന്നു എന്നാണ് പറഞ്ഞിരിക്കുന്നത്. இவன் வாயை பிளந்து சுற்றி திரிகிறான் என்று வாசிக்கிறோம். അങ്ങനെ ചുറ്റി നടക്കാതെ നേരെ ഇതിന്റെ നടുക്കോട്ടങ്ങ് വന്ന് ഒരാളെ പിടിച്ചോണ്ട് പോയ പോരെ. ஏன் அவன் அப்படி சுற்றி நடக்கிறான்? ஏன் அவன் நடுவாக வந்துவிட்டால் ஒரு ஆள் அவனை பிடித்து விட்டு போய்விடலாம். പിശാചാകുന്ന ആ സിംഹം ഇപ്പൊ ഇങ്ങോട്ട് വന്തല്ലോട്ട് വരികയെന്ന് വെച്ചോ. பிசாசாகிய சிங்கம் இந்த இடத்திற்கு வருகிறான் என்று வைத்துக் கொள்வோம். ഇതിന് നടുക്കോട്ട് വന്ന് ചാടി വീണ് ഒരാളെങ്ങ് പിടിച്ചോണ്ട് പോയ പോരെ. എന്തിനാ ഇങ്ങനെ ചുറ്റി നടക്കുന്നത്? அவன் இதன் மத்தியிலே வந்துவிட்டால் ஒரு ஆள் அவனை பிடித்து விட்டு போய்விடலாம். അതിനൊരു കാരണമുണ്ട്. ഇസ്രായേൽ മക്കൾ എരിഹോവിൽ ചെന്നപ്പോൾ എരിഹോവിന് ചുറ്റി നടക്കേണ്ടി വന്നു. இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை சென்று அடைந்த போது அவர்கள் எரிகோவை சுற்றி சுற்றி நடந்தார்கள். അങ്ങനെ നടന്ന ആവശ്യം എന്താണ്? அப்படி நடந்ததனுடைய அவசியம் என்ன? എരിഹോ പട്ടണത്തിന് ചുറ്റും കൂറ്റൻ മതിലുണ്ടായിരുന്നു. ആർക്കും തകർക്കാൻ കഴിയാത്ത മതില്. எரிகோ பட்டணத்தை சுற்றிலும் உயர்ந்த கோபுரத்தை போன்றதான ஒரு பெரிய மதில், ஒருவராலும் அழிக்கப்பட முடியாத மதில் இருந்தது. അതുകൊണ്ടാണ് ചുറ്റി നടക്കേണ്ടി വന്നത്. இது நிமித்தமாகத்தான் அவர்கள் சுற்றி நடக்க வேண்டிய நேர்ந்தது. ഇതുപോലെ നിനക്കും നിന്റെ കുടുംബത്തിനും നിന്റെ സഭയ്ക്കും ചുറ്റും ദൈവം വേലി കെട്ടിട്ടുള്ളത് കൊണ്ടാണ് അവനെ ചുറ്റി നടക്കേണ്ടി വരുന്നത്. இதை போலதான் உன்னை சுற்றிலும் உன் குடும்பத்தை சுற்றிலும் உன் சபையை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து மதிலை போல் இருக்கிறபடியினால் அவன் சுற்றி நடந்து வந்து கொண்டிருக்கிறான். വിശ്വസിക്കുന്നവർ ഹല്ലേലൂയ പറഞ്ഞാട്ടെ. இதை விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா என்று சொல்லுங்கள். യോബിന്റെ പുസ്തകം 1-ാം അധ്യായം 10-ാം വാക്യം. யோபு 1-ാം அதிகாரம் 10-ാം வசனம். സാത്താൻ വന്നപ്പോൾ ദൈവം സാത്താനോട് ചോദ്യം ചോദിച്ചു. சாத்தான் வந்தபோது கர்த்தர் சாத்தானை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். എവിടെ നിന്ന് വരുന്നു? நீ எங்கே இருந்து வருகிறாய்? ഞാൻ ഭൂമിയെല്ലാം ചുറ്റിട്ട് വരികയാണ്. நான் பூமி முழுவதையும் சுற்றி வருகிறேன். ഭൂമി മൊത്തം ചുറ്റിയ ചരിത്രത്തോടെ നിൽക്കട്ടെ. നീ എന്റെ ദാസനായ യോബിനെ മാറി നിന്ന് നോക്കിയോ എന്ന് ചോദിച്ചു. நீ பூமியை சுற்றி வருவதெல்லாம் இருக்கட்டும், என்னுடைய தாசனாகிய யோபின் மேல் நீ கண் வைத்தாயோ? ഞാൻ കണ്ടു. ஆம், நான் பார்த்தேன். എന്തിനാ നീ അവനും വീട്ടിനും അവളുടെ സകലത്തിനും വേലി കിട്ടിയിട്ടില്ലയോ? പിന്നെ എന്തോ ചെയ്യാൻ പറ്റും? என்னவென்றால் நீர் அவனையும் அவனை சுற்றிலும் அவனுக்குள்ள யாவற்றை சுற்றிலும் வேலி அடித்திருக்கவில்லையா? என்னால் என்ன செய்ய முடியும்? എനിക്കൊന്നും ചെയ്യാൻ സാധ്യമല്ല. നിന്റെ ഭക്തന്റെ ചുറ്റും അവന്റെ കുടുംബത്തിന് ചുറ്റും അവരുടെ സകലത്തിന് ചുറ്റും നീ വേലി കെട്ടിയിരിക്കുന്നു. என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீர் அவனை சுற்றிலும் அவனுடைய குடும்பத்தை சுற்றிலும் அவனுக்குள்ள எல்லாவற்றை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறீரே. വീണ്ടും പറയുന്നു, നിങ്ങൾക്കും എനിക്കും ചുറ്റും ദൈവത്തിന്റെ സംരക്ഷണത്തിന്റെ വേലി ഉള്ളിടത്തോളം സാത്താനെ ചുറ്റി നടന്നു നോക്കാനല്ലാതെ தொடான் சாத்தியமல்ல. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை சுற்றிலும் என்னை சுற்றிலும் பாதுகாப்பான வேலியை வைத்து அடைத்திருக்கிறார். சாத்தான் சுற்றி நடக்க முடியுமே அல்லாமல் அவனால் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. എനിക്ക് വളരെ ചിരി നൽകിയ ഒരു പടം ഞാൻ എൻ്റെ വീട്ടിൽ കണ്ടു. நான் ஒரு வீட்டிலே என்னை மிகவும் சிரிக்க வைத்ததான ஒரு படத்தை கண்டேன். ഒരു അക്വേറിയത്തിന്റെ പടമാണ്. ഒരു ഭരണിക്കുള്ളിൽ ഒരു മീനെ ഇട്ടിരിക്കുകയാണ്, ചെറിയൊരു മീനിനെ. அது ஒரு மீன் அருங்காட்சியகத்தின் படம். ஒரு பெரிய கண்ணாடி பெட்டிக்குள்ளே ஒரு மீன் வைக்கப்பட்டிருக்கிறது. വെള്ളത്തിൽ മീൻ കിടക്കുന്നു. அந்த தண்ணிக்குள்ளே மீன் இருந்தது. അത് ആ വെള്ളത്തിൽ ഇങ്ങനെ ചുറ്റി സഞ്ചരിക്കുന്നു. அந்த மீன் அந்த தண்ணீருக்குள்ளே சுற்றி வந்து கொண்டிருந்தது. ഈ ഭരണിയുടെ ഗ്ലാസ് പാത്രത്തിന് വെളിയിൽ ഒരു പൂച്ച
ഇങ്ങനെ ഇരിക്കുന്നു. அந்த கண்ணாடி பெட்டிற்கு வெளியே ஒரு பூனை அந்த மீனை பார்த்துக்கொண்டு அப்படியே காத்துக்கொண்டிருக்கிறது. പൂച്ചയുടെ ഇരിപ്പ് കണ്ട് ഞാൻ ഒരുപാട് ചിരിച്ചു പോയി. அந்த பூனை இருந்ததான விதத்தை கண்டு நான் மிகவும் அதிகமாக சிரித்தேன். മൂക്ക് അങ്ങോട്ട് മുട്ടിച്ചാൽ മീനെ അതിന്റെ മീശ തൊടും, പക്ഷേ തിന്നാൻ പറ്റത്തില്ല. அது கண்ணாடி பெட்டியில் தன் மூக்கை வைத்து இடித்தால் அதனுடைய மீசை கண்ணாடி பெட்டியை தான் தொடும், அதால் மீனை பிடிக்க முடியாது. കാരണം ഈ മീന് തൊട്ടടുത്താണ് ഇപ്പൊ മുട്ടി മീശയെ മുട്ടിയെന്ന് തോന്നുന്നതേ ഉള്ളൂ. ഗ്ലാസിനകത്ത് വെള്ളത്തിൽ അത് സന്തോഷമായി ചുറ്റി സഞ്ചരിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. இந்த பூனை தன்னுடைய மீசை வைத்துக் கொண்டு அந்த மிகவும் பக்கத்திலே அந்த மீனுக்கு நெருக்கத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த மீன் அந்த கண்ணாடி பெட்டிக்கு உள்ளே மிகவும் சுற்றி வந்து கொண்டிருந்தது. ദൈവത്തിന്റെ വേലിക്കുള്ളിൽ നീയും ഞാനും പ്രാർത്ഥനയിലും ആരാധനയിലും സന്തോഷിച്ച് ജീവിക്കുമ്പോൾ സാത്താന്റെ വായ്ക്ക് മാത്രമല്ല മീശയ്ക്ക് പോലും നമ്മളെ തൊടാൻ പറ്റത്തില്ല. கர்த்தர் வைத்திருக்கிறதான வேலைக்குள்ளாக ஜெபத்திலும் கர்த்தரை சேவிக்கிறதான ஆராதனையிலும் சந்தோஷமாக கர்த்தருக்குள்ளே நீ காணப்படுவாய் என்றால் பிசாசனுடைய மீசை மாத்திரமல்ல அவனுடைய வாயினாலும் உன்னை தொட முடியாது. ഹല്ലേലൂയ. இந்த குருப்ராவிനെ ദുഷ്ടമൃഗമായ പിശാചിനെ ഏൽപ്പിച്ചു കൊടുക്കരുതേ. உமது காட்டுப்புறாவை துஷ்ட மிருகமாகிய பிசாசுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டாம். നിന്റെ പൈതലിനെ നിന്റെ വിശുദ്ധന്മാരെ പിശാച് തൊടുവാൻ അനുവദിക്കരുതേ. என் பிள்ளையை என்னுடைய பரிசுத்தவான்களை துஷ்ட மிருகங்கள் தொடுவதற்கு அனுமதிக்க வேண்டாம். ഈ ദുഷ്ടമൃഗങ്ങൾ എന്നത് സാമ്രാജ്യങ്ങളെയും ദുഷ്ട ഭരണാധികാരികളെ കൂടെ കാണിക്കുകയാണ്. இந்த துஷ்ட மிருகங்கள் என்று சொல்வது சாம்ராஜ்யங்களையும் துஷ்ட சக்கரவர்த்திகளையும் அரசாங்க ஆட்களையும் காண்பிக்கிறது. ദാനിയേൽ പ്രവചനം 7-ാം അധ്യായത്തിന്റെ 4-ാമത്തെ വാക്യത്തിൽ தானியேல் 7-ாம் அதிகாரம் 4-ாம் வசனத்திலே 4 മൃഗങ്ങളെ പ്രവാചകൻ കാണുകയാണ്. அந்த தீர்க்கதரிசி 4 வகையான மிருகங்களை காண்கிறான். വായിക്കണം, வாசிப்போம். முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் சிறகுகள் பிடுங்கப்பட்டது. 4-ാം വാക്യമാണ് വായിക്കുന്നത്. ഞാൻ 4 മൃഗങ്ങളെ കണ്ടു എന്നോട് വായിക്കുന്നു. 4 மிருகங்களை கண்டேன் என்று ഈ வாசிக்கிறோம். 4 മൃഗങ്ങൾ ഇത് ദർശനമായിട്ട് പ്രവാചകൻ കാണുന്നെങ്കിലും 4 സാമ്രാജ്യങ്ങളാണ്. இந்த மிருகங்கள் தீர்க்க தரிசனத்திலே மிருகங்களாக காணப்பட்டாலும் இவைகள் 4 வகையான சாம்ராஜ்யங்கள். 4 മൃഗങ്ങൾ, സിംഹം, കരടി, പുള്ളിപ്പുലി, ഘോരമൃഗം. 4 மிருகங்கள், சிங்கம், கரடி, சிறுத்தை மற்றும் ஒரு கோர மிருகம். ഇത് 4 സാമ്രാജ്യങ്ങളെ കാണിക്കുന്നു. இவைகள் 4 சாம்ராஜ்யங்களை காண்பிக்கிறது. ബാബേൽ സാമ്രാജ്യം, பாபிலோன் சாம்ராஜ்யம், ഏഷ്യ പാർസ്യ സാമ്രാജ്യം, மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், ഗ്രീസ് സാമ്രാജ്യം, கிரேக்க சாம்ராஜ்யம், റോമ സാമ്രാജ്യം. ரோம ഈ சாம்ராஜ்யம். 4 സാമ്രാജ്യങ്ങളെ 4 മൃഗങ്ങളായിട്ട് പ്രവാചകൻ കാണുകയാണ്. இந்த 4 சாம்ராஜ்யங்களையும் 4 மிருகங்களாக தீர்க்கதரிசி பார்க்கிறான். ഈ സാമ്രാജ്യങ്ങൾ ഒക്കെ ഉണ്ടായിരുന്ന കാലത്ത് ദൈവത്തിന്റെ കുറുപ്രാക്കൾ ആ രാജ്യങ്ങളെല്ലാം ഉണ്ടായിരുന്നു. இந்த சாம்ராஜ்யங்கள் காணப்பட்டதான நாட்களிலே தேவனுடைய காட்டுப்புறாக்கள் அந்த சாம்ராஜ்யங்களிலே காணப்பட்டது. അഥവാ ദൈവത്തിന്റെ മക്കൾ, ദൈവത്തിന്റെ പ്രവാചകന്മാർ, നീതിമാന്മാർ, ഭക്തന്മാരുമാർ ആ സാമ്രാജ്യങ്ങളൊക്കെയും ജീവിച്ചിരുന്നു. அதாவது தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய தீர்க்கதரிசிகள், தேவனுடைய பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் இப்படிப்பட்ட சாம்ராஜ்யங்களிலே காணப்பட்டார்கள். പക്ഷേ ആ രാജ്യത്തെ ഭരിച്ച ഭരണാധികാരികളായ ദുഷ്ടമൃഗങ്ങൾക്ക് ദൈവജനത്തെ തൊടുവാൻ സാധ്യമായില്ല. ஆனால் அந்த ராஜ்யத்திலே காணப்பட்டதான இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை தொடுவதற்கு அந்த துஷ்ட அரசாங்க அதிகாரிகளால் முடியவில்லை. സിംഹം ഭരിക്കുന്നതായ ബാബേൽ സാമ്രാജ്യത്തിൽ 3 ബാലന്മാരെ ആ ഭരണാധികാരി എരിയുന്ന തീച്ചൂളയിലേക്ക് വലിച്ചെറിഞ്ഞു. சிங்கத்திற்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்திலே 3 வாலிபர்களை அந்த பாபிலோன் ராஜ்யத்தின் அதிகாரி അഗ്നി സൂളയിലെ പോട്ടാൻ. പക്ഷേ അവരെ തീച്ചൂളയിലേക്ക് വലിച്ചെറിഞ്ഞെങ്കിലും അവരെ രക്ഷിക്കുന്ന ദൈവം തീച്ചൂളിൽ ഇറങ്ങി വന്ന് അവിടെ തലമുടി പോലും കരിയാതെ തീയുടെ മണം പോലും തട്ടാതെ അവരെ വെളിയിൽ കൊണ്ടുവന്നു. அவர்கள் அக்கினி சூளையிலே போடப்பட்ட போது கர்த்தர் அவர்களுக்காக இறங்கி வந்து அந்த அக்கினி அவர்களை சேதப்படுத்தாமலும் பலம் செய்யாமலும் அக்கினியின் மனம் கூட அவர்கள் மீது வீசாதிருக்கும்படி கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். മേദ്യ പാർസ്യ സാമ്രാജ്യമാകുന്ന അതിന്റെ അധിപനായ കരടി ഭരിക്കുന്ന കാലത്ത് மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்திற்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த கரடி என்கிறதான மிருகத்தை போன்ற சாம்ராஜ்ய நாட்களில் ദാനിയേലിനെ ദാര്യാവേശ സുബഗുഹയിലേക്ക് വലിച്ചെറിഞ്ഞു. ஒரு முறை அந்த தானியேலை சிங்கங்களின் கெபியிலே போடப்பட்டு விட்டான். പക്ഷേ ദാനിയേലിനെ തൊടാതിരിപ്പാൻ തക്കവണ്ണം അക്ഷരികമായ സിംഹത്തിന്റെ വായേല് ദൂതൻ വന്ന് അടച്ചു. ஆனால் தானியேல் சேதப்பட்டு போகாத வண்ணம் ஆச்சரியமான விதத்திலே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். സിംഹത്തിന് ഇരയായി തന്റെ കുറുപ്രാവിനെ ദൈവം വിട്ടുകൊടുത്തില്ല. அந்த சிங்கத்திற்கு இரையாக கர்த்தர் தம்முடைய കാട്ടുപ്രാவை ஒப்புക്കൊടുക്കவில்லை. പേർഷ്യ സാമ്രാജ്യം ഉണ്ടായിരുന്ന കാലത്ത് യഹൂദന്മാരെ മുഴുവൻ നശിപ്പിക്കുവാൻ
കൊല്ലുവാനുള്ളതായ ഗൂഢാലോചന നടന്നതായി എസ്തേറിന്റെ പുസ്തകത്തിൽ വായിക്കുന്നു. பெர்சிய சாம்ராஜ்யம் நடந்ததான நாட்களிலே யூதர்கள் முழுவதும் அழிக்கப்பட வேண்டும் என்று பெரிய கட்டளை கொடுக்கப்பட்டது. இதை எஸ்தரின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். എന്നാൽ സാത്താന തന്ത്രങ്ങളെ പരാജയപ്പെടുത്തിയതിന് കുറുപ്രാക്കളെല്ലാം ദൈവം സൂക്ഷിച്ചതിനെ നാം പുസ്തകത്തിൽ വായിച്ച് എത്രയെന്ന് ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തേണ്ടതായിട്ടുണ്ട്. ஆனாலும் சாத்தானுடைய எல்லா தந்திரங்களையும் அழித்து கர்த்தர் தம்முடைய காட்டுப்புறாக்களின் ஆத்துமாக்கள் எல்லாவற்றையும் பத்திரமாய் பாதுகாத்தாரே. நாம் கர்த்தருக்கு எவ்வளவாய் நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ഘോര മൃഗത്തിന് തുല്യമായിരുന്നതായ റോമൻ സാമ്രാജ്യ കാലത്ത് கெடியும் பயங்கரமும் இருந்ததான அந்த மிருகத்திற்கு ஒப்பானதான ரோம சாம்ராஜ்யம் ക്രൈസ്തവർക്കെതിരെ എത്ര വലിയ പീഡനങ്ങളും ഉപദ്രവങ്ങളുമാണ് ഉണ്ടായത്. அந்த ரோம சாம்ராஜ்யத்தின் நாட்களிலே கிறிஸ்தவ மார்க்கத்திலே எத்தனையோ வகையான உபத்திரவங்களும் பாடுகளும் உண்டானது. നീറോ എന്ന പേരുള്ള ഒരു ദുഷ്ട ചക്രവർത്തി ദുഷ്ടമൃഗം ദൈവത്തിനെതിരെ ഭയങ്കര ഉപദ്രവങ്ങളാണ് നൽകിയത്. நீரோ என்கிறதான ராயன் இருந்தான். அவன் தேவனுடைய ஜனங்களுக்கு மிகுந்த உபத்திரவத்தையும் பாடுகளையும் உண்டாக்கக்கூடியவனாய் இருந்தான். എന്നാൽ ദൈവസഭയെ നശിപ്പിക്കുവാൻ ക്രൈസ്തവ മാർഗ്ഗത്തെ ഉന്മൂലനം ചെയ്യുവാൻ അവയ്ക്കൊന്നും സാധ്യമായില്ല. ஆனால் தேவனுடைய சபையை அழிப்பதற்கோ இல்லாவிட்டால் கிறிஸ்தவ மார்க்கத்தை ஒழித்து கட்டுவதற்கோ இந்த சாம்ராஜ்யத்தால் முடியவே இல்லை. ദൈവം തന്റെ കുറുപ്രാക്കളെ ദുഷ്ടമൃഗങ്ങളുടെ കയ്യിൽ നിന്ന് സൂക്ഷിക്കുന്നവനാണ്. கர்த்தர் தம்முடைய காட்டுப்புறாக்களை துஷ்ட மிருகங்களின் கையிலிருந்து காக்கிறவர். ഈ സാമ്രാജ്യങ്ങൾ ഈ സാമ്രാജ്യ അധികാരങ്ങളൊക്കെയും അത്തരത്തിൽ വിടുവാൻ ദൈവം ഉദ്ദേശിക്കുന്നില്ല. இந்த சாம்ராஜ்யத்தையும் இந்த அதிகாரங்கள் யாவற்றையும் அப்படியே விட்டுவிட வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கவில்லை. ദൈവം എന്താണ് ചെയ്യുവാൻ ഉദ്ദേശിക്കുന്നത്? கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்? ദാനിയേൽ പ്രവചനം 7-ാം അധ്യായം தானியேலின் புஸ்தகம் 7-ஆம் அதிகாரம் 21-ാമത്തെ വാക്യത്തിൽ വായിക്കുമ്പോൾ 21-ஆம் വചനത്തിലെ വാസിക്കുമ്പോൾ വയോധിനായവൻ വന്ന് അത്യുന്നതനായവന്റെ വിശുദ്ധന്മാർക്ക് ന്യായാധിപത്യം നൽകുകയും വിശുദ്ധന്മാർ രാജ്യത്വം കൈവശമാക്കുന്ന കാലം വരികയും ചെയ്യും. நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாமாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் காலம் வருமட்டாகவும் 27-ാമത്തെ വാക്യത്തിൽ 27-ஆம் வசனத்திலே രാജ്യത്വവും ആധിപത്യവും ആകാശം കീഴെല്ലാമുള്ള രാജ്യങ്ങളുടെ മഹത്വവും അത്യുന്നതനായ തന്റെ വിശുദ്ധന്മാരായ ജനത്തിന് ലഭിക്കും. வானத்தின் கீழ் எங்குமுள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ദൈവജനത്തിനെതിരെ ലോകത്തിൽ എത്രയോ ശക്തന്മാരായ സാമ്രാജ്യവും ഭരണാധികാരികളും പ്രവർത്തിച്ചു. അവർക്കൊന്നും ജയിപ്പാൻ സാധിച്ചില്ല. இந்த உலகத்திலே வல்லமையாய் காணப்பட்டதான எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் இருந்தது, அரசாங்க அதிகாரிகள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒருவராலுமே தேவனுக்கு விரோதமாக நின்று ஜெயிக்க முடியவில்லை. വേദപുസ്തകത്തിന് ഒരു സിംഗിൾ പ്രതി പോലും ലോകത്തിൽ ശേഷിക്കാതെ അത് നശിപ്പിക്കുവാൻ ശ്രമിച്ചു, സാധിച്ചില്ല. ഇന്ന് കോടിക്കണക്കിന് പ്രതികൾ ലോകത്തിൽ ലഭ്യമാണ്. இந்த பரிசுத்த வேதாகமத்தின் ஒரு சிறிய பிரதி கூட இருக்கக்கூடாது என்பதற்காக எத்தனையோ பேர் எழும்பி இந்த வேதாகமத்தை அழிக்கும்படியாக முயற்சித்தார்கள். ஆனாலும் இன்றைக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தின் கோடிக்கணக்கான பிரதிகள் அச்சடிக்கப்பட்டு வருகின்றன. ക്രിസ്തീയ മാർഗത്തെ തുടച്ചു മാറ്റുവാനായി എത്രയോ ഭരണാധികാരികൾ ശ്രമിച്ചു. എന്നാൽ ഇന്ന് ലോകത്തിൽ ക്രൈസ്തവരുടെ എണ്ണമാണ് ഏറ്റവും മുൻപിൽ നിൽക്കുന്നത്. கிறிஸ்தவ மார்க்கத்தை இந்த பூமியிலே இராதபடிக்கு ஒழித்து கட்ட வேண்டும் என்று எத்தனையோ முயற்சிகள் ஏறெடுக்கப்பட்டன. ஆனாலும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை தான் முழு உலகத்திலும் அதிகமாக இருக்கிறது. ഇനി ക്രിസ്ത്യാനികൾക്കിടയിൽ പെന്തക്കോസ്തുകാരെ നോക്കിയാൽ വളരെ വേഗം വളരുന്ന ഒരു പ്രസ്ഥാനമാണ് പെന്തക്കോസ്തു മാർഗം. இன்னும் இவற்றின் மத்தியிலே கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இந்த பெந்தைக்கோஸ்தேக்காரர்களை நாம் பார்ப்போம் என்றால் மற்ற யாவரை காட்டிலும் இவர்கள் தான் அதிக ஆழமாக வேரூன்றி வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். വളരെ വേഗത്തിൽ വളർന്ന് അവിടെ അതിരുകൾ വിശാലമായി കൊണ്ടിരിക്കുകയാണ്. அவர்கள் மிக வேகமாக வளர்கிறார்கள். அநேக கிளைகள் உண்டாகி கொண்டிருக்கின்றன. എവിടെ നോക്കിയാലും പെന്തക്കോസ്തുകാരുടെ എണ്ണം ദിനം പ്രതി ആഴ്ചതോറും മാസം തോറും വർദ്ധിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. எங்கே பார்த்தாலும் பெந்தைக்கோஸ்தேக்காரர்களின் எண்ணிக்கை தினம்தோறும் வாரந்தோறும் மாதம்தோறும் பெருகிக் கொண்டிருக்கிறது. എന്തുകൊണ്ടെന്നാൽ ദുഷ്ടമൃഗത്തിന്റെ ഇരയായി തന്റെ കുറുപ്രാവിന് കൊടുക്കുന്ന ദൈവമല്ല നമ്മുടെ ദൈവം. ஏனென்றால் தம்முடைய காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்ட மிருகத்திற்கு ஒப்புக் கொடுக்காத தேவன் தான் நம்முடைய தேவன். ഇന്ത്യയിലെ ഇന്നത്തെ അന്തരീക്ഷം നോക്കിയാൽ இன்றைக்கு இந்தியாவினுடைய சூழ்நிலை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ദൈവജനത്തിനെതിരായ കാര്യങ്ങൾ ഓരോ ദിവസവും വർദ്ധിച്ച് വരികയാണ്. தேவ ஜனத்திற்கு விரோதமான காரியங்கள் ஒவ்வொரு நாளும் பெருகி பெருகி வருகிறது. എത്രയോ നൂറ്റാണ്ടുകളായി ഡിസംബർ 25 ഒരു ക്രിസ്തുമസ് ആയിട്ട് ക്രൈസ്തവർ ആചരിക്കുന്നു. எத்தனையோ நூற்றாண்டுகளாக டிசம்பர் மாதம் 25ஆம் தேதியை கிறிஸ்துமஸ் தினமாக ஜனங்கள் கொண்டாடுகிறார்கள். 25ஆம் തീയതി
ക്രിസ്തുമസ് ആചരിക്കാതിരിക്കത്തക്കവണ്ണം അതൊരു ലീവ് ദിവസമല്ലാതെ പ്രവൃത്തി ദിനമാക്കുന്നതായ നിയമങ്ങൾ പല സ്റ്റേറ്റിലും വന്നു കഴിഞ്ഞു. இந்த டிசம்பர் 25ஆம் தேதியை விடுமுறை நாளாக இருக்கக்கூடாது, அந்த நாளிலே வேலை செய்கிற நாளாக மாற்ற வேண்டும் என்கிறதான சட்டம் நம்முடைய எத்தனையோ மாநிலங்களில் வந்திருக்கிறது. ഇതുപോലെ ഏപ്രിൽ മാസത്തിൽ ഈസ്റ്ററും ആചരിക്കുന്നുണ്ട്. ആ ദിവസങ്ങളും പ്രവൃത്തി ദിനമാക്കി ക്രൈസ്തവർ അങ്ങനെ ക്രിസ്തു സംബന്ധമായ ആചാരങ്ങൾ ആചരിക്കാതിരിക്കുവാൻ തടയുന്ന നിയമങ്ങൾ ഇന്ത്യയിൽ വന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. இதே போல ஈஸ்டர் தினமும் கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படுகிறது. அந்த தினமும் விடுமுறை நாளாக இருக்கக்கூடாது, அது வேலை நாளாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அதற்குரிய முயற்சிகள் இந்தியாவிலே செய்யப்பட்டு வருகிறது. മറ്റുള്ളവർ വിചാരിക്കുന്നത് ഈ അനാഥാശാല നടത്തുന്നതും സ്കൂളും നടത്തുന്നതും ഒക്കെ മതം മാറ്റാനാണ്. ഒരിക്കലുമല്ല. സഹജീവിയോടുള്ളതായ സഹാനുഭൂതി കൊണ്ടാണ് അമ്മയും അപ്പനുമില്ലാത്ത കുഞ്ഞുങ്ങളെ വളർത്തുന്ന, ആരോരുമില്ലാത്ത കുഞ്ഞുങ്ങളെ സംരക്ഷിക്കുന്ന അനാഥാലയങ്ങൾ ക്രൈസ്തവർ നടത്തുന്നത്. எத்தனையோ அநாதை ஆசிரமங்கள், எத்தனையோ விடுதிகள் கிறிஸ்தவர்களால் நடத்தப்படுகிறது. ஆனால் மற்றவர்கள் இதை பார்க்கும்போது இவர்கள் ஏதோ ஆதாயத்திற்காக தான் நடத்துகிறார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. இப்படி பெற்றோர்கள் இல்லாமல், தாய் தகப்பன் இல்லாமல் இருக்கிறதான குழந்தைகளுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு உதவி மனப்பான்மையோடு தான் இப்படி கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். അനാഥശാലകൾക്ക് വെളിയിൽ നിന്ന് വന്നുകൊണ്ടിരുന്നതായ സഹായങ്ങളെ ഇന്നത്തെ ഗവൺമെന്റ് നിരോധിച്ചിരിക്കുകയാണ്. அநாதை ஆசிரமங்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து வந்து கொண்டிருந்ததான உதவிகள் இன்றைய அரசாங்கத்தால் நிறுத்தப்பட்டிருக்கிறது. അനേക വൃദ്ധമന്ദിരങ്ങളിലും അനാഥാലയങ്ങളിലും ദിനംപ്രതിയുള്ള ചെലവിന് പണമില്ലാതെ നടത്തുന്നവർ വിഷമിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന ഒരു കാലയളവാണ് ഇത്. அநாதை ஆசிரமங்கள் நடத்துகிறதான எத்தனையோ அந்த அநாதை ஆசிரமத்தினுடைய தலைவர்கள் அந்த விடுதிகளை தொடர்ந்து நடத்த முடியாதபடிக்கு அவர்களுக்கு பண கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. ഇങ്ങനെയുള്ളതായ എതിർപ്പുകൾ കുറയാൻ പോകുന്നില്ല, കൂടുക തന്നെ ചെയ്യും. இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் குறைய போவதில்லை, அதிகரிக்க தான் போகிறது. ചിലപ്പോൾ ഈ കൺവെൻഷൻ നടത്തുന്ന സ്ഥലം ചിലപ്പോൾ ഗവൺമെന്റ് പിടിച്ചെടുത്ത് ഇങ്ങനൊരു കൺവെൻഷൻ നാളെ നടത്താതിരിക്കാനുള്ളതായ ഒരു നിയമം കൊണ്ടുവന്നേക്കാം. சில வேளைகளில் இப்படி நாம் இப்படி இந்த இடத்திலே கன்வென்ஷனை நடத்துகிறோம், இந்த இடத்தை அரசாங்கம் எடுத்துக்கொண்டு இப்படி எல்லாம் நீங்கள் நடத்தக்கூடாது என்று இந்த இடத்தை பறித்தெடுக்க கூடியதான நாட்களும் வரலாம். നാം ആരാധിക്കുന്ന ആരാധനാ സ്ഥലങ്ങൾ നാളെ പാർട്ടി ഓഫീസുകളോ ഗവൺമെന്റ് ഓഫീസുകളോ അല്ലെങ്കിൽ ആക്കി മാറ്റിക്കൊണ്ട് ആരാധനയെ തടയാൻ ശ്രമിച്ചേക്കാം. நாம் ஆராதிக்கிறதான நம்முடைய ஆராதனை கூடங்கள், ஆராதனை ஸ்தலங்களை எல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கொண்டு அவர்கள் பார்ட்டி நடத்துவதற்காகவும் விழாக்களை நடத்துவதற்காகவும் தங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள் வரும். എല്ലാം കണ്ടും കേട്ടിരിക്കുന്ന ദൈവം സ്വർഗ്ഗത്തിലുണ്ട്. இவை எல்லாவற்றையும் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒரு தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். കുറുപ്രാവിനെ ദുഷ്ടമൃഗത്തിന് ഏൽപ്പിച്ചു കൊടുക്കുകയില്ല. அவர் தன்னுடைய காட்டுப்புறாவை துஷ்ட மிருகத்திற்கு ஒப்புக் கொடுக்க மாட்டார். ഏത് ഭരണാധികാരിക്കും ദൈവം അവസരം നൽകുകയാണ് നീതിയോട് ഭരിക്കുവാൻ. നീതിയോട് ഭരിച്ചില്ലെങ്കിൽ അവരെ ആക്കുന്നവന് അവനെ നീക്കുവാനും അധികാരമുണ്ട്. எந்த அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் அவன் நீதியோடு கூட ஆட்சி செய்து நீதியோடு கூட ஜனங்களிடத்திலே காணப்பட்டால் தான் கர்த்தர் அவரை வைப்பார், இல்லாவிட்டால் கர்த்தர் அவரை அகற்றுவார். എന്നാൽ ഈ ലോകത്തിൽ എത്ര സാമ്രാജ്യങ്ങൾ, എത്ര ഭരണാധികാരികളും ദൈവജനത്തിനെതിരെ പ്രവർത്തിച്ചാലും ശരി, എല്ലാ സാമ്രാജ്യങ്ങളും നീക്കപ്പെട്ടിട്ട് മുഴു ലോകത്തിന്റെ ആധിപത്യവും ഭരണവും യേശുവിനും അവന്റെ വിശുദ്ധന്മാർ ലഭിക്കുന്ന നാളുകളെ ഏറ്റെടുത്തിരിക്കുകയാണ്. இந்த உலகத்திலே எத்தனையோ வகையான சாம்ராஜ்யங்கள் இருக்கிறது, எத்தனையோ வகையான ஆட்சிகள் இருக்கிறது. இத்தனை ஆட்சிகளும் சாம்ராஜ்யங்கள் இருந்தாலும் இவைகள் யாவையும் அகற்றிவிட்டு இயேசு இந்த முழு பூமிக்கும் ஒரே ராஜாவாக வந்து ஆட்சி செய்யக்கூடியதான நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ദുഷ്ട മനുഷ്യരുടെ കയ്യിൽ ദൈവം തന്റെ ജനത്തെ ഏൽപ്പിച്ചു കൊടുക്കുകയില്ല. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை துஷ்ட மனுஷர்களின் கையிலே ஒப்புக் கொடுக்கவே மாட்டார். 140 സങ്കീർത്തനം 1 വാക്യത്തിൽ വായിക്കുമ്പോൾ 140 சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கும்போது അവിടെ കാത്തുകൊള്ളണമേ എന്നുള്ളതായ ഒരു നിലവിളിയാണ് കാണാൻ കഴിയുന്നത്. அங்கே ஒரு കാപ്പാറ്റും என்கிறதான ஒரு வார்த்தை அங்கே இருக்கிறது. கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், കൊടുമയുള്ളവനുക്ക് എന്നെ വിലക്കി രക്ഷിയും. ദുഷ്ടമനുഷ്യന്റെ കയ്യിൽ നിന്ന് എന്നെ വിടുവിച്ച് സാഹസക്കാരന്റെ പക്കൽ നിന്ന് എന്നെ പാലിക്കണമേ. കർത്താവേ, പൊല്ലാத മനുഷ്യനുക്ക് എന്നെ തപ്പുകയും കൊടുമയുള്ളവനുക്ക് എന്നെ വിലക്കി രക്ഷിയും. ഇന്ന് ലോകത്തിലെമ്പാടും ദുഷ്ട മനുഷ്യരുടെ എണ്ണം വർദ്ധിച്ചു വരികയാണ്. இன்றைக்கு உலகத்திலே பார்த்தால் துஷ்ட ஜனங்களுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டிருக்கிறது. പ്രായത്തെ മാനിക്കാത്ത ആളുകൾ, വയതിற்கு മര്യാദ കൊടുക്കാത്ത ജനങ്ങൾ, തങ്ങളുടെ മാതാവിന്റെ പ്രായമുള്ള സ്ത്രീയെന്നോ മകളുടെ പ്രായമുള്ള കുട്ടിയെന്നോ ചിന്തയില്ലാത്ത മനുഷ്യർ, தன்னுடைய தாயின் வயதை உள்ளதான ஒரு சகோதரி, தன்னுடைய சகோதரின் வயது உள்ளதான ஒரு பெண் என்று நினைத்து பார்க்காததான மனுஷர்கள், എന്റെ പേരക്കുട്ടിയുടെ പ്രായമുള്ള ഒരു കുട്ടി എന്നുപോലെ ചിന്തയില്ലാതെ തിന്മയും ദോഷവും പ്രവർത്തിക്കുന്ന ദുഷ്ടന്മാർ ഭൂമിയിൽ പെരുകി വരികയാണ്. என்னுடைய பேரன் பேர்த்திக்கு இருக்கிறதான வயதுதான் இந்த ஆளுக்கு இருக்கிறது என்று நினைத்து பார்க்காததான எத்தனையோ துஷ்ட மனுஷர்கள் இந்த உலகத்திலே பெருகி கொண்டிருக்கிறார்கள். ദുഷ്ടന്മാർ എത്ര പെരുകിയാലും ദൈവത്തിന്റെ കുറുപ്രാവിനെ പോലെയുള്ള മനുഷ്യരെ, നീതിമാന്മാരെ, ഭക്തന്മാരെ അവിടെ
നമ്മുടെ കയ്യിൽ ഏൽപ്പിച്ചു കൊടുക്കുകയില്ല. உலகத்திலே இப்படி அதிகமான தீய மனுஷர்கள் பெருகினாலும் கர்த்தர் தம்முடைய காட்டுப்புறாக்களின் ஆத்துமாக்களை தம்முடைய பிள்ளைகளை சிறிய பிள்ளைகளா இருந்தாலும் பெரியவர்களா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக் கொடுப்பதில்லை. നമുക്ക് ചുറ്റും നമ്മുടെ ജോലി സ്ഥലത്ത് നാം പ്രവർത്തിക്കുന്നിടങ്ങളിലൊക്കെയും ദുഷ്ടന്മാരുടെ എണ്ണം പെരുകിയേക്കാം. പക്ഷേ ദൈവം നമ്മളെ കാക്കുവാൻ ശക്തനാണ്. நம்மை சுற்றிலும் சுற்றுவட்டாரங்களிலும் வேலை செய்கிறதான இடங்களிலும் நமக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறதான தீய மனுஷர்கள் எழும்பலாம். ஆனால் கர்த்தர் அவர்களிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கவே மாட்டார். 22ാമത്തെ സങ്കീർത്തനം മശിഹാ സങ്കീർത്തനമാണെന്നാണ് അറിയപ്പെടുന്നത്. 22ാം സംഗീതം മേസിയ സംഗീതം എന്ന് അറിയപ്പെടുന്നു. 22ാം சங்கீதம் மேசியாவின் சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. അതിന്റെ 12ാം വാക്യം 16ാം വാക്യം ഒക്കെ വായിക്കുമ്പോൾ அதனுடைய 12 11 வசனங்களை வாசிக்கும்போது യേശുക്രിസ്തു കടന്നു പോകേണ്ടി വരുന്ന പാതയെ പ്രവചനമായിട്ട് ഇവിടെ പറഞ്ഞിരിക്കുകയാണ്. இயேசு கிறிஸ்து கடந்து போக வேண்டியதான பாதையை இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 16ാം വാക്യത്തിൽ നായ്ക്കൾ എന്നെ വളഞ്ഞു ദുഷ്ടന്മാരുടെ കൂട്ടം എന്നെ ചുറ്റിയിരിക്കുന്നു. 16ാം வசனத்திலே நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. പിന്നെ അതിന്റെ 27ാമത്തെ വാക്യത്തിൽ 27ാം വസനത്തിലെ അതിന്റെ 22ാമത്തെ വാക്യത്തിൽ 21ാം വാക്യത്തിൽ സുമുഖത്തിന്റെ വായിൽ നിന്ന് രക്ഷിക്കണമേ, കാട്ടുപോത്തുകളുടെ കുമ്മൽക്കിടയിൽ നീ എനിക്ക് ഉത്തരം അരുളുന്നു. 21ஆம் வசனத்திலே என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்து அருளினீர். 12ാമത്തെ വാക്യത്തിൽ അനേകം കാളകൾ എന്നെ വളഞ്ഞു, ബാശാൻ കൂറ്റന്മാർ എന്നെ ചുറ്റിയിരിക്കുന്നു. 12ஆம் வசனத்திலே அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. ഉപേക്ഷയോടെ അലറുന്ന സിംഹം പോലെ അവർ എന്റെ നേരെ വായ് പിളർക്കുന്നു. அவர்கள் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல, கோபமான சிங்கத்தை போல தங்களுடைய வாய்களை எனக்கு விரோதமாக திறக்கிறார்கள். അതേ, ദുഷ്ടന്മാരുടെ നടുവിൽ ആയിത്തീർന്ന ക്രിസ്തുവിനെ കുറിച്ച് ഇവിടെ പ്രവചനാത്മാവിൽ സംസാരിച്ചിരിക്കുകയാണ്. துஷ்டர்களின் மத்தியிலே காணப்பட்டதான இயேசு கிறிஸ்துவை குறித்துதான் இங்கே தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறான். കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിനെ ചുറ്റും ദുഷ്ടന്മാരായ ഭരണാധികാരികളും പടയാളികളും ചുറ്റി വളഞ്ഞ് ആ നീതിമാനെ ക്രൂശിൽ തറച്ചു കൊന്നു. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் அரசாங்க அதிகாரிகளும் ராணுவ வீரர்களும் நின்று கொண்டு அவரை சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். അതേ, യേശു ക്രിസ്തുവിനെ ചുറ്റും ദുഷ്ടന്മാർ കൂടിയതുപോലെ ഇന്ന് ക്രിസ്തുവിനെ പോലെ ജീവിപ്പാൻ തീരുമാനിച്ച് ക്രിസ്തുവിനെ പിൻപറ്റുന്നതായ ജനത്തിന് ചുറ്റും ദുഷ്ടന്മാർ വളയുന്ന കാഴ്ച കാണാൻ കഴിയുകയാണ്. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் எப்படி இப்படிப்பட்ட தீய மனுஷர்கள் துஷ்டர்கள் இருந்தார்களோ அதே போல இன்றைக்கும் கூட கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்கிறதான ஜனங்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட துஷ்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். നമ്മുടെ ദൈവം കാട്ടുപോത്തുകളുടെ കൊമ്പിന് ഇടയിൽ ഉത്തരമള്ളുന്ന ഒരു ദൈവമാണ്. ஆனால் நம்முடைய தேவனோ காண்டாமிருகத்தின் கொம்புகளின் இடையில் இருக்கும்போது நமக்கு உத்தரவு கொடுக்கிறவர். കാരണം കാട്ടുപോത്തിന്റെ കൊമ്പുകൾക്കിടയിൽ പെടുന്നവർ ആരും രക്ഷപ്പെടുകയില്ല എന്നാണ്. അവിടെ നിന്ന് ഒരു രക്ഷപ്പെടാൻ സാധ്യതയില്ലാത്ത സ്ഥാനത്ത് നിന്ന് സുരക്ഷിതമായി വെളിക്കൊണ്ടുവരാൻ നമ്മുടെ ദൈവത്തിന് കഴിയും. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் காண்டாமிருகத்தினுடைய கொம்புகளின் மேல் இருந்தாலும் கூட ஒரு நஷ்டமும் ஒரு சேதமும் வராதபடிக்கு அங்கே இருந்து கர்த்தர் நம்மை மீட்டு பத்திரமாய் பாதுகாப்பார் என்பது. 37ാം സങ്കീർത്തനത്തിലും ദുഷ്ടന്മാരെ കുറിച്ച് അവിടെ ദാവീദ് വിവരിക്കുന്നുണ്ട്. 37ാം சங்கீதத்திலும் துஷ்டர்களை குறித்து தாவீது விவரிக்கிறான். അതിന്റെ 12 മുതലുള്ള വാക്യങ്ങൾ വായിക്കുമ്പോൾ 12ஆம் வசனத்தின் முதல் வாசிக்கும்போது ദുഷ്ടൻ നീതിമാന് ദോഷം നിരൂപിക്കുന്നു, துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு അവന്റെ நினைத்து നേരെ അവൻ പല്ല് കടിക്കുന്നു, அவன் பேரில் பற்கடிக்கிறான். കർത്താവ് അവനെ നോക്കി ചിരിക്കും, ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். അവന്റെ ദിവസം വരുന്നുവെന്ന് അവൻ കാണുന്നു. அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். നമ്മുടെ ദൈവം എല്ലാം കണ്ടിരിക്കുന്ന ഒരു ദൈവം. ஆம், நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன். ദുഷ്ടന്മാർ നമുക്ക് ചുറ്റും കൂടിയിരുന്നാൽ അവിടെ കയ്യിൽ നമ്മളെ വിടുവിക്കുന്നവനായ ദൈവം. துஷ்டர்கள் நம்மை சுற்றிலும் கூடி இருக்கும்போது அவர்கள் மத்தியிலிருந்து நம்மை விடுவிக்கிறதான தேவன். അതുകൊണ്ടാണ് 129ാം സങ്കീർത്തനത്തിന്റെ 1-2 വാക്യങ്ങളിൽ ഇസ്രായേലിനെ കുറിച്ച് ഇങ്ങനെ വായിക്കുന്നു. 129ஆம் சங்கீதத்திலே முதல் 2 வசனங்களிலே இஸ்ரவேலை குறித்து நாம் வாசிக்கிறோம். ഇസ്രായേൽ ഇങ്ങനെ പറയട്ടെ, இஸ்ரவேல் இப்படி சொல்வானாக, അവർ എന്റെ ബാല്യം മുതൽ പലപ്പോഴും എന്നെ ഉപദ്രവിച്ചു, അവർ എന്റെ ബാല്യം മുതൽ പലപ്പോഴും ഉപദ്രവിച്ചു, എങ്കിലും അവർ എന്നെ ജയിച്ചില്ല. என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள், என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள். അതെ, നമുക്ക് വിരോധമായി എത്ര ദുഷ്ടന്മാർ നമ്മളെ എഴുന്നേറ്റാലും ഏതെല്ലാം ആയുധങ്ങൾ നമുക്കെതിരെ പ്രയോഗിച്ചാലും അവിടെ കയ്യിലെല്ലാം വിടുവിക്കുവാൻ നമ്മുടെ ദൈവം വിശ്വസ്തനായ ദൈവമാണ്. ஆம், நமக்கு விரோதமாய் எத்தனை தீய மனுஷர்கள் துஷ்ட மனுஷர்கள் எழுப்பினாலும் அவர்கள்
எவ்வளவுதான் நமக்கு விரோதமாய் கிரியை செய்தாலும் அவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் நம்மை விடுவித்து காப்பாற்றுவார். തന്റെ കുറുപ്രാവിനെ പോലെയുള്ള നീതിമാന്മാരായ തന്റെ മക്കളെ ദുഷ്ടന്മാരുടെ സംഘത്തിനും ഏൽപ്പിച്ചു കൊടുക്കുകയില്ല. காட்டுப்புறாவை போல் இருக்கிறதான தம்முடைய நீதியுள்ள நீதிமான்களாகிய ஜனங்களை கர்த்தர் துஷ்டர்களுடைய சங்கத்திற்கு ஒப்புக் கொடுக்க மாட்டார். உனக்கு எதிராக உருவாகுமாயுதம் வாய்க்காத போமென்று உரைத்திடண்டோ. உனக்கு எதிராக உருவாகுமாயுதம் வாய்க்காத போமென்று உரைத்திடண்டோ. கர்த்தரீர் என்னும் பிரியமாயிருக்கிறோம், கர்த்தர் என்னை ஜெயிப்பதில்லை. கர்த்தரே நீர் என்னை பிரியமாயிருக்கிறோம், கர்த்தர் என்னை ஜெயிப்பதில்லை. എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു എന്റെ ദൈവം എന്റെ സൂക്ഷിപ്പുകാരനാണ്, என்னுடைய தேவன் என்னை காப்பாற்றுகிறவர் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ദുഷ്ടന്മാരുടെ കയ്യിൽ അവൻ എന്നെ വിട്ടുകൊടുക്കുകയില്ല. துஷ்டர்களுடைய கையிலே அவர் என்னை ஒப்புக் கொடுக்க എനിക്ക് மாட்டார். വിരോധമായി ഉണ്ടാക്കുന്ന ആയുധങ്ങളെല്ലാം നിഷ്ഫലമായി പോകും. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். എന്നോട് കരുണയുള്ളവനും ദയവുള്ളവനായി ദൈവം തന്റെ ചിറകടിയിൽ എന്നെ മറച്ചുകൊള്ളുന്നു വിശ്വസിക്കുന്നവർ ഹല്ലേലൂയ പറഞ്ഞാട്ടെ. என் மீது இரக்கமாயும் தயவாயும் இருக்கிறதான தேவன் தம்முடைய செட்டுகளின் கீழ் வைத்து என்னை பாதுகாப்பார் என்று சொல்லுகிறவர்கள் அல்லேலூயா என்று சொல்லுங்கள். ഹല്ലേലൂയ. രോഗത്തിന് ശക്തിയും ഒരു വലിയ ശക്തിയാണ് വ്യാധി. உலகத்திலே வியாதியும் ஒரு பெரிய வல்லமை. ഒരിക്കൽ ഒരു വ്യക്തി നമ്മുടെ കൂട്ടായ്മയിൽ വരുന്നതിനിടയായി ஒரு முறை ஒரு நபர் நம்முடைய ஐக்கியத்திற்கு வர வேண்டி நேர்ந்தது. തന്റെ വയറ്റുവേദനയായിരുന്നു തന്റെ പ്രധാനമായ പ്രശ്നം. அவருக்கு இருந்ததான பிரச்சனை வயிற்று வலி. നല്ലൊരു യൗവനക്കാരൻ, പക്ഷേ വയറ്റുവേദന എവിടെല്ലാം ആശുപത്രി ചികിത്സിച്ചു മാറുന്നില്ല. நல்ல ஒரு வாலிபனாக இருந்தான். ஆனாலும் வயிற்று வலி நிமித்தமாக எத்தனையோ இடங்களுக்கு பரிகாரத்திற்காக சென்றாலும் சுகம் கிடைக்கவில்லை. ഒടുവിൽ ഒരു തവണ വെള്ളത്തിൽ ചാടി മരിക്കാൻ ശ്രമിച്ചു, പിന്നൊരു തവണ വിഷം കഴിച്ച് മരിക്കാൻ ശ്രമിച്ചു, എന്നിട്ടും അത് നടന്നില്ല. கடைசியாக ஒரு சந்தர்ப்பத்திலே தண்ணீரில் விழுந்து மரிக்க வேண்டும் என்று முயற்சித்தான், அதுவும் நடக்கவில்லை. விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான், அதுவும் நடக்கவில்லை. എന്നാൽ ഇതുപോലെ കൺവെൻഷൻ നടക്കുമ്പോൾ ആരോ പറഞ്ഞതനുസരിച്ച് കടന്നു വന്നു, പ്രാർത്ഥിച്ചു, ദൈവം തനിക്ക് സൗഖ്യം കൊടുത്തു. ஆனால் இப்படிப்பட்டதான ஒரு கன்வென்ஷன் நடந்த போது யாரோ அவனுக்கு சொன்னபடியினால் அவன் கன்வென்ஷனுக்கு வந்து ஜெபித்து சுகத்தை பெற்றுக்கொண்டான். തനിക്ക് സൗഖ്യമാകുവാൻ താൻ ഒരു ദർശനം കണ്ടതിനിടയായി. தனக்கு சுகம் கிடைப்பதாக அவன் ஒரு தரிசனத்தையும் கண்டான். ആ ദർശനത്തിൽ തന്റെ ശരീരത്തിന് ഉള്ളിൽ നിന്നും രണ്ട് കാളക്കൂറ്റന്മാർ വെളിയിൽ വരുന്നത് കണ്ടു. அந்த தரிசனத்திலே அவன் பார்த்தபோது அவனுடைய சரீரத்திற்குள் இருந்து இரண்டு காளை கொப்பானதான உருவங்கள் வந்தது. ദൈവദൂതന്മാർ വന്ന് രണ്ട് കാളക്കുറ്റങ്ങളെ അടിച്ചോടിക്കുന്ന ദർശനം കണ്ടു. അതോടുകൂടെ ദീർഘവർഷങ്ങളായ രോഗത്തിന് സൗഖ്യം ഉണ്ടായി. தேவதூதர்கள் வந்து அந்த காளைகளை போன்றதான உருவங்களை விரட்டி அடித்தார்கள். அது முதற்கொண்டு அவனுக்கு தொடர்ந்து அந்த வலி வரவே இல்லை. അതെ, ദൈവം നമ്മളെ സൗഖ്യമാക്കുന്ന ദൈവമാണ്. ஆம், நம்முடைய தேவன் நம்மை சுகமாக்குகிறவர். അവന്റെ രോഗം സൗഖ്യമാക്കുന്ന ശക്തി ഇന്നും പ്രവർത്തിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നു. வியாதியிலிருந்து சுகமாக்குகிறதான அவருடைய வல்லமை இன்றைக்கும் கிரியை செய்கிறது. രോഗ ശക്തിക്ക് അവൻ നമ്മളെ ഏൽപ്പിച്ചു കൊടുക്കുകയില്ല. வியாதியின் வல்லமைக்கு அவர் நம்மை ஒப்புக் கொடுக்க மாட்டார். ആ കാട്ടുമൃഗങ്ങൾക്ക് ഒരു കുറുപ്രാവ് ആഹാരമായി മാറുന്നത് ദൈവത്തിന് ഇഷ്ടപ്പെടുന്നില്ല. இந்த காட்டு மிருகங்களுக்கு ஒரு காட்டுப்புறா ஆகாரமாக மாறுவதற்கு தேவனுக்கு இஷ்டமே இல்லை. ചില സന്ദർഭങ്ങളിൽ കാട്ടുമൃഗങ്ങൾക്ക് രക്തസാക്ഷികൾ ഇരയായി രക്തസാക്ഷികളായി തീർന്നവരെ നമുക്ക് ചരിത്രത്തിൽ വായിക്കാൻ കഴിയും. சில நேரங்களிலே நாம் ரத்த சாட்சிகளை குறித்து படிக்கும்போது அவர்கள் காட்டு மிருகங்களுக்கு இரையாக போடப்பட்டார்கள் என்று நாம் படித்திருக்கிறோம். സിംഹത്തിന് മുൻപിൽ, കരടിയുടെ മുൻപിൽ, പുലിയുടെ മുൻപിലൊക്കെ വലിച്ചെറിയപ്പെട്ടതായ ദൈവമക്കൾ അങ്ങനെ രക്തസാക്ഷികളായി മാറിയത് നമ്മൾ വായിക്കുന്നുണ്ട്. இப்படிப்பட்டதான தெய்வ ஜனங்கள் சிங்கத்திற்கு முன்பாகவும் கரடிக்கு முன்பாகவும் புலிக்கு முன்பாகவும் இழுத்து எறியப்பட்டார்கள். அந்த மிருகங்களுக்கு முன்பாக இந்த தெய்வ ஜனங்கள் ரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். ഇതുപോലെ ദൈവിക രോഗശാന്തിക്കായി കാത്തിരിക്കുന്നവർ തന്നെ വിശ്വാസം നിമിത്തം ചിലപ്പോൾ രക്തസാക്ഷികളായി തീരുവാൻ ദൈവം അനുവദിച്ചേക്കാം. இது போல தெய்வீக சுக சத்தியத்திற்காய் காத்திருக்கிறதான தெய்வ ஜனங்கள் வியாதியிலிருந்து சுகமடையாமல் இந்த ரத்த சாட்சிகளை போல மரிப்பதற்கு தேவன் ஒப்புக் கொடுக்கலாம். എന്തുകൊണ്ടെന്നാൽ ഓരോരുത്തർക്കും ദൈവത്തിന് വെവ്വേറെയായ പ്ലാനാണ് ഉള്ളത്. ஆனாலும் கூட தேவன் ஒவ்வொருவரை குறித்தும் வித்தியாசமான திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறார். പാതയിൽ പോകണോ ദൈവത്തിന് ഹിതമുണ്ടെങ്കിൽ ദൈവം അതിനേറ്റ കൃപ തരും. அப்படிப்பட்டதான பாதைகளில் தான் போக வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாய் இருக்கும் என்றால் அந்த பாதைகளிலே போவதற்கு கர்த்தர் கிருபை தருவார். രോഗ സൗഖ്യത്തിന് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ച് വിശ്വസിച്ച് പോരാടി സൗഖ്യം ലഭിക്കാതെ ആരെങ്കിലും മരിച്ചു പോയിട്ടുണ്ടെങ്കിൽ தெய்வீக சுக சத்தியத்திற்காக உறுதியாக நின்று அதற்காக ஜெபித்து வியாதியிலிருந்து சுகமடையாமல் யாராவது மரித்து போயிருப்பார்கள் என்றால் നഷ്ടപ്പെട്ടിട്ടില്ല. അവർ കർത്താവിന്റെ രക്തസാക്ഷികളായി മാറി ആ ലിസ്റ്റിലേക്ക് മാറ്റപ്പെട്ടിരിക്കുകയാണ്. அவர்கள் அழிந்து போகவில்லை, அவர்கள் கர்த்தருக்கு இரத்த சாட்சிகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள்.
മരിച്ചുപോയി എന്ന് കണ്ടവർ തോറ്റുപോയിട്ടില്ല. അവരുടെ പ്രാണനും ആത്മാവും ദൈവത്തിന്റെ പക്കൽ സുരക്ഷിതമായിരിക്കുകയാണ്. அவர்கள் மரித்து போய் விட்டார்கள் என்பதனால் அவர்கள் தோற்று போனவர்கள் அல்ல, அவர்கள் ஆவியும் ஆத்மாவும் தேவனுடைய சமூகத்திலே பத்திரமாய் இருக்கிறது. തന്റെ കുറുപ്രാവിനെ സംരക്ഷിക്കുന്നതിന്റെ ദൈവം അവരുടെ ശരീരത്തിനും ജീവനും ആത്മാവിനും ഉത്തരവാദിയായ ദൈവം കൂടെയാണ്. ஏனென்றால் தம்முடைய காட்டுப்புறாவின் ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் சரீரத்திற்கும் உத்தரவாதியான தேவன் அவைகளை காப்பதில் மிகவும் உண்மையுள்ளவராய் இருந்து காப்பாற்றுகிறார். ഇതുപോലെ രോഗം മാത്രമല്ല, വിവിധമായ പരീക്ഷകൾ ഒരു വിശ്വാസിയുടെ ജീവിതത്തിൽ വരാം. ദൈവം എല്ലാറ്റിൽ നിന്നും വിടുവിക്കും. அதே போல வியாதி மாத்திரமல்ல, விசுவாசிகளின் ஜீவியத்திலே பல வகையான பரீட்சைகளும் சோதனைகளும் வரலாம். அவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் விடுவிப்பார். ചിലപ്പോൾ കുടുംബജീവിതത്തിലായിരിക്കും പരീക്ഷകൾ വരുന്നത്. சில நேரத்திலே குடும்ப ஜீவியத்தில் இருக்கும்போது பரீட்சைகள் வருகிறது. ജോലിസ്ഥലത്തായിരിക്കും വരുന്നത്. வேலை ஸ்தலத்திலே பரீட்சைகள் வருகிறது. ജീവിതത്തിലായിരിക്കും പോരാട്ടങ്ങൾ വരുന്നത്. ആത്മീയ ജീവിതത്തിൽ, ஆவிக்குரிய ஜீவியத்திலே போராட்டங்கள் வருகிறது. മർക്കോസ് സുവിശേഷം 1-ാം 12-ാമത്തെ വാക്യത്തിൽ, மார்க்கு சுவிசேஷம் 1-ാം வசனத்திலே സാക്ഷാൽ ക്രിസ്തു കാട്ടുമൃഗങ്ങളോടുകൂടെ 40 നാളായിരുന്നു എന്ന് വായിക്കുന്നു. மெய்யாகவே கிறிஸ்து காட்டு மிருகங்களுடனே கூட 40 நாட்கள் சஞ்சரித்தார் என்று வாசிக்கிறோம். എങ്കിലും 40 ദിവസം അവൻ മരുഭൂമിയിൽ പരീക്ഷിക്കപ്പെട്ടതായ നാളുകളിൽ കാട്ടുമൃഗങ്ങൾ യേശുവിനെ ഒന്നും ചെയ്തില്ല. அந்த 40 நாட்களிலும் இயேசு சோதிக்கப்படும்படியாக வனாந்தரத்திலே இருந்தார். அவர் அந்த நாட்களிலே காட்டில் இருந்தபோது காட்டு மிருகங்கள் அவரை ஒன்றும் சேதப்படுத்தவில்லை. യേശു എല്ലാ പരീക്ഷകളെയും ജയിച്ച ജയാളിയായി മാറി. இயேசு எல்லா பரீட்சையும் ஜெயித்ததான ஜெயவேந்தனாய் மாறினார். അതുപോലെ നാനാവിധമായ പരീക്ഷകൾ പോരാട്ടങ്ങൾ വന്നാലും നമുക്കും പൂർണ്ണ ജയം യേശു തരും. அதே போலவே நமக்கும் கூட பல வகையான பரீட்சைகளும் சோதனைகளும் போராட்டங்களும் வந்தாலும் இயேசு நமக்கு பூரணமான ஜெயம் தருவார். പരീക്ഷാ നാളുകളിൽ യേശു എന്താണ് ചെയ്തത്? இயேசு பரீட்சிக்கப்பட்ட நாளிகளிலே அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? ഉപവസിക്കുകയും പ്രാർത്ഥിക്കുകയും ചെയ്തു. அவர் உபவாசித்தும் ஜெபித்தும் கொண்டிருந்தார். ആത്മാവിശ്വാസിയായി മാറി എന്ന് കണ്ട് അലസനായി ജീവിച്ചാൽ വിടുതൽ ലഭിക്കുകയില്ല. நீங்கள் கவனிக்க வேண்டும், விசுவாசிகளாக இருந்து கொண்டு நீங்கள் அசதியாய் ஜீவித்தால் உங்களுக்கு ஜெயம் கிடைக்காது. ഞാൻ ദൈവസഭയിലായിരിക്കുകയാണോ, എല്ലാവരും പ്രാർത്ഥിക്കുന്നുണ്ട്, ദൈവം എന്നെ സൂക്ഷിക്കുന്നു പറഞ്ഞ് നടന്നാൽ പ്രയോജനപ്പെടുകയില്ല. நான் தேவனுடைய சபையிலே இருக்கிறேன், எல்லாரும் எனக்காக ஜெபிக்கிறார்கள், கர்த்தர் என்னை காப்பார் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ഞായറാഴ്ച സാക്ഷി എഴുതുന്ന എല്ലാ പരിശുദ്ധവാങ്ങളും എനിക്ക് വേണ്ടി ജപിച്ചേക്കണമെന്ന് പറഞ്ഞിട്ട് നിങ്ങൾ ജപിച്ചോ ഞാൻ തൂങ്ങലാമെന്ന് പറഞ്ഞാൽ കാര്യം നടക്കുകയില്ല. ஞாயிறு ஆராதனையிலே எழும்பினேன் என்று சாட்சி சொல்லி எல்லாரும் எனக்காக ஜெபிகள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் ஜெபிகள் நான் தூங்குவேன் என்று சொன்னால் ஒரு காரியமும் நடக்காது. യേശു ക്രിസ്തു പരീക്ഷാ നാളുകളിൽ ഉപവസിക്കുകയും പ്രാർത്ഥിക്കുകയും ചെയ്തു. இயேசு கிறிஸ்து அவர் பரீட்சிக்கப்பட்ட நாட்களிலே உபவாசித்து ஜெபித்தார். ചിലപ്പോൾ എല്ലാ വാരത്തിലും 2 ദിവസം ഉപവസിക്കാൻ വരാൻ സൗകര്യമുള്ളവർ കണ്ടേക്കാം. 2 നാൾ ഉപവാസത്തിന് വരக்கூடிയതായ സാഹചര്യമുള്ളവർ കാണുമായിരിക്കാം. சில வேளைகளிலே 2 நாட்கள் உபவாசிக்கக்கூடியதான சூழ்நிலைகள் உருவாகக்கூடியதான சில சகோதரிகளை நாம் காணலாம். എന്നാൽ അത് സാധിച്ചില്ലെങ്കിൽ കൂടെ നിങ്ങളുടെ സാഹചര്യം എന്തായാലും ഉപവസിക്കാൻ സമയം എടുത്തേ മതിയാകുകയുള്ളൂ. ஆனாலும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் கூட நீங்கள் எப்படியாவது நேரத்தை ஒதுக்கி உபவாசம் எடுத்து ஜெபிக்கத்தான் வேண்டும். നിങ്ങൾ ജോലി ചെയ്യുന്നവരാണെങ്കിൽ അവധിയെടുത്ത് ഉപവസിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. ஒருவேளை நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் என்றால் உங்கள் வேலை இடத்திலே நீங்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். നിങ്ങൾ പഠിക്കുന്നവരായിരുന്നാൽ അവധി ലഭിച്ച ദിവസങ്ങൾ ഉപവസിച്ച് നിങ്ങളുടെ നിലനിൽപ്പിന് വേണ്ടി ജയത്തിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. ஒருவேளை நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் படிக்கிற இடத்திலே விடுமுறை எடுத்துக்கொண்டு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் நிலவரத்திற்காக உபவாசித்து ஜெபிக்கத்தான் வேண்டும். വിവിധങ്ങളായ പരീക്ഷകളെ ജയിക്കണമെങ്കിൽ ഉപവസിക്കുകയും പ്രാർത്ഥിക്കുകയും മാത്രമല്ല നല്ലതുപോലെ അന്യഭാഷയിൽ ആരാധിക്കണം. இப்படி பல வகையான சோதனைகளின் நேரத்திலே நீங்கள் காணப்படும் போது உபவாசித்து ஜெபிப்பது மாத்திரமல்ல, அந்நிய பாஷையிலே நிறைந்து ஆராதிக்க வேண்டும். അഭിഷേകം പ്രാപിച്ച ദൈവമക്കൾ ചിലർക്ക് ആത്മാവിൽ നിറയാറില്ല, അന്യഭാഷ പറയാറില്ല. அபிஷேகம் பெற்றதான சில தேவ ஜனங்கள் அந்நிய பாஷையும் சொல்லுகிறதில்லை, ஆவியிலும் நிரம்புகிறதில்லை. എല്ലാവരും ആത്മാവ് നിറഞ്ഞ് ആരാധിക്കുമ്പോൾ അവരൊന്നെങ്കിൽ അവിടെ തട്ടിയോ ഇവിടെ തട്ടിയോ ഇരിക്കുന്നതാണ്. ഞാൻ കഴിഞ്ഞ ദിവസം നോക്കി എല്ലാവരും ഒരുത്തൻ ഇങ്ങനെ ഇടിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്, ഇങ്ങനെ ഒരാളിങ്ങനെ കുത്തിക്കൊണ്ടിരിക്കുകയാണ് തൊടയില്. சிலர் இப்படி இருப்பார்கள், எல்லாரும் ஆவியில் நிரம்பிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் தங்களை தாங்களே தட்டிக்கொண்டு அசதியாக நிர்விசாரமாக இருப்பார்கள். അവന്റെ തൊടയിൽ എന്നെ കുത്തിക്കൊണ്ടും തട്ടിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്, தொடையிலே குத்திக்கொண்டும் தட்டிக்கொண்டும் இருக்கிறார்கள். നാളെ ബൈക്കേന്ന് മറിഞ്ഞു വീണ തൊടയല്ലേ പൊട്ടുമ്പോൾ ചിന്തിക്കും, അയ്യോ എനിക്കിങ്ങനെ വന്നല്ലോ, പരിശുദ്ധവാങ്ങൾ പ്രാർത്ഥന കുറവുകൊണ്ടാ വന്നതെന്നാ പിന്നെ വ്യാഖ്യാനം. ബൈക്കേന്ന് വീണ തൊടയല്ലേ പൊട്ടിക്കഴിയുമ്പോൾ പരിശുദ്ധവാങ്ങൾ പ്രാർത്ഥന കുറവുകൊണ്ടാ സംഭവിച്ചെന്ന് കുറ്റം പറയുകയും ചെയ്യും.
ஆனால் பைக்கில் இருந்து கீழே விழுந்து அடிபடும் போது பரிசுத்தவான்கள் ஜெபக்குறைவினால் தான் இப்படி ஏற்பட்டு விட்டது என்று சொல்லுவார்கள். ആത്മാവിൽ നിന്ന് അന്യഭാഷ പറഞ്ഞ് ആരാധിച്ച് ഒരാട് ജയമെടുക്കുന്ന സമയത്ത് നീ തുടയല്ലേ കുത്തിക്കൊണ്ടിരുന്നാൽ പിന്നെ എന്ത് വേറെ ഇതല്ല വേറെ എന്താണ് വരാൻ പോകുന്നത്? எல்லாரும் ஆவியில் இருந்து அபிஷேகத்திலே நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசிக் கொண்டிருக்கும் போது நீ மாத்திரம் உன் தொடையை குத்தி கொண்டிருந்தால் இது சம்பவிக்காமல் வேற என்ன உனக்கு சம்பவிக்கும்? അഭിഷേകം പ്രാപിച്ച വിശ്വാസിയെ അന്യഭാഷ പറഞ്ഞ അന്യഭാഷ ദൈവത്തെ നന്നായി ആരാധിച്ചാൽ നിനക്ക് ജയിക്കാൻ കഴിയാത്ത ഒരു പരീക്ഷയില്ല. அபிஷேகம் பெற்றதான விசுவாசிகளை நன்றாக அபிஷேகத்திலே நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை ஆராதித்தால் உங்களுக்கு ஒரு தோல்வியும் வராது. നീ മിനിറ്റുകളും മണിക്കൂറുകളും അന്യഭാഷയിൽ ആരാധിച്ചു കൊണ്ടിരുന്നാൽ അഴിയാത്ത ഏത് കെട്ടുകളും അഴിയും. சில நிமிஷங்களோ சில மணி நேரங்களோ நீ அந்நிய பாஷையிலே நிறைந்து ஆராதித்துக் கொண்டிருந்தால் உன்னுடைய ஜீவியத்திலே என்ன கட்டுகள் இருந்தாலும் அவைகள் உடைந்து போகும். ഉപവാസത്തിനാൽ പ്രാർത്ഥനയാൽ അന്യഭാഷയാൽ ദൈവത്തിന്റെ വചനം കൊണ്ട് നാം പിശാചിനെ ജയിക്കുന്നവരായിട്ട് തീരണം. உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அந்நிய பாஷையினாலும் கர்த்தரை ஆராதிப்பதினாலும் நாம் பிசாசை ஜெயிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். സാക്ഷ്യം പറഞ്ഞതെല്ലാം ശ്രദ്ധിച്ചു കേട്ടല്ലോ. ഏതെല്ലാം പോരാട്ടങ്ങൾ ഏതെല്ലാം ചെയ്വനകൾ അവയെല്ലാം കൃപയാൽ പ്രാർത്ഥനയാൽ ജയിക്കാൻ കഴിഞ്ഞു. சாட்சி சொல்லும்போது நீங்கள் யாவரும் சாட்சியை கேட்டீர்களே, எப்படியெல்லாம் பிரச்சனை வந்தது, எப்படியெல்லாம் செய்வினைகள் வந்தது, இவை எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு அவர்கள் ஜெபம் தான் செய்தார்கள். ഒരു വീട്ടിൽ ഭർത്താവ് രോഗിയായി ജോലിക്കുവാൻ നിവൃത്തിയില്ലാത്ത ഒരു വീട്ടിലെ ഭാര്യ ഒരു ചെറിയ ജോലിക്കായിട്ട് കടന്നുപോയി. ஒரு வீட்டிலே கணவன் மிகவும் வியாதி அடைந்து வேலைக்கு போக முடியாததான ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது மனைவி ஒரு சிறிய வேலைக்கு சென்றாள். പഠിക്കുന്ന കുഞ്ഞുങ്ങൾക്ക് ആഹാരത്തിന് പോലും വഴിയില്ലാത്തതിനാൽ ജോലി തേടിപ്പോയി ഒരു അവിശ്വാസിയുടെ സ്ഥാപനത്തിൽ ജോലിക്ക് നിന്നു. வீட்டிலே பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கும் வசதியிலே ஆகாரத்திற்கும் மிகவும் கஷ்டமாக இருந்தபடியினால் இந்த சகோதரி அவிசுவாசி நடத்தினதான ஒரு ஸ்தாபனத்திலே போய் வேலைக்கு சேர்ந்தாள். ഈ അവിശ്വാസി ഇവളോട് പറയുകയാണ്, നീ എന്തിനാ പ്രാർത്ഥിക്കാൻ പോകുന്നത്? നിന്റെ കുഞ്ഞുങ്ങൾ എന്തിനാണ് സൺഡേ സ്കൂളിൽ വിടുന്നതൊന്നും വേണ്ട. அந்த அவிசுவாசி இந்த சகோதரியின் இடத்திலே நீ எதற்கு ஜெபிக்க போகிறாய், உன் பிள்ளைகளை எதற்கு ஞாயிறு பள்ளியில் அனுப்புகிறாய், அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். അവൾ പറഞ്ഞു, ഇല്ല, എനിക്ക് ആരാധനയ്ക്ക് പോയേ മതിയാകുകയുള്ളൂ, എന്റെ കുഞ്ഞുങ്ങളെ സൺഡേ സ്കൂളിൽ പഠിപ്പിച്ചേ മതിയാകുകയുള്ളൂ, അതെനിക്ക് ഒരിക്കലും മുടക്കാൻ പറ്റില്ല എന്ന് പറഞ്ഞു. அப்பொழுது அந்த சகோதரி சொன்னார்கள், நான் கண்டிப்பாக ஆராதனைக்கு போகத்தான் செய்வேன், என்னுடைய பிள்ளைகளை ஞாயிறு பள்ளியிலே சேர்த்து படிக்கத்தான் செய்வேன், அப்படி செய்யாமல் என்னால் இருக்க முடியாது. അപ്പോൾ അവളെ ആരാധന മുടക്കാൻ വേണ്ടി ഞായറാഴ്ചയും കൂടെ ജോലി കൊടുക്കാനായിട്ട് തീരുമാനമായി. எனவே இந்த சகோதரி ஆராதனைக்கு போகக்கூடாது, தடை செய்ய வேண்டும் என்பதற்காக ஞாயிற்றுக்கிழமையும் இவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். വിശ്വാസി പറഞ്ഞു, എനിക്ക് ജോലി വേണ്ട, എന്റെ ദൈവം എന്നെയും എന്റെ കുഞ്ഞുങ്ങളെയും പോറ്റിക്കൊള്ളൂ എന്ന് പറഞ്ഞ് അവിടെ നിന്ന് ഇറങ്ങി. அப்பொழுது அந்த விசுவாசி சகோதரி, எனக்கு இந்த வேலையே வேண்டாம், கர்த்தர் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் காப்பாற்றுவார் என்று சொல்லி அந்த வேலையை விட்டு வந்து விட்டார்கள். അവർക്ക് അത്രേ അറിയാവൂ, പക്ഷേ അതിനപ്പുറത്ത് വേറെ ചില കാര്യങ്ങൾ നടന്നു. ஆனால் இவர்களுக்கு இவ்வளவுதான் தெரியும், ஆனால் அதற்கு பிறகு சில காரியங்கள் நடந்தது. അങ്ങനെയാണോ നീ ഇങ്ങനെ വെല്ലുവിളിച്ചു പോയി വരികിൽ നിന്നെ ഒരു പാഠം പഠിപ്പിക്കുന്നു പറഞ്ഞ ആ അവിശ്വാസി ഈ സഹോദരിക്ക് വിരോധമായി ചെയ്വനകൾ ചെയ്തു. நீ இப்படி முறித்து கொண்டு போகிறாய், உனக்கு ஏதாவது நான் செய்கிறேன் பார் என்று சொல்லி அந்த அவிசுவாசி இந்த சகோதரிக்கு விரோதமாக செய்வினை வைத்து விட்டார். പോകുമ്പോൾ പെട്ടെന്ന് ചരിഞ്ഞു വീണു, പക്ഷേ ആപത്തൊന്നും സംഭവിച്ചില്ല. டூ வீலரிலே சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று சரிந்து கீழே விழுந்து விட்டார்கள், ஆனாலும் ஒரு ஆபத்தும் வரவில்லை. അതേ സ്ഥാപനത്തിൽ ജോലി ചെയ്യുന്നതായ മറ്റൊരാൾ പറയുകയാണ്, നീ അപകടത്തിൽപ്പെട്ട ലോറിക്കടയിൽപ്പെട്ട ചതഞ്ഞരിഞ്ഞ് മരിക്കുവാൻ വേണ്ടി ഈ സ്ഥാപനത്തിൽപ്പെട്ടവർ ചെയ്വന ചെയ്തു വന്നു. அதே ஸ்தாபனத்திலே வேலை செய்ததான இன்னொரு நபர் இந்த சகோதரியை பார்த்து, நீ விபத்தை சந்தித்தாயே, நீ லாரியில் அகப்பட்டு நசுங்கி சாக வேண்டும் என்று அந்த அவிசுவாசி உனக்கு விரோதமாய் செய்வினை வைத்திருக்கிறார் என்று சொன்னார். ദൈവം കുറുപ്രാവിനെ ദുഷ്ട സംഘത്തിന് ഏൽപ്പിച്ചു കൊടുക്കുന്ന ദൈവമല്ല. தேவன் தம்முடைய காட்டுப்புறாவை துஷ்டர்களுடைய கூட்டத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல. എന്ത് സംഭവിച്ചാലും സത്യത്തെ മുറുകെ പിടിച്ചുകൊള്ളുവീൻ, വചനത്തെ മുറുകെ പിടിച്ചുകൊള്ളുവീൻ, തീരുമാനത്തിലും പ്രതിഷ്ഠയിലും ഉറച്ചു നിന്നുകൊള്ളുവീൻ, ആരാധന മുടക്കാതിരിക്കുവീൻ. ദൈവം നിങ്ങളെ കാക്കും, ദൈവം നിങ്ങളെ മാനിക്കും. என்ன சம்பவித்தாலும் வசனத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள், சத்தியத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் செய்கிறதான பிரதிஷ்டைகளிலே தீர்மானங்களிலே உறுதியாய் நிலைத்திருங்கள். அப்பொழுது என்ன சம்பவித்தாலும் கர்த்தர் உங்களை ஒப்புக் கொடுக்காதபடிக்கு பத்திரமாய் பாதுகாப்பார். ദുഷ്ടൻ എന്ന വാക്കിന് ഒന്നാമത്തെ അർഹതയുള്ളത് പിശാചാണെന്ന്, രണ്ടാമത്തെ അർഹത ഇത് ക്രിസ്തുവിനാണ്. துஷ்டன் என்கிறதான இந்த வார்த்தைக்கு முதலாவது அர்த்தம் பிசாசு, இரண்டாவது அர்த்தம் அந்தி கிறிஸ்து. വെളിപ്പാട് പുസ്തകം 13 അധ്യായത്തിന്റെ 1 വാക്യത്തിൽ, வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் 1 வசனத்திலே, സമുദ്രത്തിന്റെ ആഴത്തിൽ നിന്ന് ഒരു മൃഗം കയറി വരുന്നത് യോഹന്നാൻ ദർശനത്തിൽ കാണുകയാണ്. சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வருவதாக யோவான் தரிசனத்திலே காண்கிறார். അത് കേവലം ഒരു മൃഗമല്ല, അതൊരു മനുഷ്യനാണ്, ഒരു ഭരണാധികാരിയാണ്, അവനാണ് ഇത് ക്രിസ്തു. அது ஒரு மிருகம் அல்ல, அது ஒரு அரசாங்க அதிகாரியான துஷ்ட மனுஷனாகிய அந்த கிறிஸ்து. പ്രിയമുള്ളവരെ, ഇത് ക്രിസ്തു ഒരു മനുഷ്യനാണ് എന്ന് വരികിലും അതൊരു വ്യക്തിയാണെങ്കിൽ അത് കൂടാതെ അതൊരു ദുരാത്മാവ് കൂടെയാണ്.
பிரியமானவர்களே, இந்த அந்திகிறிஸ்து என்று சொல்லுகிறவன் ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவன் ஒரு தனி நபர் அல்ல, அவனோடு கூட ஒரு தீய ஆவி உண்டு. 1 യോഹന്നാൻ 4-ാം അധ്യായം 1-ാമത്തെ വാക്യത്തില് முதலாம் யோவான் 4-ാം அதிகாரம் 1-ാം അവിടെ വചനത്തിലെ വായിക്കുമ്പോൾ ഏത് ആത്മാവിനെ നിങ്ങൾ സ്വീകരിക്കരുത്, നിങ്ങൾ വളരെ ജാഗ്രതയായിരിക്കണമെന്ന് അപ്പോസ്തലൻ പറയുന്നു. அங்கே நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகளை நீங்கள் சோதிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலன் கூறுகிறார். ചുരുക്കത്തിൽ ഏത് ക്രിസ്തുവിനെ ആത്മാവ് അനേക ഭരണാധികാരികളെയും മനുഷ്യരെയും ഭരിച്ച് അവരെ ദൈവജനത്തിനെതിരെ പ്രവർത്തിപ്പിക്കാറുണ്ട്. சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவிகள் அநேக அரசாங்க அதிகாரிகளை இப்படி உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்குள் புகுந்து கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்யும்படியாக அவர்களை ஏவி விடுகிறது. അന്ത്യകാലത്ത് എഴുന്നേൽക്കുന്ന 3 വ്യക്തികൾ ത്രിമൂർത്തികളാണ്: മഹാസർപ്പം, മൃഗം, കള്ളപ്രവാചകൻ. கடைசி நாட்களில் எழும்புகிறதான மூன்று வகையான பொல்லாத ஆட்கள் தான் மிருகம், கள்ள தீர்க்கதரிசி, அந்திகிறிஸ்து. എന്നാൽ ഈ വ്യക്തികളാണ് എഴുന്നേൽക്കാൻ പോകുന്നവരെങ്കിലും അതേ ആത്മാവ് നൂറ്റാണ്ടുകൾക്ക് മുമ്പേ ദൈവജനത്തിനെതിരെ പ്രവർത്തിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. இவைகள் இனிமேல் எழும்ப போகிறதான தனித்தனி நபர்களாக இருந்தாலும் இவர்களுக்குள் கிரியை செய்ய போகிறதான ஆவி ஏற்கனவே எத்தனையோ காலங்களாக கிரியை செய்து வருகிறது. നാം ഇന്നലെ പ്രസംഗത്തിൽ കേട്ടതുപോലെ ദൈവജനത്തിനെതിരെ മഹാസർപ്പത്തിന്റെ ആത്മാവ് പ്രവർത്തിക്കുകയാണ്. நேற்றுக்கு நாம் பிரசங்கத்திலே கேட்டதை போல தேவஜனங்களுக்கு விரோதமாக வலுசர்ப்பத்தின் ஆவி கிரியை செய்கிறது. ക്രിസ്തുവിന്റെ ആത്മാവ് പല വിധത്തിൽ പ്രവർത്തിക്കുകയാണ്. அந்திகிறிஸ்துவின் ஆவி பல வகையான விதங்களிலே கிரியை செய்கிறது. ഈ 74-ാം സങ്കീർത്തനത്തിന്റെ പശ്ചാത്തലം നമ്മൾ വായിക്കുമ്പോൾ അതിന്റെ ബാക്ക്ഗ്രൗണ്ട് 74-ാം സങ്കീർത്തനത്തിന്റെ പിന്നണിயை நாம் வாசிக்கும் போது ഇതുപോലുള്ള സംഭവത്തിന്റെ പശ്ചാത്തലത്തിലാണ് ഈ സങ്കീർത്തനം എഴുതിയിരിക്കുന്നത്. இதே போல ஒரு சம்பவத்தின் பின்னணியாகத்தான் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. 74-ാം സങ്കീർത്തനം 4 മുതൽ 8 വരെ വായിക്കുന്നത് 74-ാം സങ്കീதம் 4-ാം വചനത്തിലിருந்து 8 വரைக்கும் വാസിக்கிறோம். നിന്റെ വൈരികൾ നിന്റെ സമാഗമന സ്ഥലത്തിന് നടുവിൽ അലറുന്നു, തങ്ങളുടെ കൊടികളെ അവർ അടയാളങ്ങളായി നാട്ടിയിരിക്കുന്നു. உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கெர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். മരക്കൂട്ടത്തിന് കോടാലി ഓങ്ങുന്നത് പോലെ തോന്നി. கோடாரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பேர் பெற்றவனானான். അവർ മഴുകൊണ്ട ചുറ്റുകൊണ്ടും അത് ചിത്രപ്പണികളെ ആകപ്പാടെ തകർത്തു കളയുന്നു. இப்பொழுதோ அவர்கள் அதன் சித்திர வேலைகள் முழுவதையும் வாட்சிகளாலும் சம்மட்டிகளாலும் தகர்த்து അവർ போடுகிறார்கள். നിന്റെ വിശുദ്ധ മന്ദിരത്തിൽ തീ വെച്ചു, തിരുനാമത്തിന്റെ ദിവാസത്തെ അവർ ഇടിച്ച് നിരത്തി അശുദ്ധമാക്കി. உமது பரிசுத்த ஸ்தலத்தை அக்கினிக்கு இரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரை மட்டும் இடித்து அசுத்தப்படுத்தினார்கள். നാം അവരെ നശിപ്പിച്ച കളക എന്ന് അവർ ഉള്ളുകൊണ്ട് പറഞ്ഞു. ദേശത്തിൽ ദൈവത്തിന് എല്ലാ പള്ളികളെയും ചുട്ടുകളഞ്ഞു. அவர்களை ஏகமாய் நிர்த்துளியாக்குவோம் என்று தங்கள் இருதயத்தில் சொல்லி தேசத்தில் உள்ள ஆலயங்களை எல்லாம் சுட்டெரித்து போட்டார்கள். ഇത് ക്രിസ്തുവിനെ ആത്മാവ് ആവരിക്കുമ്പോൾ ദൈവസഭയ്ക്കെതിരെ ചെയ്യുന്നതായ തിന്മകളാണ് നാം വായിച്ചു കേട്ടത്. அந்திகிறிஸ்துவின் ஆவி இறங்கி கிரியை செய்யும் போது தேவஜனங்களுக்கு விரோதமாய் வருகிறதான தீமைகளை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். 18-ാം വാക്യത്തിൽ അതുകൊണ്ട് ഇങ്ങനെ വായിക്കുന്നു. எனவே 18-ാം വചനത്തിൽ இப்படி வாசிக்கிறோம். യഹോവേ, ശത്രു നിന്ദിച്ചിരിക്കുന്നതും മൂഢജാതി തിരുനാമത്തെ ദുഷിച്ചിരിക്കുന്നതും ഓർക്കണമേ. கர்த்தாவே, சத்துரு உம்மை நிந்தித்ததையும் மதீன ஜனங்கள் உமது நாமத்தை தூஷித்ததையும் நினைத்துக் கொள்ளும். 19 നിന്റെ കുറുപ്രാവിനെ ദുഷ്ടമൃഗത്തിന് ഏൽപ്പിക്കരുതേ, നിന്റെ എളിയവരുടെ ജീവൻ എന്നേക്കും മറക്കരുതേ. 19-ஆம் வசனம், உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கொடாதேயும் உமது ஏழைகளின் கூட்டத்தை இன்றைக்கும் மறவாதேயும். BC 168 கிமு 168 അന്ത്യോക്കസ് എപ്പിഫാനസ് എന്നുള്ള ഒരു വ്യക്തി യഹൂദന്മാർക്കെതിരെ എഴുന്നേറ്റു. ஆந்தியோகஸ் எபிஃபானஸ் என்கிறதான ஒரு நபர் யூதர்களுக்கு விரோதமாக எழும்பினார். അവനിൽ വ്യാപരിച്ചത് ക്രിസ്തുവിന്റെ ആത്മാവായിരുന്നു. அவனுக்குள் தங்கி தாபரித்ததான அந்த ஆவி அந்திகிறிஸ்துவின் ஆவி. മതപരമായ പ്രവർത്തനങ്ങളെല്ലാം വിലക്കി. மத சம்பந்தமான எல்லா கிரியைகளும் அவன் நிறுத்தினான். ശബത് ഒരു ആരാധന ദിവസമായിരുന്നത് പ്രവൃത്തി ദിവസമാക്കി മാറ്റി. ஓய்வு நாள் என்பது ஆராதனை நாளாக இருந்தது, ஆனால் அவன் அதை வேலை நாளாய் மாற்றினான். പരിച്ഛേദന എന്നത് നിർത്തലാക്കി. விருத்த சேதனத்தை அவன் நிறுத்திவிட்டான். ദൈവത്തിന്റെ ആലയത്തെ അന്യ ദേവന്മാരുടെ ആലയമാക്കി മാറ്റി. தேவனுடைய ஆலயத்தை அந்நிய விக்கிரக தெய்வத்தின் ஆலயமாக மாற்றிவிட்டான். അന്യ ദേവന്മാരുടെ രൂപം യഹൂദന്മാരുടെ ആലയത്തിൽ കൊണ്ടുവന്ന് പ്രതിഷ്ഠിച്ചു. அந்நிய தேவர்களுடைய விக்கிரகங்களை யூதர்களின் தேவாலயத்திலே கொண்டு வந்து வைத்து பிரதிஷ்டை பண்ணினான். റോമ ദേവന്റെ മുദ്രകൾ ശരീരത്തിൽ വെച്ച് നടക്കുവാൻ അവരെ നിർബന്ധിച്ചു. ரோம தேவர்களுடைய முத்திரைகளை தங்கள் சரீரத்திலே பதித்து வைத்து நடக்க வேண்டும் என்று அவன் நிர்பந்தித்தான். അന്യ ദേവന്മാരുടെ ഉത്സവങ്ങളിൽ നിർബന്ധപൂർവം പങ്കെടുപ്പിച്ചു. അവരുടെ ഉത്സവങ്ങളിൽ, അവരുടെ ഫെസ്റ്റിവലില്, ஜாதிகளுடைய ஃபெஸ்டிவல்ல நிர்பந்தமாயிரவரை பங்கெடுப்பிச்சு. இந்த யூதர்களை அவர்களுடைய பண்டிகைகள் அல்லாத புறஜாதிகளின் பண்டிகைகளில் இந்த யூதர்கள் போய் பங்கு பெற வேண்டும் என்று அவர்களை கட்டாயப்படுத்தினான். இதுபோல அனுபவங்கள் இந்தியக்கு வரான் சாத்தியதையுண்டு. இப்படிப்பட்டதான அனுபவங்கள் இந்த இந்தியாவிலும் வருவதற்கு சாத்தியங்கள் உள்ளன. இன்னும் ராஜ்யத்தை பறிக்கிறவர்கள் வியாபரிக்கிற சக்தி எது? கிறிஸ்துவின் ஆத்மாவான. எனவே இந்த அரசாங்கத்தை, தேசத்தை ஆட்சி செய்கிறதான இந்த நபர்களை ஆட்கொள்கிறது அந்திகிறிஸ்துவின் ஆவி. ചരിത്രം നോക്കി ഹിറ്റ്ലറിൽ ഈ യേശുക്രിസ്തുവിന്റെ ആത്മാവാണ് വ്യാപരിച്ചത്.
சரித்திரத்தை நாம் பார்ப்போம் என்றால் ஹிட்லருக்குள்ளே தங்கி தாபரித்தது இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி. റഷ്യൻ സാമ്രാജ്യത്തിൽ ഈ ആത്മാവ് വ്യാപരിച്ചു. ரஷ்ய சாம்ராஜ்யத்தை இந்த ஆவி ஆட்கொண்டது. ഇക്കാലത്തും അനേക ഭരണാധികാരികൾ ഈ ആത്മാവ് വ്യാപരിച്ചു இந்த കൊണ്ടിരിക്കുകയാണ്. நாட்களிலும் கூட எத்தனையோ அரசு அதிகாரிகளை இந்த பொல்லாத துஷ்ட ஆவி ஆட்கொண்டிருக்கிறது. എന്നാൽ ഇതെല്ലാം കൂടാതെ യഥാർത്ഥ ക്രിസ്തുവാകുന്ന മനുഷ്യൻ ലോകത്ത് എഴുന്നേൽക്കാൻ പോകുന്നു. எனவே இவைகளெல்லாம் வைத்துக்கொண்டு உண்மையான அந்தி கிறிஸ்துவாகிய மனுஷன் உலகத்தில் எழும்ப போகிறான். നാം പ്രാർത്ഥിക്കണം, ദൈവമേ അതിനു മുൻപേ നിന്റെ സഭയെ ചേർത്ത് കൊള്ളണമേ. நாம் ஜெபிக்க வேண்டும், கர்த்தாவே இதற்கு முன்பாக நீர் சபையை உம்மோடு கூட சேர்த்துக் கொள்ள വേண்டுമേ என்று. ക്രിസ്തു ലോകത്തെ ഭരിക്കും മുമ്പേ ദൈവം നിന്റെ സഭയെ തന്റെ കുറുപ്രാവിനെ സുരക്ഷിതമായ സ്ഥാനത്തേക്ക് മാറ്റും. அந்தி கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து கிரியை செய்வதற்கு முன்பாகவே கர்த்தாவே சபையிலிருந்து இந்த காட்டுப்புறாவை எடுத்து நம்முடைய பத்திரத்திலே வைத்துக் கொள்ளும். അൻപതോ യുദ്ധത്തോടു കൂടെ ഇത് ക്രിസ്തുവിന്റെ ഭരണത്തിന് അവസാനം ഉണ്ടാകും. அர்மகதோன் யுத்தத்தோடு கூட அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் முடிவுக்கு வரும். വെളിപ്പാട് 19:20 വായിക്കുന്ന മൃഗത്തെയും പിശാചിനെയും നേരെ കള്ളപ്രവാചകനെയും നേരെ തീപ്പൊയ്യിൽ തള്ളിയിടും. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது மிருகத்தையும் அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியும் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்பட்டார். ദൈവത്തിന്റെ സഭയോ ജയം കൊണ്ട വിശുദ്ധൻ യേശുക്രിസ്തുവിനോട് മുടി ലോകത്തെ 1000 വർഷം ഭരിക്കാൻ പോകുകയാണ്. தேவனுடைய சபையில் காணப்படுகிறதான ஜெயம் கொண்டதான பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த பூமியிலே 1000 வருஷம் ஆட்சி செய்ய போகிறார்கள். ദൈവം തന്റെ കുറുപ്പറാവാകുന്ന തിരുസഭയെയും ദൈവമക്കളെയും ഒരിക്കലും ദുഷ്ട സംഘത്തിന് ഏൽപ്പിച്ചു കൊടുക്കുകയില്ല. தம்முடைய காட்டுப்புறாவாகிய தம்முடைய சபையை தேவ ஜனங்களை ஒருபோதும் கர்த்தர் துஷ்டர்களின் கையிலே ஒப்புக்கொடுக்க மாட்டார். പ്രാവ് എന്നതുകൊണ്ട് ഉദ്ദേശിക്കുന്നത് புறா என்கிறதான இந்த காரியம் எதை காண்பிக்கிறது? ഒരു ദരിദ്രന്റെ പ്രതിനിധിയാണ് കുറുപ്രാവ്. முதலாவதாக இந்த காட்டுப்புறா என்று சொல்லுவது ஒரு தரித்திரனுடைய சாயல். യഹൂദന്മാരുടെ കാലത്ത് ഒരു ദൈവത്തിന് ഒരു യാഗമോ വഴിപാട് അർപ്പിക്കുമ്പോൾ ഏറ്റവും ദരിദ്രൻ കൊണ്ടുവരുന്നതാണ് കുറുപ്രാവ്. യൂദരുടെ കാലത്ത് കർത്തർ കാണിക്കുകയോ വഴിപാടോ ചെലുത്തുമ്പോൾ ഏറ്റവും ഏഴയായവനാണ് കുറുപ്രാവിനെ കൊണ്ടുവരുന്നത്. யூதர்களின் காலத்திலே கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்தும் போது மிகவும் ஏழ்மையான ஒரு மனுஷன் தான் இந்த காட்டுப்புறாவுக்கு ஒப்பானவனாய் இருந்து அந்த காணிக்கையை கொடுக்கிறதை போல. ലോകത്തിൽ വന്ന ഏറ്റവും ഏഴയായ വ്യക്തി യേശുവായിരുന്നു. இந்த உலகத்திலே மிகவும் ஏழையான மனுஷன் இயேசு. അതുകൊണ്ട് ആ ലൂക്കോസ് സുവിശേഷം 2-ാം അധ്യായത്തിൽ 24-ാമത്തെ വാക്യത്തിൽ எனவேதான் லூக்கா 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே മാതാപിതാക്കന്മാർ യേശുവിനെ ആലയത്തിൽ കൊണ്ടുപോകുമ്പോൾ യേശുവിന് വേണ്ടി ഒരു കുറുപ്രാവിനെയെങ്കിലും അർപ്പിക്കാവുന്ന നിലയിൽ ഒരു പോകുന്നതായി കാണുകയാണ്. இயேசுவின் தாய் தகப்பன்மார் அவரை தேவாலயத்திற்குள்ளே கொண்டு வந்த போது இயேசுவுக்கு என்று பலி செலுத்தும்படியாக அவருக்கென்று அவர்கள் ஒரு 2 காட்டுப்புறாக்களை கொண்டு வந்தார்கள். നാം എളിയവരും ദരിദ്രമായിരിക്കാം എങ്കിലും ദൈവം നമ്മളെ കാത്തുകൊള്ളും. நாம் எளியவர்களாக தரித்தவர்களாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார். 40-ാം സങ്കീർത്തനത്തിന്റെ അവസാന വാക്യത്തിൽ വായിക്കുമ്പോൾ 40ஆம் சங்கீதத்தின் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது ഞാനോ എളിയവനും ദരിദ്രനുമാകുന്നു എങ്കിലും കർത്താവ് എന്നെ വിചാരിക്കുന്നു. നീ തന്നെ എന്റെ സഹായം എന്നെ വിടുവിക്കുന്നതിനുമാകുന്നു. എന്റെ ദൈവമേ താമസിക്കരുതേ. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். ഒരുപക്ഷേ നാമിൽ ചില ആളുകൾ ദരിദ്രരായിരിക്കത്തില്ല, പണമുള്ളവരായിരിക്കാം. പക്ഷേ നാം ദൈവത്തിന് മുൻപാകെ ഒന്നുമില്ലാത്തവരെ പോലെ ദരിദ്രരെ പോലെ താഴ്ത്തുന്നവരായിരുന്നാൽ ദൈവം നമ്മളെ കാത്തുകൊള്ളും. ஒருவேளை நம்மில் சிலர் ஏழைகளாக இருக்க மாட்டோம், தரித்திரர்களாக காணப்பட மாட்டோம். ஆனாலும் தேவனுடைய சமூகத்திலே நாம் தரித்திரர்களைப் போல ஏழைகளைப் போல நம்மை தாழ்த்துவோம் என்றால் கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார். അങ്ങനെയെങ്കിൽ നാം ദൈവദൃഷ്ടിയിൽ ഒരു പ്രാവായി കാണപ്പെടും. அப்படி நாம் காணப்பட்டால் தேவனுடைய கண்களிலே நாம் ஒரு புறாவை போல காணப்படுவோம். പ്രാവ് ഒരു വേർപാട് ജീവിതത്തിന്റെ ഒരു നിഴലാണ്. புறா ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்திற்கு நிழலாட்டம். ഉൽപ്പത്തി പുസ്തകം 8-ാം അധ്യായം 9-ാമത്തെ വാക്യത്തിൽ ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே നോഹ ഒരു പ്രാവിനെ പെട്ടകത്തിൽ നിന്ന് പുറത്തേക്ക് വിട്ടു. நோவா பேழையிலிருந்து ஒரு புறாவை அனுப்பிவிட்டான். അതുവരെയും മുഴു ലോകത്തിലും വെള്ളം പൊങ്ങി ലക്ഷക്കണക്കായ ആളുകൾ മരിച്ചുപോയ മനുഷ്യരുടെയും മൃഗങ്ങളുടെയും ശരീരങ്ങളെല്ലാം ഇങ്ങനെ വെള്ളത്തിൽ ഒഴുകി നടക്കുകയാണ്. அதுவரைக்கும் ஜலப்பிரளயத்தில் மாண்டு போனதான லட்சக்கணக்கான மனுஷங்களுடைய பிரேதங்கள், காட்டு மிருகங்களின் பிரேதங்கள் இப்படி முற்றிலும் பிணங்களினால் நிறைந்ததான ஒரு நேரமாக அது இருந்தது. പ്രാവിനെ പെട്ടകത്ത് പുറത്തേക്ക് വിട്ടപ്പോൾ அந்த பேழையிலிருந்து புறா வெளியே அனுப்பிவிடப்பட்ட போது ചുറ്റി ചുറ്റി പറന്നിട്ട് തിരിച്ച് പെട്ടകത്തിനകത്തേക്ക് വന്ന് എങ്ങും പോയി ഇരുന്നില്ല. அந்த புறா சுற்றி சுற்றி பறந்து மறுபடியும் அந்த பேழைக்குள்ளே வந்து விட்டது, வேறு எங்கேயும் போய் தங்கவில்லை. വായിക്കുന്നതിന് കാല് വയ്ക്കാൻ ഇടം കണ്ടില്ല എന്നാണ്. நாம் இங்கே வாசிக்கிறோம், அது தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணவில்லை. ദൈവ വൈദ്യ
ദൈവവേദന ഈ ലോകം യോജിക്കുകയില്ല. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த പിള്ളയ്ക്ക് இந்த உலகம் ചേർന്നതല്ല. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த உலகம் சேர்ந்ததல்ல. ഈ ലോകം ദൈവമക്കൾക്ക് ചേർന്നതല്ല. இந்த உலகம் தேவனுடைய பிள்ளைக்கு சொந்தமானதல்ல. ഏത് സ്ഥലത്ത് ചെന്നാലും അവരൊരു വേർപെട്ട ജീവിതമാണ് നയിക്കുന്നത്. அவர்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை நடத்துகிறவர்கள். ദാനിയേലിനെ ബാബേൽ കൊട്ടാരത്തിൽ കൊണ്ടുപോയി ആക്കി. தானியேலை பாபிலோனின் அரண்மனைக்கு கொண்டு சென்றார்கள். എല്ലാവരും പറഞ്ഞു എന്തോ ഒരു ഭാഗ്യവാനാ, ഇഷ്ടം പോലെ ഇറച്ചി, മറ്റു സാധനങ്ങൾ, നല്ല ഭക്ഷണം, ധാരാളം വീഞ്ഞ്, എന്തും കിട്ടുമല്ലോ. அதை பார்த்த மற்றவர்கள் எல்லாரும் என்ன ஒரு சௌகரியமான ஒரு ஜீவியம், இஷ்டம் போல சாப்பிடலாம், இறைச்சி சாப்பிடலாம், எல்லா பொருட்களும் உபயோகிக்கலாம், இஷ்டத்திற்கு திராட்சரசம் குடிக்கலாம் என்று. എന്നാൽ ദാനിയേലിന്റെ ഡൈനിങ് ടേബിളിൽ ചെന്ന് നോക്കിയാൽ രണ്ട് വസ്തുവുള്ളൂ, പച്ചവെള്ളമുണ്ട്, ശാഖപദാർത്ഥമുണ്ട്. ஆனால் தானியேலுடைய காரியத்தை பார்ப்போம் என்றால் 2 வஸ்திரங்கள் தான் உண்டு. അവന്റെ ഡൈനിങ് ടേബിളിൽ ചെന്ന് നോക്കിയാൽ രണ്ട് പൊരുட்களே ഉള്ളൂ, പച്ച തണ്ണിയും ശാഖപദാർത്ഥവും. அவனுடைய சாப்பாட்டு மேஜை பார்ப்போம் என்றால் 2 பொருட்கள் தான் இருக்கிறது, பச்சை தண்ணீரும் மரக்கறிகளும். ദാനിയേലേ എന്ത് സംഭവിച്ചു ചോദിച്ചാൽ, അയ്യോ ഈ ബാബേൽ എനിക്ക് ചേർന്നൊരു സ്ഥലമല്ല, കാരണം ഞാനൊരു ദൈവവൈതലാണെന്ന് അവൻ പറയും. தானியேலே என்ன சம்பவித்தது என்று தானியேலை கேட்டால் அவன் சொல்லுவான், நான் இந்த உலகத்தை சேர்ந்தவன் அல்ல, நான் தேவனை சேர்ந்தவன் என்று. യോസേഫിനെ നോക്കുമ്പോൾ അവൻ പോത്തിഫാറിന്റെ വീട്ടിൽ അവൻ എല്ലാ അധികാരിയായിട്ട് കാണപ്പെട്ടു. யோசேப்பை குறித்து பார்க்கும்போது அவன் போத்திபாரின் அரண்மனையிலே யாவற்றிற்கும் தலைவனாய் அதிகாரியாய் இருந்தான். എന്നാൽ ഒടുവിൽ അവൻ കിടക്കുന്നതോ ചെന്ന കാരാഗൃഹത്തിൽ. ஆனால் அவன் கடைசியிலே காணப்பட்ட இடமோ சிறைச்சாலையினுடைய യോസേഫേ, നിനക്ക് എന്താണ് സംഭവിച്ചത്? നല്ല ഒരു വീട്ടിൽ ഉന്നതമായ ഉദ്യോഗം, നല്ല ശമ്പളം, എല്ലാവിധ സൗകര്യങ്ങളും, എന്ത് സംഭവിച്ചു? யோசேப்பே, உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு நல்ல உத்தியோகம், பெரிய வீட்டிலே உத்தியோகம், தாராளமான சம்பளம். അവിടെ ഉദ്യോഗവും ശമ്പളവും ഉണ്ട്, പക്ഷേ വിശുദ്ധമായി ജീവിക്കാൻ സാഹചര്യമില്ല, ഞാൻ അവിടെ വിട്ട് ഓടിപ്പോന്നു അവൻ പറയും. அங்கே வேலை இருந்தது, நல்ல சம்பளமும் இருந்தது, ஆனால் பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியாது, எனவே நான் அங்கே இருந்து ஓடி வந்து விட்டேன். ദാവീദിന്റെ അനുഭവം അങ്ങനെ തന്നെയായിരുന്നു. தாவீதின் அனுபவமும் அப்படித்தான். 56 സങ്കീർത്തനത്തിന്റെ തലക്കെട്ടുമുള്ള വായിക്കുമ്പോൾ 56 சங்கீதத்தினுடைய முன்குறிப்பை வாசிக்கும் போது ഓരോ സങ്കീർത്തന രാഗം എന്താണെന്ന് മുകളിൽ എഴുതിയിട്ടുണ്ട്. ஒவ்வொரு சங்கீதத்தின் தலைப்பிலும் மலையாள பைபிளிலே அது என்ன ராகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ഈ 56 സങ്കീർത്തനത്തിന്റെ രാഗം എന്താണെന്ന് ചോദിച്ചാൽ, இந்த 56 சங்கீதத்தின் ராகம் என்னவென்று கேட்டால், ദൂരസ്ഥരായ ആളുകളിടയിൽ മിണ്ടാതിരിക്കുന്ന പ്രാവ്, അതാണ് രാഗത്തിന്റെ പേര്. ദൂരമായ ഇടങ്ങളിൽ, പരിചയമില്ലാത്ത ആളുകളിടയിൽ, സ്ട്രേഞ്ചേഴ്സിനിടയിൽ മിണ്ടാതിരിക്കുന്ന പ്രാവ്. தூரமான இடத்திலே, அறிமுகம் இல்லாத இடத்திலே, அந்நியர்களின் மத்தியிலே வாயை திறக்காமல் இருக்கிறதான புறா என்கிறதான ராகம். ഈ പ്രാവ് ഈ ദാവീദാവുന്ന പ്രാവിനോട് ചോദിച്ചാൽ എന്താണ് ഇങ്ങനെ ഇരിക്കുന്നത് ചോദിച്ചാൽ, ഇവിടെ എനിക്ക് പരിചയക്കാരും എന്ന് പറയും. தாவீது இப்படிப்பட்ட ஒரு புறாவாக இருந்து அந்த புறாவை பார்த்து நீ என்ன என்று கேட்டால், இங்கே இருக்கிற ஒருவரும் எனக்கு அறிமுகமானவர்கள் அல்ல என்று அந்த புறா சொல்லும். അവിടെ ടിവിയും കാണും, സീരിയലും കാണും, പാട്ടും കാണും, നെറ്റും കാണും, പിന്നെ യൂട്യൂബും കാണും, പക്ഷെ இந்த പ്രാവും മിണ്ടാതെ ഇങ്ങനെ ഇരിക്കുകയാണ്. ഇത് വേണ്ട. டிவி இருக்கும், சீரியல் இருக்கும், யூடியூப் இருக்கும், மற்ற எல்லா காரியங்களும் இருக்கும். இவை எல்லாம் இருந்தாலும் எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று வாயை திறக்காமல் இந்த புறா இருக்கும். ഭൂരസന്മാർ അപരിചിതരുടെ ഇടയിൽ വായി തുറക്കാതെ വേർപാട് ചെയ്ത് അനുഷ്ഠിക്കുന്ന, തന്റെ വിശുദ്ധിയെ കാക്കുന്ന, പ്രതിഷ്ഠയെ കാക്കുന്ന, തീരുമാനം കാക്കുന്ന, ദൈവസാന്നിധ്യം കാക്കുന്ന, ദൈവത്തോടുള്ള ബന്ധം കാക്കുന്ന ഒരു പ്രാവ്. அந்நியர்களின் மத்தியிலே அறிமுகமானவர்கள் இல்லாத இடத்திலே இப்படிப்பட்டதான எந்த காரியங்களும் காணாமல், பொல்லாத பாவங்களை காணாமல், தன்னுடைய பிரதிஷ்டையின் ஜீவியத்தை, வேறுபாட்டின் ஜீவியத்தை, மற்ற எல்லா பரிசுத்தத்துக்குரியதான காரியங்களை காத்துக்கொண்டு காணப்படுகிறதான வாய் திறவாத புறா. മത്തായി 10:16 യേശു പറഞ്ഞു, പ്രാവിനെ പോലെ കളങ്കമില്ലാത്തവരായിരിപ്പീൻ. மத்தேயு 10:16 இயேசு சொல்லுகிறார், புறாக்களைப் போல கபடற்றவர்களாய் இருங்கள். നാം കളങ്കമില്ലാത്തൊരു ജീവിതം നയിക്കുവാൻ തീരുമാനമുള്ളവരായിരിക്കണം. நாம் கபடற்ற ஜீவியம் செய்ய வேண்டும் என்கிறதான தீர்மானத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். സഹോദരൻ സാക്ഷി പറഞ്ഞല്ലോ, റേഷൻ കടയിൽ ജോലി കിട്ടിയിട്ട് അത് വേണ്ടാന്ന് വെച്ചു. சகோதரன் சாட்சி சொன்னாரே, ரேஷன் கடையிலே அவருக்கு வேலை கிடைத்தது, ஆனால் அவர் அதை வேண்டாம் என்று விட்டுவிட்டார். ഇത് എവിടെ വേല കിട്ടിയാലും പോകാനും എന്തും ചെയ്യാനും കുറെ ആളുകൾ തയ്യാറാണ്. எங்கே வேலை கிடைத்தாலும் போவதற்கும், என்ன வேலை செய்வதற்கும் இன்றைக்கு ஆட்களுக்கு குறைவில்லை. എന്നാൽ ഹൃദയത്തിൽ കളങ്കമില്ലാതെ ജീവിക്കണം ആശയമുള്ളവർക്ക് റേഷൻ കട ജോലിയും ബ്രാൻഡിക്കട ജോലിയും ഒന്നും പറ്റിയ ജോലിയല്ല. ஆனால் கர்த்தருக்கு முன்பாக கபடமில்லாத
இல்லாமல் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு ரேஷன் கடை வேலையும் செல்லாது, பிராந்தி கடை வேலையும் ഈ செல்லாது. ലോകത്തിൽ നീ കളങ്കമില്ലാത്തൊരു പ്രാവിനെ പോലെ ജീവിച്ചു കൊള്ളുക. இந்த உலகத்திலே கபடமில்லாத ஒரு புறாவை போல நீ ஜீவிக்க வேண்டும். ദാവീദിന്റെ തീരുമാനം അങ്ങനെയായിരുന്നു. தாவீதின் தீர்மானம் இப்படியாக இருந்தது. 101 സങ്കീർത്തനത്തിൽ അവൻ അത് പറയുന്നുണ്ട്. 101 சங்கீதத்திலே அவன் சொல்லுகிறான். 101 രണ്ടാം വാക്യം മുതൽ വായിക്കുമ്പോൾ, இரண்டாம் வசனத்திலிருந்து ഞാൻ வாசிக்கும்போது, നിഷ്കളങ്ക മാർഗത്തിൽ ശ്രദ്ധ വയ്ക്കും. ഞാൻ നിഷ്കളങ്ക മാർഗത്തിൽ ശ്രദ്ധ വയ്ക്കും. നീ എപ്പോൾ നീ എന്റെ അടുക്കൽ വരും. ഞാൻ എന്റെ വീട്ടിൽ നിഷ്കളങ്ക ഹൃദയത്തോടെ പെരുമാറും. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். ഞാനൊരു നീചകാരന്റെ കണ്ണിൻ മുൻപിൽ വയ്ക്കുകയില്ല. ക്രമം കെട്ടോടെ പ്രവൃത്തിയെ ഞാൻ വെറുക്കുന്നു. അത് എന്നോട് ചേർന്ന് പറ്റുകയില്ല. தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். அது என்னை பற்றாது. വക്രഹൃദയം എന്നോട് അകന്നിരിക്കും. ദുഷ്ടതയെ ഞാൻ അറിയയില്ല. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். பொல்லாதவனை அறிய മാட்டேன். കൂട്ടുകാരനെ കുറിച്ച് ഏഷ്യ പറയുന്നവനെ ഞാൻ നശിപ്പിക്കും. അല്ലെങ്കിൽ ആ സ്വഭാവം എനിക്ക് ഉണ്ടായിരിക്കുകയില്ല. ഉന്നത ഭാവവും നിഗളഹൃദയം ഉള്ളവനെ ഞാൻ സഹായിക്കുകയില്ല. பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். மேட்டிமை கண்ணனையும் பெருநுஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். 7-ാം വാക്യം, വഞ്ചന ചെയ്തവനെ വീട്ടിൽ വസിക്കുകയില്ല. ഭോഷ്ക് പറയുന്നവൻ എന്റെ മുന്നിൽ ഉറച്ചു നിൽക്കുകയില്ല. 7-ാം வசனம், கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. നാം ഈ വർഷത്തിന്റെ അവസാന മാസത്തിലേക്ക് വന്നിരിക്കുന്നു. പുതിയൊരു വർഷം ദൈവം നമുക്ക് തന്നാൽ നമ്മുടെയും പ്രാർത്ഥനയും തീരുമാനം ഇതുപോലെ ആയിരിക്കട്ടെ. நாம் இந்த வருஷத்தின் கடைசியிலே வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய வருஷத்தை தருவார் என்றால் நம்முடைய தீர்மானமும் நம்முடைய வாஞ்சையும் இவைகளாக இருக்கட்டும். ഞാൻ കളങ്കമില്ലാത്തൊരു പ്രാവിനെ പോലെ ജീവിക്കും. நான் கபடமில்லாத ஒரு புறாவை போல ஜீவிப்பேன். അങ്ങനെയുള്ള തീരുമാനമുള്ളവരായി ജീവിക്കുന്ന പ്രാവിനെ ദൈവം സൂക്ഷിക്കും. அப்படிப்பட்ட தீர்மானம் உள்ளவர்களாய் ஜீவிக்கிறதான புறாவை கர்த்தர் பாதுகாப்பார். ഉത്തമഗീതം 5:12 உன்னத பாட்டு 5:12 ഈ പ്രാവിന്റെ കണ്ണ് അത് പാലുകൊണ്ട് കഴുകിയതുപോലെ എന്ന് വായിക്കുകയാണ്. இந்த புறாவின் கண்கள் பாலினால் கழுவப்பட்டவைகளை போல் இருக்கிறது. പാല് എല്ലായ്പ്പോഴും ദൈവത്തിന്റെ വചനത്തെ പാലിനോട് ഉപമിച്ചിട്ടുണ്ട്. பால் என்று சொன்னால் அது தேவனுடைய வசனத்தோடு கூட உவமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ദൈവത്തിന്റെ വചനമാകുന്ന പാല് കൊണ്ട് കഴുകിയ കണ്ണ് അല്ലെങ്കിൽ വചനത്തിലൂടെ കാണുന്ന കണ്ണ് എന്നർത്ഥം. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் தேவனுடைய வசனமாகிய கர்த்தருடைய வார்த்தையினாலே கழுகப்பட்ட கண்கள், இல்லாவிட்டால் கர்த்தருடைய வார்த்தையினாலே ஜீவிக்கிறதான ஒரு ஜீவியம். ഏത് അനുഭവങ്ങളും ദൈവവചനത്തിലൂടെ കാണുമെങ്കിൽ നമുക്ക് ജീവിതം സന്തോഷമായിരിക്കാൻ കഴിയും. எந்த அனுபவங்கள் வந்தாலும் அதை கர்த்தருடைய வசனத்தின் ஊடாக நாம் பார்க்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக நடத்த முடியும். സുവിശേഷ വേലക്കാരിയായ സഹോദരി ഒരിടത്തുണ്ടായിരുന്നു. ஒரு ஊழியக்கார சகோதரி ஒரு இடத்துல இருந்தார்கள். അവർക്ക് ഒരു നാൾ അറ്റാക്ക് വന്നു. ஒரு நாள் அவர்களுக்கு மாரடைப்பு வந்தது. ശേഷം ഹൃദയവും ശരീരമൊക്കെ വളരെ ബലഹീനപ്പെട്ടു പോയി. அதற்கு பிறகு அவர்கள் இருதயமும் சரீரமும் மிகவும் பலவீனம் அடைந்தது. ഇരിക്കുമ്പോൾ ഒരു ഫെയ്ത്തോമനയ്ക്ക് സ്ഥലമാറ്റം കൊടുത്തു. அப்படி அந்த நிலையிலே அவர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு இன்னொரு விசுவாச வீட்டிற்கு மாற்றம் தரப்பட்டது. ആരാധനാലയം താഴെയും ഫെയ്ത്തോം ഫസ്റ്റ് ഫ്ലോറിലുമായിരുന്നു. அந்த இடத்திலே ஆராதனை இடம் கீழேயும் அவர்கள் தங்குகிற இடம் மேலேயும் முதல் மாடியில் இருந்தது. ആരാധനയ്ക്കായാലും മറ്റും ആവശ്യത്തിന് പലപ്പോഴും സ്റ്റെപ്പ് കയറി പോകേണ്ട ആവശ്യം. ஆராதனைக்கு வர வேண்டியதா இருந்தாலும் மற்ற ஏதாவது வேலைகளை செய்ய வேண்டியிருந்தாலும் அநேக நேரம் படிகள் ஏறி இறங்க வேண்டியதா இருந்தது. അറ്റാക്ക് വന്നതായ ഈ ബലഹീനപ്പെട്ടതായ ഹൃദയവും ആയിരിക്കുമ്പോൾ അങ്ങനെ സ്ഥലത്തേക്ക് സ്ഥലം മാറ്റിയപ്പോൾ, അയ്യോ അവിടെ എനിക്ക് പോകാൻ ബുദ്ധിമുട്ടാണ്, ഞാൻ രോഗിയാണെന്ന് സഹോദരി പറഞ്ഞില്ല. அந்த நேரத்திலே இந்த சகோதரிக்கு அந்த இடத்துல இடமாற்றம் செய்யப்பட்ட போது அந்த சகோதரி, ஐயோ என்னால் அங்கே செல்ல முடியாது, அது எனக்கு மிகவும் கடினம், நான் மிகவும் பலவீனமாய் வியாதியா இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. ആ സാഹചര്യങ്ങളെ പാലുകൊണ്ട് കഴിയ കണ്ണുകൊണ്ട് കണ്ടു. அந்த சூழ்நிலைகளை பாலினால் கழுவப்பட்டதான கண்களினாலே அவர்கள் கண்டார்கள். ദൈവവചനത്തിലൂടെ അതിനെ കാണാനിടയായി. அதாவது தேவனுடைய வசனத்தின் மூலமாய் பார்த்தார்கள். 73-ാം സങ്കീർത്തനം 73-ാം சங்கீதம் 26-ാം വാക്യമാണ്. ആ വചനത്തിലൂടെയാണ് അതിനെ കണ്ടത്. 26-ാം வசனத்தின் ஊடாக தான் அவர்கள் பார்த்தார்கள். എന്റെ മാംസവും ഹൃദയവും ക്ഷയിച്ചു പോകുന്നു. ദൈവം എന്നേക്കും ഹൃദയത്തിന്റെ പാറയും എന്റെ ഓഹരിയുമാകുന്നു. என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கன்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். ഹൃദയത്തിന്റെ കന്മല എന്ന് മലയാളം നമ്മൾ കൊടുത്തിരിക്കുന്നു. ഇൻ ഇംഗ്ലീഷ്, മൈ ഹാർട്ട് ഫെയിലത്ത് ബട്ട് ഗോഡ് ഈസ് ദ സ്ട്രെങ്ത് ഓഫ് മൈ ഹാർട്ട്. மலையாளத்திலும் தமிழிலும் என் இருதயத்தின் கன்மலை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்திலே என் இருதயம் மாண்டு போகிறது, கர்த்தர் என் இருதயத்தின் பலனாக இருக்கிறார். എന്റെ ഹൃദയത്തിന്റെ ബലം യഹോവ എന്റെ ഹൃദയത്തിന്റെ ബലമാകുന്നു. கர்த்தர் என் இதயத்தின் பலனாய் இருக்கிறார். അതുകൊണ്ട് ഈ സ്റ്റെപ്പുകൾ കയറുവാനും ഇറങ്ങുവാനും എന്റെ ഹൃദയത്തെ എന്റെ ദൈവം ബലപ്പെടുത്തുമെന്ന് വിശ്വസിച്ചു. വചനത്തിലൂടെ കണ്ടതിനാൽ അവിടെ ശുശ്രൂഷ ചെയ്യുവാൻ ആ സഹോദരിക്ക് കഴിഞ്ഞു. எனவே அந்த சகோதரி இந்த வசனத்தின் மூலமாக அந்த சூழ்நிலையை பார்த்தபடியினால் கர்த்தர் என் இருதயத்தின் பலனாக இருக்கிறார், இந்த படிகளை ஏறி இறங்குவதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தருவார் என்று விசுவாசித்து அவர்கள் சென்றார்கள். അങ്ങനെ വേല
செய்து வரவே அவரை மீண்டும் வேறு ஸ்தலத்துக்கு ஸ்தலம் மாற்றி அவர்கள் அங்கே போய் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது இன்னொரு இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார்கள். അവിടെ മലയും കുന്നുമൊക്കെയുള്ള ഒരു സ്ഥലമായിരുന്നു. அந்த இடமோ மலையும் குன்றுகளும் இருந்ததான இடம். മലകളെല്ലാം കയറി ഇറങ്ങി വിശ്വാസികളെ സന്ദർശിക്കുകയും പ്രാർത്ഥിക്കുകയും സുവിശേഷം അറിയിക്കുകയും ചെയ്യണം. விசுவாசிகளை சந்திக்கவும் ஜெபிக்கவும் சுவிசேஷ ஊழியத்தை செய்யவும் சுவிசேஷத்தை சொல்லவும் அவர்கள் மலையும் குன்றுகளையும் ஏறி இறங்க வேண்டும். ഇവരുടെ കാലുകളാണെങ്കിൽ മുൻപൊന്ന രോഗം മൊത്തം ബലഹീനപ്പെട്ട കാലുകൾ, വേണ്ടത്ര ആരോഗ്യമുള്ള കാലുകളായിരുന്നില്ല. ஆனால் அந்த நேரத்திலே அவர்கள் கால்கள் ஏற்கனவே பலவீனப்பட்ட சரீரம் இருந்தபடியினால் அந்த இடத்திலே ஏறி இறங்குவதற்கு பலன் இல்லாத கால்களாக இருந்தது. അപ്പോഴും വചനമാകുന്ന കണ്ണാടി വെച്ച് അതിനകത്തൂടെ കാണാൻ നോക്കി. அப்பொழுது அவர்கள் வசனம் என்னும் கண்ணாடியை வைத்து தன்னுடைய அனுபவத்தை கண்டார்கள். ഏത് കണ്ണാടിയാണ് വെച്ചെന്നറിയാമോ? ഹബക്കുക്കിന്റെ പ്രവചനം 3-ാം അധ്യായം 10-ാം വാക്യമാകുന്ന കണ്ണാടിയാണ് വാങ്ങി വെച്ചത്. அது என்ன கண்ணாடி என்று தெரியுமா? ஆபக்கூக் 3-ஆம் அதிகாரம் 10-ஆம் வசனம் என்கிற கண்ணாடி 19-ஆம் வசனம் என்கிறதான கண்ணாடியின் மூலமாக அவர்கள் பார்த்தார்கள். യഹോവയായ കർത്താവ് എന്റെ ബലമാകുന്നു. கர்த்தராகிய தேவன் என் பலனாக இருக்கிறார். ഒന്നുകൂടി കൂട്ടി പറയുന്നു, യഹോവ കർത്താവിന്റെ കാലിന്റെ ബലമാകുന്നു. നേരത്തെ ഹൃദയത്തിന്റെ ബലം, ഇത് കാലിന്റെ ബലമാകുന്നു. அவர்கள் இன்னும் அதிகமாக சொன்னார்கள், இதற்கு முன்பாக கர்த்தர் என் இருதயத்தின் பலனாக இருந்தார், இப்பொழுது கர்த்தர் என் கால்களின் பலனாக இருக்கிறார். അവൻ എന്റെ കാൽ പേടമാൻ കാൽ പോലെയാക്കുന്നു. அவர் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்குகிறார். ഉന്നതകളിൽ മേൽ എന്നെ നടക്കുമാറാക്കുന്നു. உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ആ വചനത്തിലൂടെ അതിനെ കണ്ടതിനാൽ അയ്യോ എനിക്ക് എന്നെ കൊണ്ട് വിടല്ലേ, അത് മലയുള്ള സ്ഥലമാണ്, എനിക്ക് പോകാനും വരാൻ വയ്യ എന്ന് പറഞ്ഞ നടത്തിപ്പിനെ എതിർത്തില്ല. அவர்கள் இந்த வசனத்தின் மூலமாக கண்ணாடியை போல பார்த்ததினால் அவர்கள் அந்த நேரத்திலே ஐயோ என்னை அந்த இடத்திற்கு கொண்டு போக வேண்டாம், என்னால் முடியாது, எனக்கு மலையை எல்லாம் ஏறி இறங்க முடியாது என்று நடத்திப்புக்காரர்களுக்கு விரோதமாக பேசவில்லை. എന്തുകൊണ്ടെന്നാൽ സഹോദരി പ്രാവും ഒരു കാക്കയുമായിരുന്നില്ല, പരുന്തുമായിരുന്നില്ല, ആ സഹോദരി ഒരു പ്രാവായിരുന്നത് കൊണ്ട്. அதனுடைய காரணம் என்னவென்றால் அந்த சகோதரி ஒரு காகமாகவோ இல்லாவிட்டால் ஒரு பருந்தாகவோ இருக்கவில்லை, அவர்கள் ஒரு புறாவாக இருந்தார்கள். കൃപയാൽ ഈ നാഗരൂപരുള്ള എല്ലാ സുവിശേഷ വിലക്കാരും പ്രാവാണ്, ഒരൊറ്റ കാക്ക പോലും ഇതിനകത്തില്ല. கிருபையாலே இந்த நாகர்கோவிலில் இருக்கிறதான எல்லா தெய்வ ஊழியர்களும் புறாக்கள் தான், அவர்கள் ஒருவரும் காகம் அல்ல. പ്രാക്കളെ ദൈവം എല്ലാ സാഹചര്യങ്ങളും സൂക്ഷിക്കുകയും നടത്തുകയും ജയത്തോടെ നടത്തുകയും ചെയ്യും. புறாக்களை கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா அனுபவங்களிலும் நடத்துவார், ஜெயத்தோடு நடத்துவார். ഇവിടെ ഇരിക്കുന്ന സ്റ്റേജിലിരിക്കുന്ന പ്രാക്കളെല്ലാം കൂടെ ഒരു ഹല്ലേലൂയ പറഞ്ഞാട്ടെ. ஸ்டேஜில் இருக்கிற புறாக்கள் எல்லாம் அல்லேலூயா என்று சொல்லுவோம். ഹല്ലേലൂയ. ഈ പ്രാവ് വളരെ സാധുവും ബലഹീനമായ ഒരു പക്ഷിയായതുകൊണ്ട് இந்த புறாவானது மிகவும் சாதுவான பலவீனமான ஒரு பட்சியா இருக்கிறபடினா பார்க்குவாൻ തിരഞ്ഞെടുക്കുന്നത് പാറയുടെ പിളർപ്പൊക്കെയാണ്. அது வசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளுகிறதான இடம் கன்மலையின் வெடிப்பு. അത്ര പെട്ടെന്ന് ശത്രുക്കളൊന്നും വന്ന് അതിനെ ദോഷം ചെയ്യുകയില്ല. இது நிமித்தமாக எந்த சத்துருக்களும் வந்து அவைகளுக்கு சேதம் விளைவிக்க முடியாது. 2:14 വായിക്കുമ്പോൾ உன்னத பாட்டு 2:14 வாசிக்கும்போது പാറയുടെ പിളർപ്പിരിക്കുന്ന പ്രാവേ എന്ന് വായിക്കുന്നു. கன்மலையின் வெடிப்புகளில் தங்குகிற என் புறாவை என்று வாசிக்கிறோம். നമ്മൾ ക്ഷീണിതരായി തീരുമ്പോൾ നാം പാറയുടെ പിളർപ്പിൽ അഭയം തേടണം. நாம் பலவீனர்களாய் மாறும்போது கன்மலையின் வெடிப்பிலே நாம் நம்முடைய அடைக்கலத்தை தேட வேண்டும். സൂര്യച്ചെടിയുടെ കീഴിലല്ല അഭയം തേടേണ്ടത്. சூரியச்செடியின் கீழல்ல நாம் அடைக்கலம் தேட வேண்டும். ഏലിയാവ് ക്ഷീണിച്ചപ്പോൾ സൂര്യച്ചെടിയുടെ കീഴിൽ പോയി കിടന്നു. ഇനി അങ്ങ് മരിച്ചാ മതി കർത്താവേ, ഇപ്പോൾ 37ാമത്തെ വർഷത്തെ ഊഴിയമാണ്, ഇനി അങ്ങ് എടുത്താ മതി എന്ന് ജപിക്കവില്ലേ? ஏலியா சூரியச்செடியின் கீழ் சென்று கர்த்தாவே நான் மரித்தால் போதும், 37 வருஷம் ஊழியம் செய்து விட்டேன், இனி என்னை ஜீவனடி எடுத்துக்கொண்டால் போதும் என்று ஜெபிக்கவில்லை. விசுவாசத்தில் வந்தபோது 45ஆம் வருடம் தான் எத்தனையோ திவ்ய சுகத்தை கொடுத்தேன், ஆனா இந்த முறை என்ன பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கவில்லை. விசுவாசிகளுடைய ஜீவியத்திலே வியாதி வரும்போது எத்தனையோ முறை எனக்கு வியாதி வந்தது, 45 வருஷங்களாக நான் இருக்கிறேன், ஆனால் இந்த முறை வியாதி வந்து விட்டது, நீர் என்னை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கவில்லை. பலகீனனாகும்போது சூரியச்செடி கீழல்ல போய் கிடக்கின்றது. பலவீனர்களாக மாறும்போது நாம் போய் இருக்க வேண்டிய இடம் சூரியச்செடியின் கீழ் அல்ல. மீண்டும் தெய்வனை தட்டி உணர்த்தி அடையும் கொடுத்த வெள்ளம் கொடுத்து எழுந்திட்டு போக പറഞ്ഞു. மறுபடியும் கர்த்தர் அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு அடையும் தண்ணீரும் கொடுத்து அவனை மறுபடியும் போ என்று கூறினார். அவன் നേരെ പോയി മലയിൽ പോയി ഒരു ഗുഹയ്ക്കകത്ത് കയറിയിരുന്നു. அவன் நேரே போய் ஒரு மலையிலே குகையிலே ஏறினான். നമ്മുടെ ചില മടിയരായ കുട്ടികളെ പോലെയാണ്. സ്കൂളിൽ പോകാൻ സമയമായി സ്കൂളിൽ പോകാന്ന് വിളിച്ചാൽ കട്ടിലെന്ന് വിളിച്ചു ഉണർത്തിയാൽ നേരെ എഴുന്നേറ്റ് പോയി സ്വാഭാവിക போய் കിടക്കും. நம்முடைய பிள்ளைகளில் சிலர் ஸ்கூலுக்கு போக நேரமாகி விட்டது என்று எழுப்பி விட்டால் கட்டிலிருந்து எழுப்பி போய் சோஃபாவில் படுத்துக் கொள்வார்கள். അതുപോലെയാണ് ചൂരച്ചെടികളിൽ കയറുന്ന തട്ടി എഴുപ്പി വിട്ടു നേരെ ഗുഹയിൽ പോയി താമസിക്കുകയാണ്. அதே போல இந்த எலியாவை சூரியச்செடியின் கீழிருந்து எழுப்பி அனுப்பி விட்டால் அவன் போய் குகையிலே படுத்துக் கொண்டான். ഗുഹ എന്ന് പറയുന്നത് നാം തന്നെ ചില കാര്യങ്ങൾ ഒളിച്ചുകൊണ്ട് ഓ ഇത് മതി എനിക്ക് വയ്യ എന്ന് പറയുന്ന സ്വഭാവം. குகை என்று சொல்வது நமக்கு நாமே நாம் ஒரு எல்லையை வைத்துக் கொண்டு இது எனக்கு போதும், எனக்கு முடியாது என்று சொல்வது. ഗുഹയിലിരിക്കുന്ന ഏലിയാവിന്, ഏലിയാവേ നിനക്ക് ഗുഹയിൽ എന്ത് കാര്യം, ഗുഹയിലിരിക്കുന്നവൻ ആണോ നീ?
குகையில் இருக்கிற எலியாவை பார்த்து கர்த்தர் கேட்டார், எலியாவே குகை நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ குகையில் இருக்க வேண்டிய ஆளா? യോനായ്ക്ക് ക്ഷീണിച്ചപ്പോൾ അവണക്കിന്റെ തണലിൽ പോയി നല്ല സുഖമായിട്ട് കിടന്നു. யோனா அவன் தளர்ந்து போன போது ஆமணக்கு செடியின் கீழ் சென்று சுகமாய் படுத்துக் கொண்டான். ആവണക്കെന്നത് താൽക്കാലികമായ ചില സഹായിക്കുന്നവരെ കാണിക്കുകയാണ്. ஆமணக்கு என்று சொல்வது தற்காலிகமாக உதவி செய்கிறதான உதவிகளை காண்பிக்கிறது. ഇന്ന് ഒരു വാക്ക് ആശ്വാസം രക്ഷിക്കപ്പെടാത്തവരോ കൂട്ടുകാരോ നാട്ടുകാരോ പറയാം, മനുഷ്യരെല്ലാം മാറിപ്പോകും, നിനക്ക് പാറയുടെ പിളർപ്പ് മാത്രമേ എന്നേക്കുള്ള അഭയസ്ഥാനമായിരിക്കുകയുള്ളൂ. ரட்சிக்கப்படாதவர்களோ நம்முடைய உறவினர்களோ நண்பர்களோ நமக்கு ஆறுதல் சொல்லலாம், ஆனால் அந்த ஆறுதல் எல்லாம் நிலைக்காது. இந்த கண்மலின் வெடிப்பு தான் என்றென்றைக்கும் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிற இடம். എന്നാൽ പാസ്റ്റർ മോശ ഒരിക്കൽ വളരെ ക്ഷീണിച്ച് സോർന്നു പോയി. ஒரு முறை பாஸ்டர் மோசே மிகவும் தளர்ச்சி அடைந்து பலவீனமடைந்தார். ജനങ്ങളുടെ അനുസരണക്കേട്, അവരുടെ പെറുപെറുപ്പ്, അവരുടെ നന്ദിയില്ലായ്മ എല്ലാ നിമിത്തം ഊഴിയത്തിൽ അങ്ങ് സോർന്നു പോയി. இந்த ஜனங்களின் கீழ்ப்படியாமை, அவர்கள் முறுமுறுப்பு, அவர்கள் நன்றி இல்லாமை, இவை எல்லாவற்றையும் கண்டு மோசே சோர்ந்து ஊழியத்திலே போய்விட்டார். അവൻ ഏലിയാവിനെ പോലെ എവിടെങ്കിലും ചൂരച്ചെടിയോ അല്ലെങ്കിൽ അവണക്കുള്ളോ വല്ല ഗുഹയോ ഒക്കെ ഉണ്ടെന്ന് നോക്കിക്കാണും. പക്ഷെ ദൈവം പറഞ്ഞു, മകനെ വന്നാട്ടെ, ബലഹീനപ്പെട്ടോ ക്ഷീണിച്ചു പോയോ, വന്നാട്ടെ, പാറയിലെ പിളർപ്പിൽ നിന്നെ ഞാൻ ആക്കാം, എന്റെ കൈ കൊണ്ട് ഞാൻ നിന്നെ മറയ്ക്കാം. அவன் எலியாவை போல சூரியச்செடியின் கீழோ இல்லாவிட்டால் குகையிலோ ஆமணக்கின் கீழோ போய் படுத்துக்கொள்ள கர்த்தர் விடவில்லை. கர்த்தர் அவனை பார்த்து, என் மகனே நீ என்னிடத்தில் வா என்று அவனை கண்மலைக்கு அழைத்து அவனை தம்முடைய கரத்தினாலே மூடினார். പാളയുടെ പിളർപ്പിൽ അവനെ ആക്കി, கண்மலையின் வெடிப்பிலே அவனை வைத்தார். അവിടെ ഇരുന്നുകൊണ്ട് അവൻ ദൈവത്തിന്റെ ശബ്ദം കേട്ടു. அங்கே இருந்து அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். ദൈവത്തിന്റെ വാഗ്ദത്തങ്ങൾ അവൻ പ്രാപിച്ചു. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டான். തേജസ് അവൻ കണ്ടു. தேவனுடைய மகிமையை அவன் கண்டான். പാറയിൽ പിളർപ്പിരിക്കുന്ന ഒരു പ്രാവിന് ദൈവ ശബ്ദം കേൾക്കാൻ കഴിയും, വാഗ്ദത്തങ്ങൾ പ്രാപിക്കാൻ കഴിയും, ദൈവത്തിന്റെ മുഖത്തെ ദർശിക്കാൻ കഴിയും, അവന്റെ തേജസ്സിനെ കാണാൻ കഴിയും. கண்மலையின் வெடிப்பில் இருக்கிறதான புறாவாகிய ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும், கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியும், அவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியும். യെശയ്യാ 38:4 പ്രാവിന്റെ വേറൊരു ഗുണത്തെക്കുറിച്ച് വായിക്കുന്നു. ஏசாயா 38 அதிகாரம் 4 வசனத்திலே புறாவின் இன்னொரு குணாதிசயத்தை பார்க்கிறோம். അത് ഒരിക്കലും ഇവിടുത്തെ വിശ്വാസികളെ പോലെയല്ല, എപ്പോഴും ശബ്ദം ഉണ്ടാക്കിക്കൊണ്ടിരിക്കും. அது எப்பொழுதும் இங்கே இருக்கிற விசுவாசிகளை போல் அல்ல, அது எப்பொழுதும் சத்தம் ഉണ്ടാക്കി கொண்டே இருக்கும். ഇംഗ്ലീഷ് പാട്ട് പാടിയാലെന്താ, ഹിന്ദു പാടിയാലെന്താ, തമിഴ് പാടിയാലെന്താ, തമിഴ് 2-3 പാടിയാലെന്താ, இந்த പ്രാവിന് ഒരു ശബ്ദവും വെളിവരുന്നില്ല. இங்கிலீஷ் பாட்டு பாடினால் என்ன, தமிழ் பாட்டு பாடினால் என்ன, 2 தமிழ் பாட்டு பாடினால் என்ன, இந்த புறாவின் இடத்திலிருந்து ஒரு சத்தமும் வராது. പാട്ടിന്റെ ശബ്ദമില്ല, അനിവാര്യ ശബ്ദമില്ല, പ്രവചന ശബ്ദമില്ല, സ്തോത്രവും ഇല്ല, സ്തുതിയില്ല. ഇത് മിണ്ടാത്ത പ്രാവായിട്ടിരിക്കുകയാണ്. பாட்டின் சத்தமும் இல்லை, அந்நிய பாஷையின் சத்தமும் இல்லை, ஸ்தோத்திர சத்தம் இல்லை, துதியின் சத்தமும் இல்லை, வாய் திறக்காதன புறா. അന്യദേശത്ത് നീ മിണ്ടാപ്രാവായിരിക്കണം, ദൈവസന്നിധിയിൽ നീ കുറുകുന്ന പ്രാവായിരിക്കണം. அந்நிய இடங்களிலே நீ வாய் திறக்காதான புறாவாக இருக்க வேண்டும், தேவனுடைய சமூகத்திலே கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறதான காட்டுப்புறாவாய் இருக்க வேண்டும். കുറുകുന്ന ശബ്ദം, കുറുകിക്കൊണ്ടിരിക്കുന്ന എന്നാ, கூவிக்கொண்டிருக்கிற சத்தம், അതെ പ്രാർത്ഥനയുടെ ശബ്ദം, அதுதான் ஜெப சத்தம். പ്രത്യാശയുടെയും കാത്തിരിപ്പിന്റെയും ഞരക്കം, நம்பிக்கையோடு கூட காத்திருப்போடு கூட காணப்படுகிறதான ஏக்கம். നാം കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ വരവിന് വേണ്ടി പ്രത്യാശയോടെ ഞരങ്ങി കാത്തിരിക്കുന്ന പ്രാവിനെ പോലെ ആയിരിക്കാം. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நம்பிக்கையோடு காத்திருக்கிறதான ஏக்கத்தோடு காத்திருக்கிறதான புறா. കർത്താവേ നീ എന്ന് വരും, ദുഷ്ടന്മാർ പെരുകുന്നു, കഷ്ടത പെരുകുന്നു, നീ വന്നെന്നെ ചേർത്തുകൊള്ളണമേ എന്ന പ്രാർത്ഥനയോടെ എപ്പോഴും കാണപ്പെടാം. கர்த்தாவே நீர் எப்பொழுது வருவீர், துஷ்டர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள், கஷ்டங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது, நீர் வந்து உம்முடைய புறாவை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று காணப்படுகிறதான ஜெபத்தோடு സംഭവങ്ങളെല്ലാം നിന്റെ വരവേറ്റും അടുത്തത് പറയുന്നു, ഞാൻ ഒരുങ്ങിയില്ല കർത്താവേ, ഞാൻ ഒന്നുമായില്ല കർത്താവേ, എന്നെ ശുദ്ധീകരിച്ചു കൊള്ളണമേ, നിന്റെ വരവെങ്കിൽ പറന്നു പോകുന്ന വിശുദ്ധന്മാരുടെ ഗണത്തിൽ എന്നെയും ഒരുക്കണം നമുക്ക് പറയാം. உலகத்தின் சம்பவங்கள் எல்லாம் நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர் என்று எனக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறது கர்த்தாவே, ஆனாலும் நான் ஆயத்தமாகவில்லை, நீர் என்னை ஆயத்தமாக்க வேண்டும். உம்முடைய வருகையிலே நீர் வரும்போது உம்முடைய பரிசுத்தவான்களின் கூட்டத்தோடு கூட நான் எடுத்துக்கொள்ளப்படும்படியாய் நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ഈ പക്ഷിക്ക് പറക്കുവാൻ ശേഷിയുള്ള ചിറകുള്ള ഒരു പക്ഷിയാണ്. இந்த பறவைக்கு பறக்கக்கூடியதான பலனுள்ளதான சிறகுகள் உள்ள ஒரு பறவை. അതെ, വാത്തയ്ക്ക് ചിറകുണ്ട്, പക്ഷെ പറക്കാനും പ്രയോജനമൊന്നുമില്ല, കാണാനുള്ള ഭംഗിയേ ഉള്ളൂ. ஆனால் கோழிக்கு ஆனால் வாத்திற்கு பெரிய சிறகுகள் இருக்கிறது, ஆனால் பறப்பதற்கு அதற்கு பலன் அந்த சிறகுகளில் இல்லை. നമ്മൾ ചില ആളുകളെയും കാണാൻ നല്ല അഴകാണ്, പക്ഷെ പറക്കാൻ നേരത്ത് മുമ്പോട്ട് പോകുമെന്ന് അറിയാൻ വയ്യ. ஆனால் நம்மில் சிலரிலே பார்ப்பதற்கு நன்றாக இருப்பார்கள், ஆனால் பறந்து போவதற்கு அவர்களுக்கு தகுதி இருக்கிறது. വെള്ള വസ്ത്രം ധരിച്ച് ആരാധനയ്ക്ക് വരും, കൈതട്ടും പാട്ടുപാടും, കാണിക്ക കൊടുക്കും, കൺവെൻഷന് അവിടെ നിന്ന് വണ്ടി കൺട്രോൾ ചെയ്യും, ഫുഡ് വിളമ്പി കൊടുക്കും. യേശു വരുമ്പോൾ പറന്നു പോകുമോ?
நல்ல வெள்ளை வஸ்திரம் உடுத்திக்கொண்டு ஆலயத்திற்கு வருவார்கள், பாட்டு பாடுவார்கள், கைகளை தட்டுவார்கள், காணிக்கைகளை கொடுப்பார்கள், பந்தி பரிமாறுவார்கள், வாகனத்தை ஒழுங்கு செய்வார்கள். ஆனால் கர்த்தர் வரும்போது பறந்து போவார்களா? മലക്കറി എരിഞ്ഞു കൊടുക്കും, ഭക്ഷണം പാചകം ചെയ്യും, വരുന്നവർക്കെല്ലാം വിളമ്പി കൊടുക്കും, പാത്രങ്ങൾ കഴുകും. അങ്ങനെ കർത്താവിന്റെ പേരിൽ എല്ലാം രാവുകൾ അധ്വാനിക്കും. ഒരു ചോദ്യം, യേശു വരുമ്പോൾ പറന്നു പോകാൻ ചിറകുണ്ടോ? காய்கறிகளை வெட்டி கொடுப்பார்கள், சமைத்து கொடுப்பார்கள், வருகிறவர்களுக்கு பரிமாறுவார்கள், எல்லாரையும் உபசரிப்பார்கள், பாத்திரங்களை கழுவுவார்கள், எல்லா வேலையும் செய்வார்கள். ஆனால் இயேசு வரும்போது பறந்து போவார்களா? യേശുവിന് പറന്നു പോകുന്നില്ലെങ്കിൽ നമ്മൾ ചെയ്യുന്നതെല്ലാം വെറുതെയായി പോകും. അങ്ങനെ സംഭവിക്കാതിരിക്കട്ടെ. இயேசு வரும்போது நாம் பறந்து போகாவிட்டால் இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கிற எல்லாம் வீணாய் போகவும் அப்படி சம்பவிக்காமல் இருக்கட்டும். நம்முடைய சேஷி നമ്മൾ നഷ്ടപ്പെടുത്തി കളയരുത്. பறக்கும்படியா இருக்கிறதான நம்முடைய பெலனை நாம் நஷ்டப்படுத்தக் கூடாது. ഈ ലോകത്തോട് നീ ചേർന്നാൽ, ലോകകാര്യങ്ങൾ ഇടപെട്ടാൽ നിന്റെ പ്രത്യാശ നഷ്ടപ്പെടും, വിശ്വാസം നഷ്ടപ്പെടും, സന്തോഷം നഷ്ടപ്പെടും, നിനക്ക് പറക്കാൻ കഴിയാതെയായി പോകും. இந்த உலகத்திலே சேர்ந்து கொண்டு இந்த உலகத்தின் காரியங்களிலே நீ ஈடுபட்டால் உன் விசுவாசம் நஷ்டப்படும், உன்னுடைய நம்பிக்கையை நீ இழந்து விடுவாய், உன்னுடைய ஜீவியத்தை இழந்து விடுவாய். இயேசு வரும்போது பறந்து போக முடியாது. സീസൺ വേണമെന്ന് പറഞ്ഞുണ്ട് കാട്ടുപ്രാക്കൾ. അതായത് ഒരു സ്ഥലത്ത് ഏർക്ക് അവർക്ക് അനുകൂലം വേറൊരു ദേശത്തേക്ക് പോകും. അവിടെ പ്രതികൂലം അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും ദേശത്തിന് പറന്നു പോകുന്ന പ്രാക്കളുണ്ട്. இடப்பெயர்ச்சி செய்கிறதான புறாக்கள் என்கிறதான புறா கூட்டம் இருக்கிறது. ஒரு இடத்திலே உஷ்ணம் இருக்கும் போது குளிருக்காக இன்னொரு நாட்டிற்கு போகும். இப்படி இடப்பெயர்ச்சி செய்கிறதான புறா. അങ്ങനെ ഒരു കൂട്ടം കാട്ടുപ്രാക്കൾ ഇങ്ങനെ ആകാശത്തോടെ പറന്നു പോകുമ്പോൾ, இப்படி ஒரு கூட்டம் காட்டு புறாக்கள் ஆகாயத்திலே பறந்து கொண்டு വാത്തുകൾ പറന്നു പോകുമ്പോൾ കീഴെ കുറച്ച് കോഴികൾ എന്തൊക്കെയോ കൊത്തിപ്പറിച്ച് തിന്നുന്നത് കണ്ടു. இப்படி வாத்துகள் பறந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் போது அந்த நேரத்திலே வானத்தின் கீழே அந்த குறிப்பிட்ட இடத்திலே கோழிகள் தானியத்தை கொத்தி தின்று கொண்டிருந்தது. ഒരു കാട്ടുതാറാവ് പറന്ന് താഴെ ഇറങ്ങി ഇതിന്റെ കൂടെ തിന്നാനായിട്ട് തുടങ്ങി. அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்ததான ஒரு காட்டு வாத்து கீழே இறங்கி இந்த கோழிகளோடு கூட தானியம் தின்று கொண்டிருந்தது. ബാക്കിയുള്ളവയെല്ലാം അങ്ങ് പറന്നുപോയി. மற்ற எல்லா காட்டு வாத்துகளும் பறந்து போய்விட்டது. സീസൺ തീർന്ന അവയെല്ലാം തിരിച്ച് നാട്ടിലേക്ക് പറന്നു പോകുമ്പോൾ, காலம் மாறின போது அவைகள் மறுபடியும் இடப்பெயர்ச்சி செய்து தன்னுடைய சொந்த நாட்டிற்கு வந்தது. പാട്ടുകളെല്ലാം പാടി ചെറുകടിച്ചു പോകുന്ന ശബ്ദം ഈ കോഴിയുടെ കൂടെ നിൽക്കുന്നതായ താറാവും കേട്ടു. இந்த காட்டு வாத்துகள் எல்லாம் பாட்டு பாடிக்கொண்டு பறந்து வருகிறதான சத்தத்தை கோழியோடு கூட சேர்ந்து கீழே இருந்ததான வாத்தும் கேட்டது. എന്റെ കൂട്ടുകാര് വരുന്നു, അവരുടെ കൂടെ നാട്ടിലേക്ക് പോകാവുന്ന സന്തോഷത്തോടുകൂടെ അത് പയ്യെ പറന്നു പോകി. என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வருகிறார்கள், அவர்களோடு கூட நான் என்னுடைய சொந்த ஊருக்கு பறந்து போகிறேன் என்று அது மெதுவாக பறக்க ஆரம்பித்தது. കുറച്ച് പങ്ങിയപ്പോൾ താഴെയുള്ളതായ ശാപ്പാടിന്റെ കാര്യമൊക്കെ നിലവന്നാണ് നേരെ താഴോട്ട് പോകും. கொஞ்ச தூரத்திற்கு உயர பறக்க வேண்டும் என்று நினைத்து அது உயர்ந்த போது கீழே இருந்ததான அந்த ஆகாரத்தை கண்டு மறுபடியும் அது கீழே வந்து விட்டது. അതാ പിന്നെ അവിടെ വളർന്നു. അടുത്ത പ്രാവശ്യം തന്റെ കൂട്ടുകാരെല്ലാം പറന്നു വരുന്ന ശബ്ദം കേട്ടപ്പോൾ அது அங்கே இருந்து கொண்டிருந்தது. அடுத்த முறை தன்னுடைய நண்பர்கள் எல்லாரும் வருகிறதான அந்த சத்தத்தை கேட்ட போது തലവൊക്കെ ഇങ്ങനെ എല്ലാവരും ഒന്ന് നോക്കി പിന്നെ അവിടെ തിന്നുകൊണ്ടിരുന്നു. அது தலையை உயர்த்தி இப்படி எல்லாம் பார்த்துவிட்டு மறுபடியும் அதே இடத்திலே இருந்து விட்டது. அந்த കൂട്ടുകാരെല്ലാം പറന്നു പോയപ്പോൾ അവ പറന്നു പോകാതെ അവിടെ തന്നെ തിന്ന് ശരീരമെല്ലാം വണ്ണം വെച്ച് പിന്നെ ഒടുവിൽ കൂട്ടുകാരൻ നാട്ടിലേക്ക് മടന്നു പോകുന്ന ശബ്ദം കേട്ട് പറക്കാൻ നോക്കിയപ്പോൾ ചിറകടിച്ചിട്ട് പൊങ്ങുന്നില്ല, അവിടെ തന്നെ കിടക്കുകയാണ്. കാരണം ഇത്രയും നാള് തിന്ന് അതിന്റെ ശരീരം കൊഴുപ്പ് വർദ്ധിച്ച് വെയിറ്റ് കൂടി പറക്കാൻ പറ്റുന്നില്ല. அதனுடைய நண்பர்கள் எல்லாம் பறந்து போகும்போது அவைகள் மறுபடியும் திரும்ப வரும்போது பறக்கலாம் என்று நினைத்து இந்த காட்டு வாத்தானது நன்றாக ஆகாரத்தை சாப்பிட்டு மிகவும் எடை கூடிவிட்டது. மறுபடியும் அவைகள் வரும்போது இவையால் பறக்க முடியவில்லை. இயேசு வருகிறார். വിശുദ്ധന്മാര് പറന്നു പോകാറായി. பரிசுத்தவான்கள் பறந்து போக போகிறார்கள். ശബ്ദം നീ കേൾക്കും. எக்கால சத்தத்தை நீ கேட்பாய். വിശുദ്ധന്മാർ പറന്നു പോകുന്ന സമയം നീ കേൾക്കും. பரிசுத்தவான்கள் பறந்து போகிற சமயத்தை நீ கேட்பாய். பறക്കാൻ കഴിയാത്ത അവസ്ഥയിൽ നീ ഭൂമിയിൽ കുടുങ്ങി പോകരുത്. ஆனால் உன்னால் பறக்க முடியாத நிலவரத்திலே நீ பூமியிலே இருந்து விடக்கூடாது. ലോക സുഖം നിന്നെ വഞ്ചിച്ചു കളയരുത്. இந்த உலகத்தின் இன்பங்கள் உன்னை வஞ்சித்து விடக்கூடாது. ലോകത്തിലുള്ള നിന്റെ കൂട്ടുകാരൻ നിന്നെ വഞ്ചിച്ചു കളയരുത്. உலகத்தில் இருக்கிற உன்னுடைய சிநேகிதர்கள் உன்னை வஞ்சித்து விடக்கூடாது. നിന്റെ സഹകരണം വിശുദ്ധന്മാരോട് കൂടി ആയിരിക്കട്ടെ. உன்னுடைய ஐக்கியம் பரிசுத்தவான்களோடு இருக்கட்டும். നിന്റെ ഭക്ഷണം ദൈവഹിതം തന്നെ ആയിരിക്കട്ടെ. உன்னுடைய ஆகாரம் தெய்வ சித்தமாய் இருக்கட்டும். നിന്റെ ശരീരം നിന്റെ ആത്മീയ ജീവിതം എല്ലായ്പ്പോഴും പറക്കത്തക്കവണ്ണം ഭാരരഹിതമായിരിക്കട്ടെ. உன்னுடைய சரீரம் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்பொழுதுமே பறக்கக்கூடியதான லகுவான ஜீவியமாய் இருக்கட்டும். എല്ലാ ഭാരങ്ങളെയും മുറുകെ പറ്റുന്ന പാപങ്ങളെ വിട്ട് എപ്പോൾ കാലം നിലച്ചാലും പറന്നു പോകുവാൻ ഒരുക്കമുള്ളവരായി കാണപ്പെടാം. பாரங்கள் யாவையும் விட்டுவிட்டு சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் விட்டுவிட்டு எப்பொழுது எக்காலம் தொனித்தாலும் பறந்து போவதற்கு ஆயத்தமாய் ஜீவிப்பாயாக. ഒരു വാക്കുകൂടെ പറഞ്ഞ് എന്റെ വാക്കുകൾ അവസാനിപ്പിക്കുന്നു. இன்னொரு வார்த்தையும் சொல்லி நான் என்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன். 74 സങ്കീർത്തനത്തിന്റെ 19 വാക്യം ഒരിക്കൽ കൂടെ വായിച്ച மறுபடியும் 74 சங்கீதம் 19 வசனத்தை வாசிப்போம்.
உமது காட்டுப்புறாவின் മതി. ஆத்துமாவை ഉമ്മത് കാട്ടുപ്രാവ് അതാണ് പറഞ്ഞിരിക്കുന്നത്. ചുമ്മാ ഒരു കാട്ടുപ്രാവല്ല, ഉമ്മത്. சும்மா ஒரு காட்டுப்புறா அல்ல, உமது காட்டுப்புறா. ഈ കാട്ടുപ്ര നാട്ടുകാരുടെയല്ല, കൂട്ടുകാരുടെയല്ല, വീട്ടുകാരുടെയല്ല. ഇത് ആരുടേതാണ്? ഇത് നിന്റേതാണ്. இந்த காட்டுப்புறா ஊர்க்காரர்களுடையதல்ல, வீட்டுக்காரர்களுடையதல்ல, நண்பர்களுடையதல்ல, இது அவருடையது. നിങ്ങൾക്ക് എനിക്കും അത് പറയാൻ കഴിയണം. உங்களுக்கும் எனக்கும் இதை சொல்ல முடிந்திருக்க வேண்டும். കർത്താവേ, ഞാൻ നിന്റേതാണ്, கர்த்தாவே நான் உம்முடையவன், ഞാൻ നിന്റേത് മാത്രമാണെന്ന് പറയാനുള്ളൊരു ബന്ധം ഉണ്ടായിരിക്കണം. ஆண்டவரே நான் உம்முடையவன் மாத்திரம்தான் என்று சொல்லக்கூடியதான உறவு நமக்கு இருக்க வேண்டும். യോഗവാസ പ്രാർത്ഥനയും കൺവെൻഷനും വന്ന് എവിടെങ്കിലും ഇരുന്ന് കയ്യും കൊട്ടി പാട്ട് പാടി ആണ്ടിലൊരിക്കൽ സാക്ഷ്യം പറഞ്ഞ് ജീവിച്ചാ പോരാ. യേശുമാ നിനക്കൊരു അതുപോലൊരു ബന്ധം ഉണ്ടായിരിക്കണം. உபவாச ஜெபத்திற்கு வந்து கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு வந்து கைகளை தட்டி பாட்டு போடினால் மாத்திரம் போதாது, இயேசுவோடு கூட ஒரு தனிப்பட்ட உறவு இருக்க வேண்டும். യേശു നിന്നെ നോക്കി പറയണം, ഇത് എന്റെ പ്രാവാണ്. இயேசு உன்னை பார்த்து சொல்ல வேண்டும், இது என் காட்டுப்புறா. ഉത്തമഗീതം 2:14. உன்னத பாட்டு 2:14 എന്റെ പ്രാവേ, என் புறாவே. 6-ാം അധ്യായം 9-ാം വാക്യത്തിൽ 6-ാം അധികാരം 9-ാം എന്റെ വചനത്തിൽ പ്രാവ് ഒന്ന് മാത്രം. என் புறாவோ ஒருத்தியே. അതേ, കർത്താവ് നമ്മളെ നോക്കി, എന്നെ നിന്നെ നോക്കി, ഇത് എന്റെ പ്രാവ് എന്ന് വിളിക്കട്ടെ. அப்படியே கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து இது என் காட்டுப்புறா என்று அழைக்கட்டும். നമ്മൾ കർത്താവിനെ നോക്കിയിട്ട്, കർത്താവേ ഞാൻ നിന്റെ പ്രാവ് എന്ന് പറയാൻ നമുക്ക് ഇടയാകട്ടെ. நாம் நம்முடைய தேவனை பார்த்து, கர்த்தாவே நான் உம்முடைய காட்டுப்புறா என்று நாம் சொல்லுவோம். അതുകൊണ്ട് ഉത്തമഗീതം 6-ാം അധ്യായത്തിന്റെ 9-ാമത്തെ വാക്യത്തിൽ വായിക്കുമ്പോൾ, உன்னத பாட்டு 6-ாம் அதிகாரம் 9-ாம் வசனத்திலே வாசிக்கும்போது, 6-ാം അധ്യായത്തിന്റെ 3-ാമത്തെ വാക്യത്തിൽ വായിക്കുമ്പോൾ, 6-ാം அதிகாரம் 3-ாம் വசനത്തിൽ അവൾ வாசிக்கும்போது പ്രിയ പറയുകയാണ്, மணவாட்டி சொல்லுகிறாள், ഞാൻ എന്റെ പ്രിയനുള്ളവൾ, நான் என் நேசருடையவள், എന്റെ പ്രിയൻ എനിക്കുള്ളവൻ. என் நேசர் என்னுடையவர். നമ്മുടെ കണ്ണുകളെ നമുക്ക് അടയ്ക്കാം. நம்முடைய கண்களை நாம் மூடுவோம். ഇങ്ങനൊരു ബന്ധം യേശുവുമായിട്ടുണ്ടോ? இப்படிப்பட்டதான உறவு நமக்கு இயேசுவோடு இருக்கிறதா? പ്രിയനുമായി ഇപ്രകാരം ഒരു ബന്ധമുണ്ടോ? உன்னுடைய நேசரோடு உனக்கு இப்படிப்பட்ட உறவு இருக்கிறதா? നീ ഒരു സാധാരണ വിശ്വാസിയായിരിക്കരുത്. நீ ஒரு சாதாரண விசுவாசியா ഒരു இருக்க கூடாது. സാധാരണ ശുശ്രൂഷകനായിരിക്കരുത്. நீ ஒரு சாதாரண ஊழியனா இருக்க கூடாது. എന്റെ പ്രിയനുമായി എന്റെ പ്രിയൻ എനിക്കുള്ളവൻ, ഞാൻ എന്റെ പ്രിയനുള്ള പറയത്തക്ക ഒരു അടുത്ത ബന്ധമുണ്ടായിരിക്കണം. என் நேசர் என்னுடையவர், நான் என்னுடைய நேசருடையவன் என்று நெருக்கமான ஒரு உறவு இருக்க வேண்டும். ഞാൻ എന്റെ പ്രിയനുള്ളവനെന്ന് പറയണമെന്ന് വരികയില്ല. நான் என்னுடைய நேசருடையவள் என்று சொல்லும் போது, എന്ത് വന്നാലും നീ യേശുവിനോടുള്ള സ്നേഹത്തിൽ കാണപ്പെടുന്ന വ്യക്തിയായിരിക്കണം. என்ன சம்பவித்தாலும் இயேசுவோடு கூட காணப்படுகிறதான ஒரு நபராய் நீ இருக்க வேண்டும். ജോലി കിട്ടുമ്പോഴും ജോലി നഷ്ടപ്പെടുമ്പോൾ മുഖം വാടിപ്പോകരുത്. வேலை கிடைத்தாலும் வேலை பறிபோனாலும் உன்னுடைய முகம் வாடி போக கூடாது. ജോലിയിൽ നിന്ന് പിരിച്ചുവിട്ടാലും മുഖം വാടിപ്പോകരുത്. வேலையை விட்டு அனுப்பிவிட்டாலும் உன் முகம் வாடக்கூடாது. സൗഖ്യത്തിന് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ച് സൗഖ്യം കിട്ടിയില്ലെങ്കിൽ നീ തളർന്നും ക്ഷീണിച്ചും പോകരുത്. சுகத்திற்காக ஜெபித்தும் சுகம் கிடைக்கவில்லை என்றால் நீ தளர்ந்து சோர்ந்து போக கூடாது. എന്റെ ഭർത്താവിനെ ആയുഷിനെ, എന്റെ ഭാര്യയുടെ ആയുഷിനെ, മക്കളെ ആയുഷിനെ നീട്ടി തരണമെന്ന് പ്രാർത്ഥിച്ചു, പക്ഷേ നീട്ടി കിട്ടിയില്ല. നീ തളർന്നും അധൈര്യപ്പെട്ടും പോകരുത്. உன்னுடைய கணவனுடைய வாழ்நாளை, மனைவியின் வாழ்நாளை, உன் பிள்ளைகளின் வாழ்நாளை நீட்டி தர வேண்டும் என்று நீ ஜெபித்தாய். ஆனாலும் அப்படி செய்யாமல், அப்படி சம்பவிக்காமல் இருக்கும்போது நீ சோர்ந்து போய்விடக் கூடாது. നല്ലൊരു വീട് തരണമേ, വരുമാന മാർഗം തരണമേ, പട്ടിണി മാറ്റണമെന്ന് പ്രാർത്ഥിച്ചു. ഒരു പക്ഷേ അത് മാറിയില്ലായിരിക്കാം. പക്ഷേ നീ ഒരിക്കലും തളർന്നും ക്ഷീണിച്ചും അധൈര്യപ്പെട്ടും നിരാശപ്പെട്ടും പോകരുത്. கர்த்தாவே நீர் எனக்கு ஒரு வீடு தர வேண்டும், நல்ல வருமானம் தர வேண்டும், என்னுடைய வறுமையை மாற்ற வேண்டும் என்று நீ ஜெபித்துக் கொண்டிருப்பாய். ஆனால் அப்படி சம்பவிக்காமல் இருக்கும்போது நீ தளர்ந்து சோர்ந்து அதைரியப்படக்கூடாது. നിന്റെ പ്രാവ്, உம்மது காட்டுப்புறா, എന്റെ പ്രാവ്, என் காட்டுப்புறா എങ്ങനെയായിരിക്കും? எப்படி இருக்கும்? ഓ കർത്താവേ, ലോകത്ത് എനിക്ക് ഒന്നുമില്ലെങ്കിലും എനിക്ക് നിന്നെ മാത്രം മതി. கர்த்தாவே இந்த உலகத்திலே எனக்கு ஒன்றுமில்லை என்றாலும் நீர் மட்டும் போதும். ലോകത്ത് എനിക്ക് ആരുമില്ലെങ്കിലും യേശു എന്റെ പ്രിയൻ മാത്രം എനിക്ക് മതി. இந்த உலகத்திலே எனக்கு ஒருவருமே இல்லை என்றாலும் என் நேசர் இயேசு போதும். എല്ലാവരും എന്നെ കൈവിട്ടാലും എന്റെ യേശു എന്നെ കൈവിടാതിരുന്നാൽ മാത്രം മതി. எல்லாரும் கைவிட்டாலும் என் இயேசு என்னை கைவிடாமல் இருந்தால் போதும். ഞാൻ എന്റെ യേശുവിനെ ഒരു നാളും പിരിയുകയില്ല. நானும் என்னுடைய இயேசுவும் ஒரு நாளும் பிரிய மாட்டோம். ഞാൻ എന്റെ പ്രിയനുള്ളവൾ, എന്റെ പ്രിയൻ എനിക്കുള്ളവൻ എന്ന് പറയുന്ന ആ ബന്ധത്തിലേക്ക് കടന്നു വരാം. അങ്ങനെയുള്ള പ്രാക്കളെ ദൈവം സൂക്ഷിക്കും. நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர் என்கிறதான அந்த உறவிற்கு நாம் கடந்து வருவோம். அந்த உறவில் இருக்கிறதான அந்த புறாவை கர்த்தர் பாதுகாப்பார். അങ്ങനെയുള്ള പ്രാവിനെ പോലുള്ളവരെ ഈ ലോകത്തിൽ സൂക്ഷിച്ച്, ദുഷ്ടന്മാരുടെ ഇലപ്പെടാതെ കാത്ത് തന്റെ വരവെങ്കിൽ ചേർത്തുള്ളവാൻ നമ്മുടെ പ്രിയൻ വേഗത വെളിപ്പെടാൻ പോകുകയാണ്. அப்படிப்பட்டதான புறாவை போல் உள்ளவர்களை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்து துஷ்டர்களுடைய கையிலே ஒப்பு கொடுக்காமல் அவர் வரும்போது அவர்களை பத்திரமாய் காத்து சேர்த்துக் கொள்வார். ഈ ലോകത്തോട് ഇടപെട്ട് ലോകസ്നേഹത്താലും ജഡമോഹത്താലും ഭൗതിക കാര്യങ്ങളാലും നിന്റെ ഭാരം വർദ്ധിച്ച
ഉയർത്തി പറക്കാനുള്ള ശേഷി നഷ്ടപ്പെടാതിരിക്കാനായി ശ്രദ്ധിച്ചു കൊള്ളുക. இந்த உலகத்தின் காரியங்களிலே ஈடுபட்டு இந்த உலகத்தின் சிநேகங்களோடு இன்பங்களோடு கூட நீ தொடர்பு வைத்துக் கொண்டு அது நிமித்தமாக உன்னுடைய ஜீவியம் பறக்க முடியாதபடிக்கு பாரம் அடைந்து உன்னுடைய ஜீவியம் நஷ்டமடைவதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டாம். ഈ ലോകം നാശത്തിലേക്ക് പോകും മുമ്പേ നമ്മുടെ പ്രിയൻ വേഗത്തിൽ വെളിപ്പെടും. இந்த உலகம் அழிவதற்கு போவதற்கு முன்பாகவே நேசர் மிக சீக்கிரம் வெளிப்படுவார். കാഹളധ്വനിയോടുകൂടെ വരും. அவர் எக்கால துணியோடு வருவார். കാഹളധ്വനി കേൾക്കുമ്പോൾ அந்த எக்கால துணியை கேட்கும்போது പ്രിയൻ വന്ന് നിന്നെ വിളിക്കുമ്പോൾ நேசர் வந்து உன்னை அழைக்கும்போது പറന്നു പോകത്തക്കോണം നീ ഒരുക്കമായിരുന്നു കൊള്ളുക. பறந்து போகத்தக்கதாக நீ ஆயத்தமாய் இருந்து கொள். തന്റെ വിശുദ്ധന്മാരെ ചേർക്കാൻ വന്ന വിശുദ്ധന്മാർ പറന്നു പോകുമ്പോൾ ആ ശബ്ദം കേൾക്കുമ്പോൾ നീ കേവലം തല ഉയർത്തിയിട്ട് ഇവിടെ കിടക്കുന്നവനായിട്ടല്ല, അവരോടുകൂടെ പറന്നു പോകുന്ന ഒരു വ്യക്തിയായിരിക്കാൻ ഒരുങ്ങിക്കൊള്ളുക. கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை சேர்க்கும்படியாய் வரும்போது பரிசுத்தவான்கள் பறந்து வரும்போது நீ அதை வெறும் கண்ணால் மாட்டம் பார்த்து தலையை உயர்த்தி பார்த்து இங்கே இருக்குவது அல்ல, உன்னுடைய ஜீவியத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டு அவர்களோடு கூட பறந்து செல்ல ஆயத்தப்படு. ഇതിനായി നമ്മളെ സഹായിക്കുമാറാകട്ടെ. கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. പ്രിയൻ വരുമ്പോൾ അവന്റെ കൂടെ പറന്നു പോയാൽ മതി എനിക്ക്. 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 ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. യേശുവിനെ രക്ഷിച്ച് തന്റെ പ്രിയ മക്കളാക്കി തീർത്തതിനാൽ സ്തോത്രം ചെയ്യാം. இயேசு நம்மை ரட்சித்து தம்முடைய பிரியமுள்ள ஜனங்களாக மாற்றினபடியினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். സ്തോത്രം, 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 സ്തോത്രം. നാം നമ്മുടെ കർത്താവിനെ പ്രിയ മണവാട്ടിയായി തന്നെ വരുമ്പോൾ തന്നെ എതിരേൽക്കുവാൻ ഒരുങ്ങി കാണപ്പെടേണ്ടതിനായി സ്തോത്രം ചെയ്യാം. கர்த்தர் வரும்போது அவரை நாம் சந்தித்து போகும்படியாக அவருடைய பிரியமுள்ள மணவாட்டியாய் நாம் காணப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். സ്തോത്രം, 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 സ്തോത്രം. ജപിപ്പോം. அருமையான இயேசுவின் வேலைக்காக நன்றி சோத்திரிக்கிறோங்க தாவே. இந்த பரிசுத்தவினாலே எங்களுடைய தாவே எங்களுக்கு ஆசிரியப்பட்டதாய் காணப்பட்ட தேவனங்களை உதவி நாள் நம்ம சோத்தரிக்கிறோங்க தாவே. எங்களுடைய பாடல்கள் எல்லாவற்றையும் நீர் ஆவியோடு கத்தோடும் படுத்த தேவடைய நாமத்தை நாங்கள் பாட்டினால் மகிழ்ந்த தாவே. மகிழும்படி ஆதி எங்களை உதவி செய்யப்படி நாள் நம்ம துரிக்கிறோங்க தாவே. ஆழமான கத்தை தாமே சத்தியங்களை கூட கத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தபடி நாள் நம்ம துரிக்கிறோங்க தாவே. தேவனுடன் சாட்சிகளை எழுப்பப்படி நாளை சோத்தரிக்கிறோங்க தாவே. வந்த அனைவரையும் கூட தேவநீர் ஆசிரியத்திற்க தாவே. ஆற்றினீர் தேற்றினீர் அரவணைத்திற்க தாவே. போல நாங்கள் மாறும்படி தேவங்களுக்கு செய்தானுங்க தாவே. அந்த சத்தியங்களை நாங்கள் கேட்கிறது மாத்திரமல்ல சத்தியத்தின்படி ஜீவிக்கலாய் அந்த காட்டுப்படாக தாவே. எல்லா பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்கும்படியாக தாவே. இந்த நாட்கள் உதவி பிசாசுக்கு ஏற்று நாங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடியவர்களாய் காணப்படும் தேவங்களுக்கு அதிகமான கிருபை தேவன் இந்த நாட்கள் எங்களுக்கு தந்தருளும்படி என்ன வேண்டிக் கொள்ளுங்க தாவே. பிராக்குடைய சத்தத்தை கேட்கும் போது தாவே அது எப்பொழுதுங்க தாவே கூறுதான ஒரு அருமங்களை காணப்படுங்க தாவே. எப்போது ஜபஜீயம் உள்ளவர்களாய் நாங்கள் இந்த நாட்கள் காணப்படும்படியா ஜபத்தில் நாங்கள் உறுதியாய் காத்துக்கொள்ளத்தக்கதாக ஜபமே ஜெயமென சொன்னது போல ஜபத்தினால் எல்லா விதமான ஆஸ்வாதங்களையும் கூட நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியால் வேண்டிக் கொள்ள நாங்கள் தாவே. இந்த நாட்கள் அப்படிப்பட்டதான் அனுபவங்கள் எல்லாம் தேவை எங்களுக்கு தந்துக்க தாவே. இந்த கடைசி நாட்களில் உங்களோட தாவே நல்ல சுபாவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க சகல விதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள
கூடாதபடி எங்களை தடையா இருக்குதான் அந்த தடைகள் எல்லாம் மாற்றி அந்த சத்துண்ட வளமெல்லாம் நிர்மலமாக்கி கத்தாவே எங்களை ஜெயத்தின் தேவனாய் ஜெயவேந்தனாய் எங்களோடு கூட கத்தாவே பேசுறதான நல்ல வார்த்தைகளுக்கா நன்றியிடம் சோத்தரிக்கிறேன் கத்தாவே அவர் வரும்போது ஞானத்தில் அவர் வரப்போறார் கத்தாவே அவரை நாங்கள் ஒருவரை சந்திக்க முடியாது அந்த கடைசி நாட்களில் எங்களை ஆயத்தப்படுத்த முடியாது வேண்டிக்கிறோம் கத்தாவே நாங்கள் அதிகமான கத்திர சமுதல் காத்திருக்கும் புதிய வேலனை பெற்றுக்கொள்ளும் கத்தாவே சட்டைகள் எடுத்து எழும்புறதான ஒரு அருவம் ஜீவித்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தரும்படியா வேண்டிக்கிறேன் கத்தாவே மனைவி நாம் பருவம் இருந்தாலும் என் கிருபை உங்களை விட்டு விடாது சொன்னது போல கத்தாவே கத்திர கிருபையை இன்றைக்கு எங்களோடு கூட எங்களை பாதுகாக்க வல்லமுள்ளது அந்தபடி நாங்கள் சோத்தரிக்கிறோம் கேட்டதான சத்தத்தை ஒரு ஜீவித்து அவர் வரும்போது அவரை சந்திக்க நாங்கள் ஆயத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் தாழ்த்திவிட கரங்களை தருறோம் எல்லா துதிகளும் நீர் எடுத்துக்கொள்ள இயேசுவில் கெஞ்சுகிறோம் பிதாவே. നമ്മുടെ പിതാവായ ദേവൻ അൻപൻ കർത്തരായ യേശു ക്രിസ്തുവിൻ കൃപയും പരിശുദ്ധാവിയും ഐക്യവും നാം അനേവരോടും ഇന്നും എന്നേക്കും തങ്ങിയിരിപ്പதாக. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ.